வணக்கம், வெல்கம் பேக். பசங்களா, ஆடியோ வீடியோ பர்ஃபெக்டா இருக்கா? நான் பேசுறது கேட்குதா? நான் தெரிகிறேனா? இன்னைக்கு நம்ம GIB 2ஓட செஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் மன்னிக்கவும், ஏன்னா நம்ம கெமிஸ்ட்ரி சர்க்கிள் லைட்டாக உடம்பு சரியில்லை, அதனால தான் அவரால் வர முடியல. ஸோ பசங்களா, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பட் நான் உங்கள் ஷோபி மேம் வந்தாச்சு. இனி அடுத்தது அம்ரித் சார் வர்றதுக்கு ரெடியாக இருக்காரு. பசங்களா, ஸோ லெட் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். ஓகே, ஸோ எல்லாரும் வந்தாச்சா? பசங்களா, யாரெல்லாம் வந்து இல்லை இன்னைக்கு லைவ் இருக்காது அப்படின்னு கொஞ்சம் ஹார்ட் ஃபீலிங்ஸ், அப்படியே ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு யாராச்சும் வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ நம்ம Xylem NEET தமிழ் சேனலில் நம்மளோட செஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னைக்கு ஃபிசிக்ஸும் பயாலஜியும் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரி ஒன், ஹாய் 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 ஹாய். பசங்களா இருக்கீங்களா? டக்கு டக்குன்னு எல்லாரும் சாட்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு. பிகாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷன், தட் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த மாதிரி இருக்காது. இருக்கும் ஆனால் இல்லை அப்படிங்கிற இன்னொரு யூனிட் தான் நம்மளோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, ஸோ பசங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷால் வி பிகின்? எஸ். So hi Srinivi, hi Charu, hi Selvapriya, hi Felsia, எல்லாத்துக்கும் வணக்கம். 2K kids, how are you ma'am? I'm fine, I'm great. Okay, பசங்களா எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? இங்கடா பின்ன இங்க இருக்கு. எல்லாரும் படிச்சுட்டு வந்தாச்சுல்ல? ஒன் ஷாட் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ ஒன் ஷாட் எல்லாமே பார்த்து ரெடியா இருங்க. பிகாஸ் நம்ம இன்னைக்கு நம்மளோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா இன்னும் எக்ஸாமுக்கு 3 மாசம் தான் இருக்கு. இங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடிச்சு வைக்கல அப்படின்னா கிளாஸ் மிஸ் ஆகிட போகுது பசங்களா. ஸோ ரெடியாக இருங்க பார்க்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் எல்லாருமே வந்து GIB 2க்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பசங்களா? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை மேம், நான் இன்னைக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. ஓகே, நீங்கள் அதை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நம்ம கைப்புள்ளையும் வந்து லிங்கை போட்டாச்சு. நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல இருந்தே, நீங்க சாட் பாக்ஸ்ல இருந்தே லிங்க் எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஆல் இந்தியா லெவல் நீட் மினி டெஸ்ட் நடக்க போகுது. சிலபஸ் என்னது? கம்ப்ளீட்டா நீட்டுக்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான். ஏன் மேம் ஜான்வரியில இருந்தே ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா, நிறைய ரிப்பீட்டர்ஸ் வந்து ஜான்வரியில என்ன பண்றதுனே தெரியாம இருப்பாங்க, அவங்களுக்காக இது. ஓகே, நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து நான் 11th எவ்வளோதான் மேம் மைண்ட்ல வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க 11th படிக்கிற பசங்க. அதுவே 12th படிக்கிற பசங்க, மேம் எக்ஸாம் வந்துருச்சு மேம், இன்னும் 1 மாசம் தான் மேம் இருக்கு, ஏதாச்சும் ஒன்று பண்ணி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அண்ட் 12th பசங்களுக்கு நல்லாவே தெரியும் நீட் நீங்க எந்த அளவுக்கு 12th ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கேத்தாப்புல உங்க 12th போர்டு எக்ஸாம்ஸும் பயங்கர ஈஸியா இருக்க போகுது. அதனால நம்ம GIB-ய வந்து ஃப்ரெஷர்ஸ் எழுதலாம், 11th ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ரிப்பீட்டர்ஸ் நீங்க எழுதியே ஆகணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒன் ஷாட் பார்த்தாச்சு மேம், கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஓகே, ஸோ ஜனனி டெஃபினட்டாக வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு டீடியஸான யூனிட் தான். ஓகே, நான் ரொம்ப ஈஸி பீஸியெல்லாம் சொல்ல மாட்டேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே மேம், 12th மட்டும் படித்தா நீட் ஃபிசிக்ஸ் கிளியர் பண்ணிடலாமா? 12th நீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 55% வந்து கொஸ்டின்ஸ் வரும் நம்ம ஃபிசிக்ஸில். ஓகேவா, டோட்டல் 100% கொஸ்டினில் ஃபிசிக்ஸில் 55% வரும். அண்ட் 55% நீங்கள் ரொம்ப எக்ஸாக்டாக எழுதுனீங்க அப்படின்னாலுமே நீட்டில் டீசென்ட் ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேவா, அதனால அட்லீஸ்ட் இதையாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே பிளிங்கு, புரிஞ்சுதா? எஸ், ஹாய் மீனாட்சி, வெல்கம். ஸோ பசங்களா, நம்மளோட 1 minute ரூல் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்பவும் போல நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுக்கு ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம். ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் சாட்ல ஹேஷ்டாக் போடுங்க பார்க்கலாம் ஒரு யோவோட. லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன். இன்னைக்கு செஷன் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நீட் நாள் நெருங்க வந்து கொஞ்சம் பகீர்னு ஒரு ஃபீலிங் இருந்துட்டு தான் இருக்கும். அதை வந்து சரி பண்ணிடலாம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹாய் தீபா, ஹாய் ஜனனி போட்டாச்சு. அடுத்த எல்லாரும் கமான், லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ். இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான செஷனா இருக்க போகுது. ஓகே, லதா போட்டாச்சு. ஹேஷ்டாக் போலாம் மேம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு PYQs. ஓகே, ஸோ இன்னைக்கு திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் PYQ அண்ட் யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் தள்ளியே நின்னுக்கிறேன். ஓகே, கொஸ்டின் நல்லா தெளிவா தெரியுதா? நான் தள்ளி ஓரமா நின்னுக்கிறேன். ஓகே, ஸோ ஷாரு ஆன்சர் பண்ணிட்டாங்க 1 அப்படின்னு.
அடுத்தது 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 ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பொறுமை 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 சாமி பொறுமை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையா. ஓகே, இன்னைக்கு யார் நிறைய ஹார்ட்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கறத பார்த்துடலாம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, கீர்த்திகா 1 சொல்லியிருக்காங்க, செல்வப்பிரியா 1 சொல்லியிருக்காங்க, ஸ்ரீநிவி 1 சொல்லியிருக்காங்க, அபிதா 1 சொல்லியிருக்காங்க, ஜனனி 2 சொல்லியிருக்காங்க. ஓகே, செக் பண்ணலாம் பசங்களா. ஸ்டில் 10 செகண்ட்ஸ் மோர். ஒரு டைம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. செக் பண்ணிக்கோங்க உங்க ஆன்சரை. அப்படியே ஃப்ளூக்ல சொல்லாதீங்க. ஓகேவா? தீபா வந்து 1 சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிடலாம். ஓகே பசங்களா, பெல் அடிச்சாச்சு. ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் சொன்னதுல யார் சொன்னது கரெக்ட் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரு கரெக்டா சொல்லியிருக்காங்க, அப்படின்னு பார்த்தா ஷாரு தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அக்கௌண்ட்டை ஷாரு ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு ஹார்ட் வந்து ஷாருக்கு போகுது. அண்ட் நிறைய பேர் இந்த கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. கீர்த்திகா, செல்வப்பிரியா, ஸ்ரீநிவி, அதுக்கப்புறம் அபிதா, அதுக்கப்புறம் லதா, அபி, தீபா, இவங்க எல்லாருமே இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ பசங்களா, இதை 2 விதமாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இதை நீங்கள் 2 விதமாக சால்வ் பண்ண முடியும். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது எல்சிஆர், இது எல்லாத்துக்கும் என்னென்ன வேல்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பெட்டர் டியூனிங் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. பெட்டர் டியூனிங் அப்படின்னா பெட்டர் ரெசனன்ஸ், அதாவது பெட்டர் குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ குவாலிட்டி அப்படிங்கிறப்ப Q is equal to 1/R into root of L divided by C அப்படின்னு எழுதலாமா? ஸோ இது ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா ஆப்ஷனையுமே ஆர், எல், சி எல்லாத்துக்குமே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி எந்த ஆப்ஷனுக்கு அதிகமான Q கிடைக்குதோ அதுதான் பெட்டர் டியூனிங். ஓகேவா? ஸோ Q யாருக்கு அதிகமா இருக்கோ அதுதான் வந்து பெட்டர் டியூனிங். ஓகேவா? அதுதான் என்னது பசங்களா, நம்மளுக்கு பெட்டர் டியூனிங். ஓகே மேம், இதை எப்படி மேம் நான் 3த்தையும் இந்த ரூட்டுக்குள்ளாரையெல்லாம் போட்டு எல்லாம் பாயிண்ட்ல இருக்கு, நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஓகேவா? என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் கம்ஸ் த ட்ரிக். எப்பவுமே Qக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் யார் இருக்காங்க? நம்ம எல் இருக்காங்க. ரைட்? அப்போ இண்டக்டன்ஸோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆர்சி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட இண்டக்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? குவாலிட்டி டியூனிங் அதிகமாகும். ஓகே, அப்போ ஆரையும் சியும் கம்பேர் பண்ணுறப்ப என்ன நடக்கணும்? நம்மளுக்கு எல் அதிகமாக இருக்கணும். அப்போ பசங்களா, பிளிங்கு அதுக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 ஆப்ஷனில் எதுக்கு இண்டக்டர் வேல்யூ பயங்கர அதிகமா இருக்கு? நீங்களே சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன், டு இட். இந்த 4 ஆப்ஷன்ல எதுக்கு வந்து நம்மளோட இண்டக்டர் வேல்யூ அதிகமா இருக்கு? ஸோ இண்டக்டன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2.5, 1.5, இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்றப்ப இது அதிகமா இருக்கு. ஆனா இதை விட இங்க பாருங்க, இது அதிகமா இருக்கு. அடுத்தது இது எல்லாத்தையும் விட நம்ம தலைவர் யார் அதிகமா இருக்கா? நம்மளோட ஆப்ஷன் ஏல இண்டக்டர் அதிகமாக இருக்கு. தெரியுதா? 3.5 ஹென்றி. ஆனா இது பாருங்க, இது 30 மைக்ரோஃபாரட், 30 மைக்ரோ 10 to the power -6. அப்ப இது நம்மளுக்கு ஒரு அசால்ட், இது நம்மளுக்கு பொருட்டே இல்லை. கரெக்ட் தானே? அப்ப யூ கேன் சூஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 1 minute ஆகுது அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு 30 செகண்ட்ஸ், அதாவது 20 seconds to 30 seconds தான் டைம் எடுக்கும். கிளியரா இருக்கா பசங்களா? ஒரு ஷார்ட் ட்ரிக் தெரிஞ்சாச்சா? கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? ஷால் வி கோ? அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வி ஹாவ் லாட் ஆஃப் ட்ரிக்ஸ், அதை வச்சு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ நவ் அண்ட் சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திஸ் வில் பி ஹெல்பிங் யூ. ஓகே, நவ் லெட்ஸ் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் இது நீட் 2021ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க டைமர் ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1. ஆன்சர் பண்ணுங்க. நான் தள்ளி நின்னுக்கிறேன். ஓகேவா? கொஸ்டின் எல்லாம் தெளிவா தெரியுது இல்லையா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நோட் பண்ணி வைங்க பார்க்கலாம். பின் குறிப்பு அப்படின்னு போட்டு நோட் பண்ணணும். ஓகே, ஸோ கைப்புள்ள வந்தாச்சு. கைப்புள்ள வந்து 2 சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்போ மேம் ஸ்டார்ட் பண்ணீங்க கிளாஸை? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு சிவமாறன். இப்போ தான் செகண்ட் கொஸ்டின் போகுது. ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் வந்து
25 செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ கைப்புள்ள 2 சொல்லியிருக்காரு, ஷாரு 1 சொல்லியிருக்காங்க, அபி 4 சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஸ்ரீநிவி 4 சொல்லியிருக்காங்க, ஜனனி வந்து 2 சொல்லியிருக்காங்க, பிளிங்கு 2 சொல்லியிருக்காங்க, தீபா வந்து 4 சொல்லியிருக்காங்க. எது கரெக்ட் அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இட்ஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின், ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸியான கொஸ்டின். பசங்களா பெல் அடிச்சாச்சு, ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு யார் ஃபர்ஸ்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா? நிறைய பேர் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 1 இந்த மாதிரி கலந்து கலந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ யார் இது வந்து பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கரெக்டாக சொன்னது நம்மளோட அபி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினோட ஹார்ட் வந்து அபிக்கு போகுது. அபி பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு தான் இந்த ஹார்ட், வச்சுக்கோங்க. ஓகே, சொன்னா எப்படி மேம் 4 கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பசங்களா. ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 220 வோல்ட்ல சப்ளைல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ விபி என்னது நம்மளுக்கு 220 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு லேம்ப் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த லேம்புக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வி பீப்புள் நோ டிரான்ஸ்ஃபார்மரில் பவர் கான்ஸ்டன்ட், பவர் வந்து சேஞ்ச் ஆகாது, ரைட்? வெறும் வோல்டேஜ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எஸ் ஆர் நோ? அப்போ 11 என்ன கொடுத்துருக்காங்க அந்த லேம்புக்கு, பவர் வந்து 44 வாட்ஸ்னு கொடுத்துட்டு வோல்ட் வந்து அதுக்கு 11 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலி இது எங்கே கனெக்ட் பண்ணுவோம், நம்ம செகண்டரி சைடில் தான் வந்து லேம்பு கிம்பு எல்லாமே கனெக்ட் பண்ணுவோம். எஸ் ஆர் நோ? பிரைமரி சைடில் சோர்ஸ் தான் இருக்கும். அப்போ இந்த விஎஸ் அப்படிங்கிறது என்னது, நம்ம இந்த 11 வோல்ட் அப்படிங்கிறது நம்மளோட செகண்டரி சைடு அப்படின்னு அர்த்தம். இக்னோரிங் த பவர் லாஸ் in the transformer, what is the current in the primary side? நம்ம ஐபி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் நம்மளுக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியும், என்ன தெரியும், சின்ஸ் பவர் நம்மளுக்கு இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால வி நோ விஎஸ் ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு விபி ஐபி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம், ஆனால் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ நான் இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சின்ஸ் நம்மளுக்கு பவர் கான்ஸ்டன்ட் தானே. அப்போ விபி ஐபி இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்முலாலே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ விபி என்ன கொடுத்துருக்காங்க, 220 வோல்ட். நம்மளுக்கு என்ன தேவை இந்த இடத்துல, நம்மளுக்கு ஐபி தான் தேவை. அப்போ ஐபி இஸ் ஈக்குவல் டு பவர் என்னது நம்மளுக்கு 44 டிவைடட் பை 220. ஸோ யூ வில் பி கெட்டிங் 0.2 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி இந்த மாதிரி தான் கரெக்ட். ஸோ தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ட்ரிக்ஸ் யூ கேன் ஃபாலோ. இந்த ஸ்டெப்பில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஐஎஸ் கொடுக்கல, ஃபஸ்ட் இதை வச்சு ஐஎஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது. பட் இது ஒரே ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, கிளியராக இருக்கா ஜனனி? இப்போ ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களா? டன் டன். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் ட்ரீம் குயின். குட் ஈவினிங். ஓகே, சாரி நோட்டிஃபிகேஷன் வரல மேம், நோ ப்ராப்ளம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் கவலைப்படாதீங்க. ஓகே ஷாரு, கரெக்டாக புரிஞ்சுதா? எஸ் டு எஸ் தமிழன், அதுக்கப்புறம் யாரு, ஜனனி தப்பா சொல்லியிருந்தாங்க, பிளிங்கு தப்பா சொல்லியிருக்காங்க. உங்களுக்குலாம் கொஸ்டின் புரிஞ்சுது இல்லையா? ஓகே, ஸோ இட் வில் பி அ வெரி வெரி ஈஸி கொஸ்டின். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க, இதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, எஸ், டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பசங்களா. திஸ் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் நீட் 2018ல கேட்ட கொஸ்டின். அண்ட் உங்களோட டைமர் ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். தப்பா ஆன்சர் பண்ணிடாதீங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. நான் தள்ளி நின்னுக்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பேண்டமிக் 2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஷாரு 3 சொல்லியிருக்காங்க. நம்ம கைப்புள்ள வந்து பி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநிவி வந்து 3 சொல்லியிருக்காங்க. லதா 3 சொல்லியிருக்காங்க. ஜனனி 3 சொல்லியிருக்காங்க. அபி 3 சொல்லியிருக்காங்க. செக் பண்ணலாம், செக் பண்ணலாம். இன்னும் டைம் இருக்கு பசங்களா, பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஒபித்தோ அவங்க வந்து 1 சொல்லியிருக்காங்க. செல்வப்பிரியா 3 சொல்லியிருக்காங்க. வீபா 3 சொல்லிட்டாங்க. ஸோ பசங்களா
ஸ்டாப் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க டைமிங் முடிஞ்சுது. யுவர் டைம் ஸ்டாப்ஸ். இதோட உங்க டைமிங் முடிஞ்சுது. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் யாரு கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, தட் இஸ் யோர் 3. அண்ட் இதை கரெக்டாக சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாரு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஹார்ட் கோஸ் டு ஷாரு. ஓகேவா, இது ஷாருக்கு போகுது. ஸோ இங்கே என்னென்ன கிவன் டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் எடுத்துடலாம். ஒரு இண்டக்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 20 மில்லி ஹென்ரியில் இருக்குன்ட்டாங்க. கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 100 மைக்ரோ ஃபேரட்ல இருக்குது அப்படின்ட்டாங்க. அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, 50 ஓம்ஸ். இதெல்லாம் கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். அப்போ இது என்னது? இட் இஸ் யுவர் எல்ஆர்சி சர்க்கியூட். எஸ் ஆர் நோ? எல்ஆர்சி சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணிட்டு இஎம்எஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு நம்மளுக்கு சைனுசாய்டல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 10 sin 314t அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு the power loss in the circuit. power loss அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பவர் கண்டுபிடிக்கணும், which is VRMS IRMS cos phi. இது கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட வேலை. ஓகேவா, இதுதான் நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல விஆர்எம்எஸ் இது என்ன வேல்யூ பசங்களா? தட் இஸ் யுவர் V0. அப்போ விஆர்எம்எஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ விஆர்எம்எஸ் வில் பி ஈக்குவல் டு V0 டிவைடட் பை √2 அப்படின்னு கிடைக்குமா? எஸ் ஆர் நோ? V0 டிவைடட் பை √2. அப்போ V0 நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு? 10 இருக்கு. ஸோ 10 டிவைடட் பை √2 அப்படின்னு இருக்கும். இதுதான் விஆர்எம்எஸ். அடுத்தது ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப பெரிய வேலை. ஆனால் அதனால நான் ஐஆர்எம்எஸ் என்ன எழுதுறேன்னு பாருங்க. ஸோ ஐஆர்எம்எஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் விஆர்எம்எஸ் டிவைடட் பை Z அப்படின்னு எழுதுறேன். பிகாஸ் எல் இருக்கு, சி இருக்கு, ஆர் இருக்கு. தட் மீன்ஸ் இது வந்து என்னது? நம்மளுக்கு நம்மளோட எல்ஆர்சி சர்க்கியூட். அப்போ இம்பிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இது வரைக்கும் கிளியரா இருக்கா பசங்களா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? அடுத்தது போலாமா? Shall we go for the next one? அப்போ இது என்னவாகுது அப்படின்னு பாருங்க. இது ஒன்று. அடுத்தது cos phi அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? cos phi can be written as R divided by Z. யாருக்கெல்லாம் இதெல்லாம் தெரியலையோ போய் ஒன் ஷாட் பாருங்க, அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? இது எல்லாத்தையும் தூக்கி பவரில் எழுதலாமா? ஸோ பவர் வில் பி ஈக்குவல் டு V0. என்னது நம்மளுக்கு? விஆர்எம்எஸ் கரெக்டா? ஸோ விஆர்எம்எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை Z into R divided by Z அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஸோ VRMS ஸ்கொயர் டிவைடட் பை Z ஸ்கொயர் into R அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இப்போ எல்லாமே நம்மளுக்கு கிவன் டேட்டாஸ். இப்போ Z எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்? how we can find Z? root of R ஸ்கொயர் plus psi L minus psi C ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதி கண்டுபிடிக்கலாமா? அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இம்பிடன்ஸ் யூனிட் சொல்லுங்க மேம். இம்பிடன்ஸ் யூனிட் வந்து தட் இஸ் ஓம்ஸ். ஓகேவா, இம்பிடன்ஸ் யூனிட் என்னது பசங்களா? ஓம்ஸ். பேண்டமிக் போய் என்ன பண்ணுங்க, போய் வந்து ஒரு டைம் நம்ம ஒன் ஷாட் பாருங்க. ஒன் ஷாட் பார்க்காட்டி இதெல்லாம் கிளியராக தெரியாது. ஏன்னா நம்ம எப்படி டிரைவ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒன் ஷாட்டில் நான் அழகாக சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இம்பிடன்ஸ்னாலும் அது Z தான். கிளியராக இருக்கு இல்லையா? கிளியராக இருக்கு இல்லையா? தீபா ஒரு டைம் லைட்டாக ஸ்க்ரோல் பேக், கொஞ்சம் ஸ்க்ரோல் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன், உங்களுக்கு புரியும். ஓகே, டன். எஸ், அப்போ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா 56.14 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். உள்ள எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ P is equal to VRMS என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 10 divided by √2 the whole square divided by 56.14 the whole square into R என்ன கொடுத்துருக்காங்க? 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will be getting 0.79 watt அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, கிளியராக இருக்கா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புரிஞ்சுதா பசங்களா? ஃபேஸார் டயக்ராம் நீட்ல வருமா மேம்? ஃபேஸார் டயக்ராம் டைரக்டான கொஸ்டின் வராது. பட் இந்த மாதிரி tan தீட்டா காஸ் தீட்டா இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பசங்களா. வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் ஹியர் கம்ஸ் யூ த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது நீட் 2020 கேட்ட கொஸ்டின். அண்ட் யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் இன், இதுக்கு வந்து வெறும் 50 செகண்ட்ஸ் போதும், அடிஷ்னல் டைமிங் தேவையில்லை. ஓகேவா? ஸோ யர் டைமர் ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஸ்ரீநிவி வந்து 4 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீநிவி இது இந்த கொஸ்டின் தான், போன கொஸ்டின் தான். ஓகே, ஸோ ட்ரீம் குவீன் 1 சொல்லியிருக்காங்க. பிளிங்க் வந்து 3 சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் லதா 3 சொல்லியிருக்காங்க, கீர்த்திகா 4 சொல்லியிருக்காங்க, ஷாரு 4 சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு நம்ம கையில். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, கைப்புள்ள வந்து இன்னைக்கு 2 சொல்லியிருக்காரு. கைப்புள்ள வந்து என்ன சொல்லியிருக்காரு? 2 சொல்லியிருக்காரு. திஸ் கொஸ்டின் மேம். ஓகே, ஸோ செக் பண்ணிடலாம். ஓகே, லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் பசங்களா. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஓகேவா? மறுபடியும் நீட்டுக்கு நான் தனியாக நடத்துகிறப்ப தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறப்பெல்லாம் கிடையாது. இதுவுமே நீட்டுக்கு தான் நடத்துகிறோம். பசங்களா ஸ்டாப் பண்ணுங்க, டைமர் முடிஞ்சிருச்சு. ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி குமரவேல் 1 சொல்லியிருக்காங்க, விவேதா வந்து 4 சொல்லியிருக்காங்க, கிறிஸ்டினா 4 சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி 4 தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் இந்த கரெக்டான ஆன்சரை ஃபஸ்ட்டு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஸ்ரீநிவி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினோட ஹார்ட் ஸ்ரீநிவிக்கு போகுது. ஸ்ரீநிவி, இந்த ஹார்ட் பிடிச்சிக்கோங்க, இது உங்களோடது. ஓகேவா? இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் சொல்லிடுறேன், ஒரு ட்ரிக் சொல்லிடுறேன். என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் யுவர் ட்ரிக், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா, இன்டென்சிட்டி, ஏன்னா இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தால் தான் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், க்ளோ ஆகும். எஸ் ஆர் நோ? இல்லாட்டி க்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கைப்புள்ள இப்போ சொல்லி ஓகே. ஸோ 2025க்கு மாடியூல்ஸ் எப்படி வாங்கலாம் மேம்? என்ன மாடியூல்ஸ் கேட்குறீங்க நீங்கள்? Okay, so I is inversely proportional to the impedance and I is directly proportional to the glow of bulb. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? க்ளோ ஆஃப் பல்ப், அதாவது இன்டென்சிட்டி அதிகமாச்சு அப்படின்னா பல்போட க்ளோவும் அதிகமாகும். இன்டென்சிட்டி கம்மியாச்சு அப்படின்னா பல்போட க்ளோவும் கம்மியாகும். ஓகேவா? இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த இண்டக்டருக்குள்ளார ஒரு ராட் ஒன்று வைக்கிறாங்களாம், இரும்பு ராட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? நம்மளோட இண்டக்டன்ஸ் வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்கும். எஸ் ஆர் நோ? அண்ட் நம்மளுக்கு தெரியும் இண்டக்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இம்பிடன்ஸ். அப்போ இண்டக்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா இம்பிடன்ஸ் அதிகமாகும். அப்போ இங்கே இம்பிடன்ஸ் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்டென்சிட்டி குறையும். இன்டென்சிட்டி குறையிறப்ப பல்பு வந்து நம்மளோட க்ளோ வந்து கம்மியாகும். ஸோ இதோட பர்ஃபெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கிளியரா இருக்கா? இதுதான் நேத்து தான் மேம் என்னோட வைவாக்கு படித்தேன். கிளியரா இருக்கா ஜனனி? இப்போ 100% புரியுதா உங்களுக்கு? ஸோ ஈவன் உங்கள் வைவாஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது. நீட் 2020ல கேட்டிருக்காங்க. அதனால பி அவேர் ஆஃப் இட். ஓகே, தெரிஞ்சுக்காங்க. டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எல்லாருமே புரிஞ்சிருச்சு இல்லையா? யாரெல்லாம் தப்பா சொன்னீங்களா? குமரவேல் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ நான் let's go for the next question. Again NEET 2020ல இன்னொரு question கேட்டிருக்காங்க. And your timer starts in 3, 2, 1. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் தள்ளி நின்னுக்கிறேன். எஸ் மேம். ட்ரிக்கெல்லாம் நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? ட்ரிக்கெல்லாம் நோட் பண்ணி வைங்க. that will be helpful. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம். ஸ்ரீநிவி, செல்வப்பிரியா வந்து 2 சொல்லியிருக்காங்களா? யார் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணா? இந்த கொஸ்டினுக்கு நான் கவனிக்கலையே பசங்களா, சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா கைப்புள்ள கிடையாது, அது எனக்கே தெரியும். ஏன்னா கைப்புள்ள வந்து லேட் கம்மர் இன்னைக்கு. யாரு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண அந்த கொஸ்டினுக்கு? ஓகே, கைப்புள்ள தான் ஆன்சர் பண்ணாரா 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பேண்டமிக் வந்து ஓகே, டன் 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 டன். பேண்டமிக் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பேண்டமிக், உங்களோட ஆன்சர் என்ன? முடிய போகுது டைமிங். பேண்டமிக் என்ன ஆன்சர் பண்ணீங்க? ஸ்டாப் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. வாட் இஸ் யுவர் ஆன்சர் பேண்டமிக்? கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். கைப்புள்ள 2 சொல்லியிருந்தாரு, பேண்டமிக்கும் 2 தான் சொல்லியிருக்காங்க. பார்த்துடலாம். ஓகே, ஸோ த பர்ஃபெக்ட் ஆன்சர் கோஸ் டு பி 2. ஓகே, அண்ட் கைப்புள்ள தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, பேண்டமிக் மேம். கைப்புள்ளையே ஒத்துக்கிட்டாரு, பேண்டமிக் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்களா? ஸோ பேண்டமிக் இந்தாங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டார் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் தான் இன்னைக்கு ஒரு ஸ்டார் வாங்கியிருக்கீங்க.
ஓகே, இது ஒரு டபரா கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து 40 மைக்ரோஃபாரட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 200 வோல்ட் அப்படின்னு. ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. த ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் த கரண்ட் இன் த சர்க்கிட் வில் பி. RMS வேல்யூ அதாவது IRMS என்னன்னு கேட்குறாங்க. IRMS ஃபார்முலா வில் பி VRMS டிவைடட் பை Z. கரெக்டா? இதுதான். இங்கே உங்களுக்கு என்ன மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, வெறும் நம்மளோட C மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்னவா மாறும் பசங்களா? VRMS டிவைடட் பை சி அப்படின்னு மாறும். எஸ் ஆர் நோ? ஏன்னா வெறும் சி மட்டும்தான் இருக்கு. அப்ப இதை எக்ஸாக்டா சால்வ் பண்ணலாமா? என்ன ஆகும் நம்மளுக்கு? IRMS is equal to VRMS divided by 1 by omega c அப்படின்னு எழுதலாம். அப்ப இது மேல போயிடுமா? அப்ப போயிடுச்சு அப்படின்னா VRMS into omega into c அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒமேகா c அப்படின்னு இருக்கும். அண்ட் ஒமேகாவோட வேல்யூ என்னது? ஒமேகாவோட வேல்யூ வந்து 2 pi f. எஃப்க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? 50. இது 40 into 10 to the power minus 6. அண்ட் VRMS என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் நம்மளோட VRMS வேல்யூ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் ரீடிங்ஸு அது எல்லாமே உங்களுக்கு என்னது? அதெல்லாம் RMS வேல்யூ தான். அது எல்லாமே RMS வேல்யூ, பீக் வேல்யூ கிடையாது. பீக் வேல்யூனா சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ உள்ள அப்படியே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலி யூ வில் பி கெட்டிங் 2.5 amps. Finally you will be getting 2.5 amps. கரெக்டா? புரிஞ்சுதா? நீங்க ஏன் ரெண்டு பேருக்கு ஹார்ட் கொடுக்க கூடாது? ஏன்னா இப்ப கைப்புள்ள வந்து ரெண்டாவதா கரெக்டா சொல்லியிருக்கிறாரு, அதனால ரெண்டு பேர்த்துக்கு ஹார்ட் கேட்கிறாரு. நாளைக்கு ஒருவேளை அடுத்த கொஸ்டின்லயே மூணாவதா சொன்னாரு அப்படின்னா ஏன் நீங்க 3 ஹார்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்பாரு. ஓகேவா? ஸோ கைப்புள்ள பேச்சு விடிஞ்சா போச்சு, அதுதான் நம்மளோட கருத்து இந்த இடத்துல. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியரா இருக்கா பசங்களா? அவர் ஏன் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது? நல்ல கேள்வி ஜனனி. அடுத்த கேள்விக்கு போலாமா பசங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு சால்வ். ஓகே, ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஓகே, நவ் லெட்ஸ் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின். அண்ட் இது நீட் 2021ல கேட்டிருக்காங்க. யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் இன் 3 2 1. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. இதுவும் ஒரு மொக்க கொஸ்டின் தான் பசங்களா. பெருசா நம்ம அப்படியே பயந்து சால்வ் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, அடுத்தது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சா? பேண்டமிக்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ பேண்டமிக் 3 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீநிவி 3 சொல்லியிருக்காங்க. பிளிங்கு 3, அதுக்கப்புறம் ட்ரீம் குவீன் 1 சொல்லியிருக்காங்க. ஷாரு லதா 3 சொல்லியிருக்காங்க. அபி 3. ஓகே, இது எல்லாத்துக்குமே நிறைய ஓட் 3க்கு தான் விழுகுது. எல்லாமே 3க்கு தான் விழுகுது. பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரீமோட ஜாபே நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அடுத்தது ஜனனிய. நீங்க அடிச்சுக்கங்க, நீங்க பொறுமையா அடிச்சுக்கோங்க. இந்த மூவர் கொண்ட குழு வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க போல இருக்கு. கீர்த்திகா 1111 சொல்லியிருக்காங்க. செல்வப்பிரியா வந்து 3 சொல்லியிருக்காங்க. அண்ட் கைப்புள்ள வந்து 3 சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொன்னாலும் நம்மளும் சொல்லி வைப்போம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ பசங்களா, நீங்க எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி, நீங்க எல்லாம் கெஸ் கிடையாது, ஓ இது தப்பான வார்த்தை, நீங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி 3 தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹார்ட் பேண்டமிக்கு. ஓகே, பேண்டமிக் நான் பார்க்குறப்ப பேண்டமிக் தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஹார்ட் பேண்டமிக்கு. ஓகே, இது ஏன் வந்து, ஏன்னா இந்த யூனிட்ல கொஸ்டின் எல்லாமே இவ்வளோ பெருசாக இருக்கும், அதனால நம்ம பயந்துடக்கூடாது. யூ ஹாவ் டு கிவ் அ ட்ரை. என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ Z என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? இண்டக்டரோடது L, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டரோடது C, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸோடது R எல்லாமே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? த ஆம்ப்ளிடியூட், அதாவது the amplitude of the current flowing is. ஆம்ப்ளிடியூட்னா என்னது? பீக் வேல்யூ, அதை தான் நம்ம ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? I0 கொடுத்துருக்காங்க 10√2 ஆம்பியர் அப்படின்னு. இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Z கண்டுபிடிக்கணும். அண்ட் we people know VRMS is equal to IRMS
into Z அப்படின்னு. அப்ப இது இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாமா? VRMS divided by IRMS is equal to Z அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட் தானே? இப்ப இங்க IRMSக்கு அவங்க ஆல்ரெடி வேல்யூ கொடுத்துட்டாங்க. IRMS is equal to 10 into root 2 divided by root 2. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 10 ஆம்பியர் அப்படிங்கிறது தான் IRMS. VRMS எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இங்க இருக்கிறது தான் VRMS பசங்களா. ஓகே, இங்க இருக்கிறதா VRMS. ஸோ VRMS என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல கொடுக்கல, ஃபிகர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபிகர்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபிகர்ல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிகர்ல வந்து அவங்க கொடுக்கல. ரைட், ஃபிகர்ல கொடுக்கல. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆனால் டிஃப்ரெண்டான வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. அண்ட் இதில் நம்மளுக்கு நல்லா தெரியுது இண்டக்டர் தான் ஸ்ட்ராங்கராக இருக்குது கெப்பாசிட்டரை கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்? VRMSக்கு பதிலாக VNet அப்படின்னு சொல்லி எழுதிடலாமா? ஸோ VNet is equal to root of VRMS VR square into VL minus VC the whole square அப்படின்னு எழுதலாமா? இதில் தான் VRMS நம்மளுக்கு கிடைக்க போகுது. VR என்னது நம்மளுக்கு? தட் இஸ் 40 ஸ்கொயர் ப்ளஸ் VL என்னது நம்மளுக்கு? 40 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு சால்வ். இதுக்கு 10 கிடச்சிருக்கு. கரெக்டா? இதுக்கு 10 கிடச்சிருக்கு. இது சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். I தான் நெக்ஸ்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் நீங்களே பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் இதோட ஆன்சர் சொல்லுங்க பசங்களா. நீங்கெல்லாம் சால்வ் பண்ணீங்கல்ல, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மாட்டினீங்க, இப்போ மாட்டினீங்க, இப்போ மாட்டினீங்க. ஓகே, ஸோ திஸ் வில் பி 50. ஸோ இந்த இடத்துல Z is equal to 50 divided by 10 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வில் பி 5. ஸோ ஆப்ஷன் C தான் கரெக்ட். ஓகே மேம், என்னால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே முடியலை மேம். தட் மீன்ஸ் லதா நீங்கள் இன்னும் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கலன்னு அர்த்தம். ஓகே, ஒரு பொருட்டாவே நினைக்கலன்னு அர்த்தம். திரும்ப உட்காந்து ஒன் ஷாட் பாருங்க. ஒன் ஷாட் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் எல்லாம் இன்னொரு டைம் ரீவர்க் பண்ண ஆரம்பிங்க. புரியுதா? அப்பதான் ஈஸியா இருக்கும். டன்? ஓகே, now let's start the next question பசங்களா. கிளியரா இருக்கு இல்லையா? so now here comes the next question. and இந்த question பாத்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2000ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்மளுக்கு என்னது? வெறும் வந்து 50 செகண்ட்ஸ் போதும். அதுக்கு மேல இதுக்கெல்லாம் ஆன்சரே பண்றதுக்கு டைம் எடுத்துக்க கூடாது. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ பேண்டமிக் 2 சொல்லியிருக்காரு, பிளிங்கு 1 சொல்லியிருக்காங்க, எல்லாருமே 1 சொல்லியிருக்காங்க. எவ்ரி ஒன் ஆர் சேயிங் 1. ஜனனி 2 சொல்லியிருக்காங்க, லதா 1 சொல்லியிருக்காங்க, பவித்ரா வந்து 1 சொல்லியிருக்காங்க, தேவதர்ஷினி 1 சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் விவேதா 1 சொல்லியிருக்காங்க. பசங்களா டில் டைம் இருக்கு, இன்னொரு டைம் யோசிங்க. இன்னொரு டைம் யோசிச்சு என்ன பண்ணுங்க? ஆன்சர் பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் பண்ணா 1 கன்ஃபார்ம் மேம். அடிச்சு கேட்டாலும் 1 தான் மேம் நான் சொல்லுவேன். அடிச்சு கேட்டாலும் 1 தான் மேம். ஓகே, செக் பண்ணிடலாம். கொஸ்டின்ஸ் லீக் பண்ணிட்டீங்களா கைப்புள்ளைக்கு? எங்க இன்னைக்கு நான் கைப்புள்ளைய பார்க்கவே இல்லைங்க. என்ன ஏன் பக்கம் திருப்புறீங்க? என்ன சொல்றீங்க? நான் ஒன்றும் பண்ணல. ஓகே பசங்களா, நான் எப்படி கைப்புள்ளைக்கு சொல்லுவேன்? கைப்புள்ள எக்ஸாம் பாஸ் ஆனாருன்னா நம்மளுக்கு தானே பெருமை. இல்லை இல்லை இல்லை, ஓகேவா? நான் லீக் பண்ணல. ஓகே, ஸோ பசங்களா எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க பார்க்கலாம். இதோட டைமிங் முடிஞ்சுது. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின், பேண்டமிக் சொன்ன மாதிரி. ஓகேவா? இதுக்கோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அண்ட் ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளிங்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளிங்கு பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஹார்ட். என்ன இன்னைக்கு ரொம்ப ரேண்டமாக இருக்கு இந்த யூனிட் வச்சு செய்தவங்கள, ரொம்ப ரேண்டமா இருக்கு. ஓகே, இது மேஜிக் இல்லை, எனக்கு நானே வச்சுக்கிட்டு சூனியம் மாதிரி இருக்கு கைப்புள்ள. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பிகாஸ் வி நோ குவாலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது 1/r ரூட் ஆஃப் எல் டிவைடட் பை சினும் எழுதலாம், இல்லாட்டி ஒமேகா எல் டிவைடட் பை ஆர் அப்படின்னும் எழுதலாம். ஓகேவா? இந்த 2 ஃபார்முலால இதைத்தான் இப்படி டிரைவ் பண்றாங்க, இதைத்தான் இப்படி எழுதுறாங்க. எல்லாமே ஒன்று தான். ஒன்றுக்குள்ளார ஒன்று, கண்ணுக்குள்ளார மண்ணு. எஸ் ஸ்ரீதர், கரெக்ட் தான். ஓகே, கரெக்ட். ஸோ ஃபைன். ஸோ பசங்களா கங்க்ராட்ஸ் எவ்ரி ஒன், எல்லாரும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அண்ட் ஹியர் கம்ஸ் யூ த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2010ல கேட்ட கொஸ்டின். இது ஒரு மாசான கொஸ்டின். கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. இன் 3, 2, 1 ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பிளிங்கு 4 சொல்லியிருக்காங்க. எஸ், காந்தி பிறந்த மண்ணு. கரெக்டு தான், கரெக்டு தான். நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும்ல. ஒண்ணுமே தெரியல மேம்.
இன்னும் கொஞ்சம் பிக்சலை எச் பண்ணி பாருங்க பார்க்கலாம். ஏன்னா ஐ கேன் see from here. ஸோ பிளிங்கு 4, ஸ்ரீநிவி 4 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 11th 18 4 அபிஷேக் வந்து 4 சொல்லியிருக்காரு. ஜனனி 2 சொல்லியிருக்காங்க. ஷாரு 4, பவித்ரா 4. அதுக்கப்புறம் ட்ரீம் குவீன் வந்து ஒன்றுமே தெரிலன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் கைப்புள்ள. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதை வந்து நான் பெருசு பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸை நான் வேணா ஒரு டைம் எழுதுறேன். இப்போ தெரியுதா பசங்களா? இதுக்கு முன்னாடியே நல்லா இருந்தது மேம். கைப்புள்ள அது நாங்க போடணும், நீங்களே ஹேஷ்டாக் போட்டு போட்டுக்க கூடாது. ஓகே, ஸோ பசங்களா ஸ்டாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டா யார் ஆன்சர் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளிங்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். பிளிங்கு பிடிச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கு ரெண்டாவது ஹார்ட். ஓகே, ரெண்டாவது ஹார்ட். பசங்களா இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரியை வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டாங்க சியை. ஓகேவா? சார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துட்டு இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இண்டக்டரோட கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதெல்லாம் இங்கே வந்து சேரும். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த கரண்ட். ஓகேவா? அண்ட் இந்த கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுல எல்லா மெத்தடுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சால்வ் பண்ற மெத்தட் தான் 1 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து எவ்வளவு எனர்ஜி வெளியே போகுதோ அதை நம்ம இண்டக்டர் வாங்கி வச்சுக்குது. கரெக்டா? ஸோ எனர்ஜி லாஸ் இன் கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி கெயின் இன் இண்டக்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எனர்ஜி எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு எப்படி தெரியும்? இங்கே ஃபர்ஸ்ட் எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு மைனஸ் பண்ணுறப்ப தெரியும். ஸோ half CV1 ஸ்கொயர் மைனஸ் half CV2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டு தானே? இஸ் ஈக்குவல் டு இண்டக்டரோட எனர்ஜி எப்படி எழுதுவோம், half LI ஸ்கொயர். இப்போ பாருங்க, ஐ கண்டுபிடிக்க சொன்னதுக்கு ஐ ஃபார்முலா வந்துருச்சா? இது எல்லாத்தையும் இந்த half கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், CV1 ஸ்கொயர் மைனஸ் CV2 ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை L கீழே வந்துருமா? இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஹோல் 1/2 அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஐ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, அப்போ ஓகே ஜானு அதை தப்பு தானே, கொஸ்டின் ஆன்சர் தெரியலன்னு சொன்ன மேம். கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னு சொன்னீங்களா? ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ பசங்களா இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்கேட்டராக இருக்கு. ஒருத்தங்க மட்டும் முதல்ல ஷாரு ஹர்ஷிதா அந்த மாதிரி அப்படியே டாமினேட் பண்ணிட்டே வருவாங்க. ஹஸ்னா இன்னைக்கு அப்படி இல்லை, கரெக்டாக வந்து எல்லாருமே பிரித்து பிரித்து மார்க் வாங்குறீங்க. ஸோ யார் வேணாலும் டாப்பர் ஆகலாம். இன்னைக்கு நிறைய ஹார்ட் கலெக்ட் பண்ணலாம். யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப இந்த மாதிரி ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், கம்மி டைம்லயும் முடியும். ஓகே, அப்ப என்ன கேட்டிருக்காங்களோ இந்த ஃபார்முலா எங்க வருதுன்னு பாருங்க. டன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? So let's go for the next question. That is All India Pre-Medical Test 2009 ல கேட்ட question. Again ஒரு formula derivative type question. Answer the following in 3 2 1. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் தள்ளி நின்னுக்கிறேன். ஓகே, மேக்ஸிமம் என்னால் விசிபிளாக பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஸ்ரீநிவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஸ்ரீநிவி வந்து 4 சொல்லியிருக்காங்க, ஷாரு 3 சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் பவித்ரா 4 சொல்லியிருக்காங்க, சுதர்ஷன் 2 சொல்லியிருக்காங்க, குமரவேல் 2 சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிடலாம் பசங்களா. லெட்ஸ் செக் திஸ். ஓகே, லெட்ஸ் செக் திஸ். கைப்புள்ள 3 சொல்லிட்டாரு, ஜனனி 3 சொல்லியிருக்காங்க, கீர்த்திகா 4 சொல்லியிருக்காங்க, ட்ரீம் குவீன் C சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் டைம் இருக்கு, ஒரு டைம் வேணா ஒர்க் பண்ணுங்க. கனிஷ்கா 2 சொல்லியிருக்காங்க. அடுத்தது அபி 3 சொல்லியிருக்காங்க, ஸ்ரீதர் 2, ஜனனி 3. வேற மாதிரி அடுத்த ஆன்சர். அவ்வளோதான், டைம் முடிஞ்சது பசங்களா. ஸ்டாப் பண்ணுங்க. இந்த क्वेश्चनக்கு நம்ம கைப்புள்ள சொன்ன 3 ஆன்சர் கிடையாது, ஸ்ரீநிவி சொன்ன 4 தான் ஆன்சர். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. 4 is a perfect answer. So this question owns by ஸ்ரீநிவி.
ஓகே ஸ்ரீநிவி கங்க்ராட்ஸ் இந்தாங்க ஹார்ட் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு தான் இந்த ஹார்ட் பசங்களா ஏன் இதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க என்ன கேட்டிருக்காங்க பவர் டெசிபேட்டட் எல்ஆர்சி சர்க்கியூட்ல என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பவர் டெசிபேட்டட் ஃபார்முலா என்னது விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபை கரெக்டா அண்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது எப்படி எழுதலாம் விஆர்எம்எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஜட் அப்படின்னு சொல்லி எழுதலாமா எழுதலாம் தானே காசுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் ஆர் பை ஜட்னு எழுதலாம் ஸோ தட் மீன்ஸ் விஆர்எம்எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஜட் ஸ்கொயர் இன்டூ ஆர் அப்படின்னு கிடைக்கும் இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஜட்டுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி இருக்கு அண்ட் என்ன கொடுத்துட்டாங்க இஎம்எஃப் ஈன்னு கொடுத்துட்டாங்க ஸோ தட் மீன்ஸ் வி நோ விஆர்எம்எஸ் இஸ் நத்திங் பட் இ அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு இ ஸ்கொயர் ஆர் டிவைடட் பை ஜட் ஸ்கொயர்னு வரும் ஸோ இ ஸ்கொயர் ஆர் ஜட் ஸ்கொயர் என்ன வேல்யூ ஆகும் நம்மளுக்கு ஸோ ரூட் ஆஃப் r square plus psi l minus psi c the whole square அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா அப்ப இந்த psi c க்கு psi l க்கு வேல்யூ எழுதுனீங்க அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா d தான் கரெக்டான ஆன்சரா வரும் இது ஒரு டபரா கொஸ்டின் நெக்ஸ்ட்டுக்கு ஆன்சர் 2 இப்பவே கைப்புள்ள வந்து மந்திரம் போட்டு எழுதி வச்சுட்டாங்க ஓகேவா t is always problem for me ma'am ஆஹா 240 is always a problem. Why 240 is always a problem? புரியல எனக்கு புரியலையே ஓகே கிளியரா இருக்கு இல்லையா ஸோ இப்படி சால்வ் பண்ணீங்கன்னா தான் ஆன்சர் வரும் இல்லாட்டி ஆன்சர் வராது டன் அடுத்த கொஸ்டின் போலாமா அடுத்த கொஸ்டின் போலாம் பசங்களா அண்ட் ஹியர் கம்ஸ் யூ த நெக்ஸ்ட் கொஸ்டின் தட் இஸ் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2010ல கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் இன் 3 2 1 ஆன்சர் பண்ணுங்க 240 பிக்சல் ஓ 240 பிக்சலை தான் அப்படி சொல்றீங்களா புரிஞ்சுது 240 பிக்சல்னாவே பிரச்சனை தான் நாளையிலிருந்து என்ன பண்ணுங்க அட்லீஸ்ட் 240 பிக்சல்ல நீங்க பார்க்க முடியாது புரிஞ்சுதா அது வந்து நீங்கள் டேட்டா மிச்சம் பண்ணுறீங்கன்னு நினைக்கலாம் பட் கண்ணு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் பசங்களா நீங்கள் எஃபர்ட் போட்டு பார்க்குறதுமே வேஸ்ட்டு ஓகே ஸோ டோன்ட் டூ தட் அது வந்து ஒரு ஃபூலிஷான ஒரு டிசிஷன் ஓகே அண்ட் இந்த கொஸ்டினுக்கு யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணாங்கிறத பார்க்க மறந்துட்டேனே ஐயோ பசங்களா ஹெல்ப் மீ இந்த கொஸ்டினுக்கு யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணா எனக்கு பிளிங்கு தான் தெரியுது 1 சொல்லியிருக்காங்க கைப்புள்ள நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு 2 அப்படின்னு அப்போவே சொல்லிட்டாரு ஓகேவா அப்போவே சொல்லிட்டாரு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் யார் பேண்டமிக் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு பேண்டமிக் நீங்க என்ன ஆன்சர் சொன்னீங்க இருங்க நான் என் மொபைல் இங்கே வச்சுக்கிறேன் அப்போதான் எனக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறக்கு இல்லாட்டி இது வந்து நான் டக்குன்னு பார்க்கறக்குள்ளார திரும்பிடுது பசங்களா டைம்ஸ் அப் ஒய்டி பேண்டமிக் தான் மேம் ஃபர்ஸ்ட் ஓகே ஒய்டி பேண்டமிக் தான் ஃபர்ஸ்ட் பரவாயில்ல ஓகே இருந்துட்டு போறார் இப்போ நான் கண்டுபிடிச்சிருவேன் ஸோ ஒய்டி பேண்டமிக் வந்து 1 சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பிளிங்கு 1 சொல்லியிருக்காங்க ஷாரு 3 சொல்லியிருக்காங்க ஜனனி 3 சொல்லியிருக்காங்க ஓகே ஃபைன் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஜனனி சொன்ன மாதிரி ஆன்சர் கிடையாது ஜனனி சொன்ன மாதிரி என்ன இல்லை நம்மளுக்கு ஜனனி என்ன ஆன்சர் சொல்லியிருந்தாங்க அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா ஜனனி என்ன ஆன்சர் சொல்லியிருந்தாங்க 3 சொல்லியிருக்காங்க ஸோ ஜனனியும் ஷாருவும் சொன்ன மாதிரி 3 தான் கரெக்டான ஆன்சர் அண்ட் இந்த கொஸ்டின் கோஸ் டு நம்மளோட ஷாரு ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஷாரு ஒரு ஹார்ட் பிடிச்சுக்காங்க பார்க்கலாம் உங்களுக்கு தான் ஓகே ஸோ நான் ஏன் இந்த கொஸ்டின்ல இவ்வளோ மொக்கையான ஒரு கொஸ்டின்ல வந்து இது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க பசங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க த ரீடிங் ஆஃப் வோல்ட் மீட்டர் V3 அண்ட் அம்மீட்டர் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி V3யோட ரீடிங் என்ன அம்மீட்டரோட ரீடிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தட் மீன்ஸ் நம்ம ஐஆர்எம்எஸும் விஆர்எம்எஸும் நம்ம கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பெருசாக இந்த இடத்துல எந்த விஷயமும் இல்லை இவங்க என்ன கொடுத்துருக்காங்க V1 V2 ஆர் 300 வோல்ட் அப்படின்னா இது எப்படி இருக்கு இண்டக்டரும் கெப்பாசிட்டன்ஸும் சேமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் கரெக்டா ஸோ தட் மீன்ஸ் இது ஒரு ரெசனன்ஸ் சர்க்கியூட்னா என்ன ஆகும் விஆர்எம்எஸ் வில் பி ஈக்குவல் டு VR அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா அதாவது வோல்டேஜ் வந்து எப்படி ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் விஆர்எம்எஸ் இங்க என்னது 220 வோல்ட் ஸோ 220 வோல்ட் அப்படிங்கறது எழுதிடலாம் அப்ப இந்த இடத்துல ஐஆர்எம்எஸ் என்னவாகும் நம்மளுக்கு Z என்னவாகும் ஃபர்ஸ்ட் Z will be equal to R which is 100 அப்ப what we have to find the VRMS நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா
இப்போதைக்கு நெட் மட்டும் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ IRMS is equal to VRMS divided by Z. ஸோ 220 divided by 100 அப்படின்னா இது என்ன ஆகும் நம்மளுக்கு 2.2 amps அப்படின்னு தான் வரும். ஸோ இது ரெண்டும் கரெக்டான ஆன்சர் இல்லை, இது ரெண்டுத்துல ஒன்று கரெக்ட். VRMS என்ன வச்சிருக்கோம் நம்ம 220. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இது ஒரு மொக்க கொஸ்டின், புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏதான் மேம் ஆன்சர் அப்படின்னு இப்பவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல வந்து எழுதி வச்சுட்டாரு நம்ம கைப்புள்ள. ஓகே, புரியுதா பசங்களா? அப்ப டக்குன்னு சால்வ் பண்றதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்க செக் பண்ணணும். காட் இட் மேம்? ஓகே, டன். So now here comes you the next question, which is NEET 2014 la கேட்ட question and your timer starts in 3 2 1. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Do it, come on. ஸோ பேண்டமிக் 2 சொல்லியிருக்காரு, பிளிங்க் வந்து லவ்லி பிளிங்க் அப்படிங்கிறவங்க வந்து 2 சொல்லியிருக்காங்க, ஃபுட்பால் வேர்ல்ட் 2 சொல்லியிருக்காங்க, ஷாரு 3 சொல்லியிருக்காங்க, நிவி கீர்த்திகா எல்லாம் 2 சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது 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 சொல்லுங்க பார்க்கலாம். நான் மொபைல் எடுத்துக்கிறேன், அப்போதான் எனக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏன் ஆன்சர் பண்ணிட்டாரு? டன் டன் பசங்களா, டைம் இருக்கு, கொஞ்சம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க, இல்லாட்டி மிஸ்டேக் ஆயிடும். ஓகே, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் செய்யுங்க, யாரு கரெக்ட் அப்படிங்கறத இப்ப பார்த்துடலாம். ஓகே, செக் பண்ணிடலாம் யாரு கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. என்னப்பா நிறைய பிளிங்க்ஸ் இருக்கீங்க, என்ன ஒரே பிளிங்கா இருக்கு இன்னைக்கு. யாரும் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, யார் ஆன்சர் கரெக்டுனே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஸ்கோர்ஸ் எடுக்கிறீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. பட் கரெக்டாக தான் சொல்றீங்க, முன்ன பின்ன சொல்றதுனால பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. ஓகே, ஸோ பசங்களா இந்த கொஸ்டினோட ஆன்சர் யாருது அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பேண்டமிக் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண மாதிரி ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டின் கோஸ் டு பேண்டமிக். பேண்டமிக் ஒரு ஹார்ட் பிடிச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் இது. ஓகே, இதுதான் உங்களோடது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பசங்களா இதில், ஏன் வந்து இதில் இவ்வளோ பெரிய மிஸ்டேக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஹேவிங் எஃபிஷியன்சி 90%. அப்போ எஃபிஷியன்சினா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மனசில் வர ஃபார்முலா VSIS டிவைடட் பை VPIP அப்படிங்கிறது தான் கரெக்டா. அதில் was working on 200 volt and 3 kilowatt power supply. அப்ப என்ன கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு இந்த இடத்துல, VP கொடுத்துருக்காங்க 200 அப்படின்னு சொல்லிட்டு, பவர் கொடுத்துட்டாங்க 3 kilowatt அப்படின்னு கொடுத்துட்டு, if the current in the secondary coil is 6 ampere, so IS கொடுத்துருக்காங்க which is 6 ampere கொடுத்துட்டு, the voltage across the secondary coil and the current in the primary coil will be. so நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், VS என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், IP என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு பவர் கொடுத்துட்டாங்க, அப்ப ஃபர்ஸ்ட் IP கண்டுபிடிச்சிடலாமா? சோ பவர் will be equal to VP IP அப்படின்னு வரும். அப்ப IP வேணும் அப்படின்னா P divided by VP அப்படின்னு கிடைக்கும். இது என்னது நம்மளுக்கு 90% அப்படின்னு கொடுத்து, ஸோ பவர் கொடுத்துட்டாங்களா? ஸோ பவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சால்வ் பண்ணிடலாமா? இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 15 amps கரெக்டா. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 3000 divided by 200 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 15 கிடைக்கும். அப்போ இது ஆன்சர் கிடையாது, இதில் தான் ஏதோ ஒரு ஆன்சர். ஸோ பேலன்ஸ் யார் இருக்கா நம்மளுக்கு, இன்னும் செகண்டரி பொட்டென்ஷியல் செகண்டரி வோல்டேஜ் தான் இருக்காங்க. ஸோ செகண்டரி எப்படி கண்டுபிடிக்கலாம், பவர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா? ஸோ 90% அப்படின்னா அது 0.9. ஸோ 0.9 இன்டூ VS என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, VS வந்து we have found it as VS தான் இப்போ கண்டுபிடிக்கணுமா? ஸோ VS into IS என்ன கொடுத்துருக்காங்க பசங்களா, IS வந்து 6 கொடுத்துட்டாங்க, divided by VP வந்து 200 into, so IP என்னது 15. அப்போ இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா you will be getting option B. so 450 volt கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் B தான் கரெக்ட். ஓகே, அப்போ இந்த யூனிட்ல உங்களுக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த யூனிட்ல உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, டன் பசங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Shall we go for the next question? Yes.
So here we come for the next question, which is All India Pre-Medical Test la 2016 la கேட்ட question, and your timer starts in 3 2 1. ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு டபரா question. அது வேணா நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு டபரா question. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. ஓகே மேம். ஸோ கீர்த்திகா 3 சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் சுதர்ஷன் 3 சொல்லியிருக்காங்க, எல்லாரும் 3 தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ராகேஷ் ரோஷன் வந்து ஏ சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் விஜய் வந்து 2 சொல்லியிருக்காங்க, அண்ட் செல்வப்பிரியா 1 சொல்லியிருக்காங்க. அலோன் பிளிங்க், இன்னொரு பிளிங்கா, பிளிங்கு லவ்லி பிளிங்க் அலோன் பிளிங்க், இந்த பிளிங்க் கூட்டம் வந்து 3 சொல்லியிருக்காங்க. ஷாரு ஃபர்ஸ்ட் மேம். ஓகே, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்களா ஷாரு? இருங்க, அதுக்கு தான் நான் ஃபோனை கையிலே வச்சிருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே, டோன்ட் வரி. ஸோ ஷாரு தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க, தட் இஸ் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்களும் பிளிங்க் தானா? நீங்கள்லாம் என்ன பிளாக் பிங்கோட பிளிங்க்ஸா? நீங்கள்லாம் இத்தனை பிளிங்க் வரீங்க, இத்தனை பிளிங்க், எல்லாம் பிங்க் வேணும் கோஷ்டியோ நீங்கள்லாம். ஓகே, ஸோ பசங்களா இந்த இடத்துல யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக சொன்னது நம்மளோட ஷாரு. ஸோ ஒரு ஹார்ட் கோஸ் டு ஷாரு. ஸோ ஷாரு இந்தாங்க ஒரு ஹார்ட் பிடிச்சிக்கங்க, உங்களுக்கு தான் இதோட வேல்யூ. ஓகேவா, உங்களுக்கு ஒரு ஹார்ட். டன். நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க இங்க. ஃபஸ்ட்டு எல்சியா இருக்கிறப்ப நம்மளோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஹாஃப் என்னாகும் π√LC. இதுவே எல் வந்து எனக்கு 2 மடங்கு ஆகுது. ஸோ புது எஃப் டேஷ் என்னது, எல் வந்து எனக்கு 2 மடங்கு ஆகுது, சி வந்து 4 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இந்த இடத்துல, நான் இந்த √2வையும் இந்த 4ஐயும் நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு, ஸோ யூ வில் பி கெட்டிங் 1/√2. இந்த 4ஐ வெளியே எடுத்தனா 2ஆக மாறிடும். 2 இன்டூ இங்கே என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 1/2π√LC அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் மீன்ஸ் 1/2√2 இன்டூ ஓல்டு எஃப். இதுதான் வந்து நம்மளோட கரண்ட் எஃப். ஓகே, எஸ். பிளிங்க் எவ்ரிவேர், பிளிங்க்ஸ் எவ்ரிவேர். இருந்துக்கங்க, நீங்கள் வந்து பிங்க் வேணமாவே இருங்க, பிங்க் வேணமா இருங்க, மணி இருங்க, லாலிஸா இருங்க, பிரச்சனையே கிடையாது. ஓகே, இருந்துக்கங்க. மேம் லவ்லி பிளிங்க் தான் ஃபர்ஸ்டா? ஐயோ, ஒரு அநியாயம் நடக்குதா நம்ம இதில்? செக் பண்ணிடலாம். இப்போ நான் தீர்ப்பு சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், லவ்லி பிளிங்க் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாரு இது உங்களோடது இல்லை, இது வந்து லவ்லி பிளிங்கோடது தான். ஸோ லவ்லி பிளிங்க் இந்தாங்க, இது உங்களோட ஸ்டார். மன்னிச்சிருங்க, தீர்ப்பில் கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. ஓகேவா, மேமும் பிளிங்காக இருப்பாங்க போலையே. நாங்கள் எல்லாமாவும் இருப்போம். ஓகேவா, நாங்கள் எல்லாமாவுமே இருப்போம். ஓகே, நாங்கள் எல்லாமாவுமே இருப்போம். நாங்கள் கேரட்டாக இருப்போம், நாங்கள் வந்து ஆர்மியாக இருப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் பிளிங்ஸாக இருப்போம். ஓகே, டன். சம்டைம்ஸ் ஸ்டேவாக கூட இருப்போம். ஸோ பசங்களா டன், இந்த டாபிக்கு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் தனியாக வச்சு நம்ம இந்த மாதிரி ஏரியா பஞ்சாயத்து அன்னைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு கவனிங்க. ஓகே, இங்க சுத்தி நம்ம கிட்டே. Okay, so let's start. Okay, let's start பசங்களா. Here comes the next question, that is NEET 2015 ஓடது. ஓகேவா, NEET 2015 ஓடது. இது ஒரு மொக்க question. ஸோ இதுக்கு 50 செகண்ட் போதும். இதுக்கு ஸ்ரீதர் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க 1 அப்படின்னு நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, 1 ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஷாரு வந்து 3 ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, டன். அதுக்கு அடுத்தது ஸ்ரீநிவி 3 சொல்லியிருக்காங்க. சுதர்ஷன் 1 சொல்லியிருக்காங்க. ஜனனி 1 சொல்லியிருக்காங்க. பவித்ரா 3 சொல்லியிருக்காங்க. பிளிங்கு 1, லவ்லி பிளிங்க் 3. பசங்களா ப்ளீஸ், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அபி 3 சொல்லியிருக்காங்க. ஃபெல்சியா 3 சொல்லியிருக்காங்க. செல்வப்பிரியா 3 சொல்லியிருக்காங்க. பார்த்தலாமா, இன்னும் ஒரு 10 செகண்ட் இருக்குது, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. விவிதா 3 மேம், குமரவேல் 3, விஜய் 3. இன்னைக்கு யாராச்சும் ஒரு பையங்க ஃபர்ஸ்ட் நேம் வரட்டுமே இன்னைக்கு போர்டில். கமான் பசங்களா, ஒர்க் பண்ணுங்க. பாய்ஸும் ஒரு பேர் வந்து பாய்ஸும் வரணுமா இல்லையா இங்கே? பசங்களா ஒர்க் பண்ணுங்க. ஓகே,
நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் மேம் கொஸ்டினே படிக்கிறேன். நீங்கள்லாம் வேற மாதிரி பெரிய ஆளுங்க, நீங்கள் அப்படியே இருங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஷாரு சொன்ன மாதிரி ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அண்ட் திஸ் கொஸ்டின் கோஸ் டு ஷாரு. நான் செக் பண்ணிட்டேன், ஷாரு தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு யாருக்கு பதிலாக? ஸ்ரீதருக்கு பதிலாக, ஏன்னா ஸ்ரீதர் 1 சொல்லியிருக்காரு. ஸோ சி தான் ஆன்சர். என்ன இங்கே கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஏர் இருக்கிறப்ப, ஏர் இருக்குது அப்படின்னா நார்மலான ஒரு கெப்பாசிட்டர், ரைட்? அப்போ நம்ம வோல்டேஜ் என்னவாகும்? நம்மளுக்கு வோல்டேஜ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/ψc, கரெக்டா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் சைசியில் என்ன வரும்? இதுதான் ஜென்ரல், இதுதான் ஏ. அடுத்தது மைக்கா வைக்கிறப்ப இட் இஸ் அன் இன்சுலேட்டர். அப்போ என்னாகும்? நம்மளுக்கு கே இன்டூ சைசி அப்படின்னு கிடைக்கும், கரெக்டா? அப்போ விபி வந்து என்னவாகுது? நம்மளுக்கு எஸ் சி டிவைடட் பை கே அப்படின்னு வருது, ஓகேவா? VA டிவைடட் பை கே. அப்போ இன்சுலேட்டர்னா தட் இஸ் யுவர் டயலக்ட்ரிக் மீடியம் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏ தான் அதிகம், இது கம்மி. ஏன்னா தீஸ் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஏ தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? தி பாய்ஸ், இவங்கெல்லாம் தி பாய்ஸ் தான். இந்த பாய்ஸ் என்ன ஆகும்? நம்மளுக்கு ஃபைனலாக எக்ஸாமில் எழுதுறப்ப பிரச்சனை ஆகிடும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டன் 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 டன். பிளிங்கு நீட்டு தமிழா? பசங்களா அவங்கள விட்டுருங்க, அவங்க பாட்டு பாடிட்டே இருக்காங்க, அவங்கள ஏன் நீட்டுக்குள்ளாரெல்லாம் கொண்டு வர்றீங்க? ஓகே, ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? திஸ் இஸ் யோர் பெஸ்ட் பேசிக் கொஸ்டின். இதை தாண்டி கொஸ்டின் கேட்க முடியாது. ஆனால் இது பார்க்குறப்ப தெரியும், மேம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படித்தது இங்கே கொண்டு வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? அண்ட் 13 கொஸ்டின் முடிஞ்சாச்சு. நம்மளோட சடங்குகளை செய்ய ஆரம்பிங்க பார்க்கலாம். பேண்டமிக் செஞ்சாச்சு. 8 out of 11 மேம். 8 கொஸ்டின் தான் கரெக்ட். கைப்புள்ள இவ்வளோ நேரம் ஏரியா பிரிச்சு இல்லையா? ஓகே, இப்போ ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். எவ்வளோ கொஸ்டின் நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க? கம் ஆன், சாட்ல சொல்லுங்க. இன்னைக்கு பேண்டமிக் வந்து குட், வி குட். கரெக்டாக எல்லா சம்பிரதாயத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஷாரு வந்து 11 out of 13 எடுத்திருக்காங்க. செல்வப்பிரியா வந்து 12 out of 13 எடுத்திருக்காங்க. ஸ்ரீநிவி 12 out of 13. அபி 11 out of 13. ட்ரீம் குவீன் வந்து அழிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ கைப்புள்ள வந்து 1 out of 13. ஓகே, நானும் 8 மேம். ஓகே, ஸோ 8 out of 13 ஜனனி. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் வந்து 5 out of 7 எடுத்திருக்காங்க. ட்ரீம் குவீன் வந்து 9 out of 11 எடுத்திருக்காங்க. ஓகே, நாட் பேட் பசங்களா. யூ பீப்புள் ஆர் ஒர்க்கிங். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் அநியாயத்துக்கு விடுறீங்க. ஓகே, பட் நாட் கெட்டிங் மேம், நாட் கெட்டிங் டீமோட்டிவேட்டட் மேம். எதுக்கு டீமோட்டிவேட் ஆகுறீங்க? உங்கள் ஸ்கோர் என்ன பசங்களா? இது ஒன்றும் கடைசி நாளில் இல்லையா? இன்னும் 3 மாதம் டைம் இருக்குது. ஏன் இப்படி வந்து உடனே வந்து என்னால் முடியாது, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஏன் வந்து உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க? அந்த மாதிரி பசங்க நம்ம Xylem NEET தமிழில் கிடையவே கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே நான் தான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு டைம் நடக்கும், ஒரு டைம் நடக்காமல் இருக்கும், ஓகேவா? அதுக்குன்னு வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே இருக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவன் தான் டாக்டர் ஆகணும் அப்படின்னா ஒருத்தனும் இங்கே டாக்டர் ஆக முடியாது. நான் இப்போ சொல்கிறேன் ஓப்பனாக, ஒருத்தனும் டாக்டர் ஆக முடியாது. ஓகேவா? ஏன் என்ன சோதிக்கிறீங்க பசங்களா? ஓகே ஃபைன், இந்த மாதிரி சோதனையெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜிஐபியோட முடிச்சுக்கோங்க. பிகாஸ் ஃபெப் 5 நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஃபெப் 5ஆம் தேதி நம்மளோட Xylem ப்ரீமியர் லீக் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கிராஷ் கோர்ஸ்லேயும் படித்து மொத்தமாக நம்ம Xylem கிட்டத்தட்ட 1000+ டாக்டர்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் அதில் ஒரு கவுண்ட் வரணும். மறக்காமல் என்ன பண்ணிடுங்க, எல்லாரும் கிராஷ் கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பர்ஃபெக்ட்லி பிளான்டு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதான் பண்ண போகிறோங்கிற ஒரு ஸ்கெட்யூல்ஸ் இருக்கும். உங்களுக்கு உங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அதுவும் எப்போ அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். மறக்காமல் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சீட்ஸ் ரொம்பவே லிமிட்டடாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமான கவுண்ட் இந்த டைம் நம்மக்கிட்ட. ஓகே, ஸோ ரொம்ப வேகமாக சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆல் இண்டியா லெவல் நீட் டெஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, மார்க் டெஸ்ட்டுமே நீங்கள் எழுதுவீங்க. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் GIB 1 யாரெல்லாம் எழுத முடியலையோ அவங்களுக்கும் எழுதலாம். அதோட ஆக்சஸும் தரப்படும்.
அண்ட் நம்ம வெற்றி பேட்ச் பசங்களுக்கு இது இலவசம் இலவசம் இலவசம். யாரெல்லாம் வந்து புதுசாக வந்து இதுக்கப்புறம் நான் Xylem ஃபேமிலியில் நானும் ஒரு ஆள் மேம் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஃபெப் 5ஆம் தேதிக்கு முன்னாடி, அதாவது இந்த வீக்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடுங்க. சீட்ஸ் முடியுது. ஓகேவா? அண்ட் எனக்கு மெட்டீரியல்ஸ் வேண்டாம் மேம், வெறும் எனக்கு வந்து என்ன மட்டும்தான் போதும், எனக்கு வெறும் நீங்கள் கோச்சிங் கொடுங்க, இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்லுங்கள் மேம், நான் அதுலேயே எனக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க 1999 இந்த லோவஸ்ட் ஃபீஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கலாம். அதுவே எனக்கு வித் மெட்டீரியல் வேணும் மேம், மெட்டீரியல் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 3999க்கு நீங்கள் மெட்டீரியல்ஸோட நீங்கள் வந்து கிராஷ் கோர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, இது எங்கே நடக்கும்? யூடியூப்பில் நடக்காது, இது நம்ம Xylem Learning ஆப் நடக்க போகுது. அண்ட் உங்க GIBயும் Xylem Learning ஆப்ல தான் நடக்கும். எல்லாம் இப்பவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? அண்ட் கைப்புள்ள லிங்க் கொடுத்துட்டாரு, அந்த லிங்க்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவை மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? கால் திஸ் நம்பர். ஓகே, இந்த நம்பர் ஒருவேளை பிஸியாக இருக்குது எடுக்கல அப்படின்னாலுமே பயப்படாதீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, திரும்பி கால் பேக் பண்ணுவாங்க. அதுக்குள்ளார என் சீட்டு போயிடுச்சுனா மேம் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு உடனே ஷாக் ஆகிடுச்சு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சீட்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. ஓகே மேம், கைப்புள்ளைக்கும் கிராஷ் கோர்ஸில் சீட் கொடுங்க. கைப்புள்ளைக்கு கிராஷ் கோர்ஸில் ஒரு சீட் அவர் வந்து முதல் நாளே போட்டு வச்சிட்டாரு. அதாவது இந்த ஒரு வருஷம் கிராஷ் கோர்ஸ் இல்லை. ஓகே, இனி அடுத்தது நம்ம ஏப்ரல் ஏதாச்சும் லான்ச் பண்ணோம்னா அதுலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் என் பேரை ஃபஸ்ட் எழுதிருங்க அப்படின்ட்டாங்க. ஓகேவா? ஸோ கைப்புள்ள இருக்கார், கவலைப்படாதீங்க. ஓகே, கைப்புள்ளைக்கும் ஒரு சீட் கொடுத்தாச்சு. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பசங்களா. வித்தவுட் எனி டிலே ஆன்சர் பண்ணுங்க. இது ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2011 கேட்ட கொஸ்டின். அண்ட் இந்த கொஸ்டினுக்கு இதை விட மாடிஃபைடாக கேட்டால் என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் நம்ம வெற்றி பேட்ச் பசங்களுக்கு. அண்ட் யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1. ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு எதுக்கு? இதுக்கு உங்களுக்கு 50 செகண்ட் போதும். இது ஒரு மொக்க கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்கா? அதுக்குள்ளார போயிடுச்சு பசங்களா. எங்க நம்மளோட ஆயுதம்? இதில் பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸோ ஷாரு வந்து 2 அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் வந்து 2 சொல்லியிருக்காங்க. நிவி வந்து 2 சொல்லியிருக்காங்க. எல்லாரும் 2 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிடலாமா பசங்களா? ஷாரு தான் மேம் ஃபஸ்ட்டு. ஷாரு லதா ஷாரு ஃபஸ்ட்டு மேம். டன் 9. தட்ஸ் கியூட். காவ்யா 2 சொல்லியிருக்காங்க. அபி 2 சொல்லியிருக்காங்க. கைப்புள்ள எதுக்கு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோன்னே தெரியாமல் 1 சொல்லியிருக்காரு. ஓகே, அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் உண்மையாலும் வந்து ஃபன்னுக்காக அட்டன் பண்ணுறீங்களா இல்லை படித்து எழுதுறீங்களான்னு எனக்கு தெரில. நான் டைமர் செட் பண்ணுறதுக்குள்ளாரே ஆன்சர் சொல்லிடுறீங்க பசங்களா. நான் இனி புதுசாக வேறு ஏதாச்சும் மாடியூல் தான் க்ரியேட் பண்ணும். டைமர் வச்சதுக்கப்புறம் கொஸ்டின் வர்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டோம். ஸோ ஷாரு சொன்ன மாதிரி ஆன்சர் 2 தான் கரெக்டு. தட் இஸ் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினோட ஹார்ட் வந்து ஷாருக்கு போகுது, வச்சுக்கோங்க பசங்களா. இந்த மாதிரி 3 விதமான வேவ்ஸ் கேட்கலாம். ஒன்று இது, இன்னொன்று வந்து சா டூத் வேவ் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இதில் கேட்டாங்க அப்படின்னா IRMS VRMS நீங்கள் என்ன பண்ணணும், டிவைடட் பை √3 அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுதான் RMS வேல்யூ. இதுவே இப்படி கொடுக்குறாங்கன்னு வைங்க, இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா IRMSும் நம்மளோட பீக் வேல்யூவும் ஒன்னாக இருக்கும். இந்த குட்டி குட்டி ஹின்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் a trick. ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஜஸ்ட் மிஸ். எஸ், ஆனால் பார்த்துக்கங்க, நீட்டில் இருந்துச்சு அப்படின்னா பெரிய மிஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நான் லெட்ஸ் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். தட் இஸ் நீட் 2016 கேட்ட கொஸ்டின். உங்கள் டைமர் ஸ்டார்ட்ஸ் 1, 2, 3. நவ் ஆன்சர் பண்ணுங்கப்பா. இப்படி மாற்றிட்டீங்களே என்னைய. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு 2 தான் ஆன்சரா? நல்லா பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு 2 தான் ஆன்சராமா. அதுக்கப்புறம் பேண்டமிக் வந்து 4 சொல்லியிருக்காரு. அடுத்தது ஷாரு வந்து 1 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளிங்கு வந்து 4 சொல்லியிருக்காங்க. ஜனனி 3, லவ்லி பிளிங்க் 1 சொல்லியிருக்காங்க. அலோன் பிளிங்க் 3 சொல்லியிருக்காங்க. சுதர்ஷன் 2 சொல்லியிருக்காரு. ட்ரீம் குவீன் 2 சொல்லியிருக்காங்க. செல்வப்பிரியா 3 சொல்லியிருக்காங்க. அடுத்தது விஜய், அவங்க வந்து 1 சொல்லியிருக்காங்க. செல்வப்பிரியா 4, ஸ்ரீனிவி 1. ஸோ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? 15th கொஸ்டினுக்கு 2 தான் மேம். 15th கொஸ்டினுக்கு 2 தானா? ஓகே, கைப்புல வந்து 2 அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணியிருக்காரு. இது ஒரு டபரா கொஸ்டின்.
ஓகே ஆன்சர் நான் சொன்னதுக்கப்புறம் ஆமால அப்படின்னு சொல்லுவீங்க. டைம்ஸ் அப் பசங்களா, டைம்ஸ் அப். இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஹிண்ட், இது ஒரு ட்ரிக்கு. எல்லா டைமுமே இது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் டிஸ்க்ளைமர், சில டைம் கேல்குலேஷனில் சேஞ்சஸ் வரலாம். ஓகேவா? எப்போவுமே பவர் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க அப்படின்னா அது 0.8 ஆகத்தான் இருக்கணும். ஓகேவா? 0.8 ஆகத்தான் இருக்கும். ப்ராக்டிக்கலாகவே இது 0.8 தான் மெயின்டைன் பண்ண ஆசைப்படுவாங்க. ஓகே, அப்போ 0 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அது கரெக்டாக இருக்கிறதுக்கு தான் வந்து 95% ஆப்ஷன் சான்சஸ் இருக்குது. அது போக 5% தான் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம். அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 0.8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இது கரெக்டாக இருக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது cos 5 தானே. cos 5 என்னது? R/Z, ரைட்? இப்போ Z நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் Zக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நம்மளுக்கு வெறும் வோல்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க பசங்களா. they have given only the voltage. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? சும்மா ஒன்றும் பண்ண வேண்டாம் மேம், சும்மா உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறீங்களா? ஆன்சர் ஸ்கிரிப்ட் கைப்புள்ள ஆன்சர் ஸ்கிரிப்ட் நான் ஆன்சர் ஸ்கிரிப்டில் யாருக்கும் ஷேர் பண்ணல பசங்களா. நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்போ இங்கே வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க, வோல்டேஜ் கொடுத்துட்டு பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு tan 5ல வந்து 5 என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? cos 5ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா tan 5 கண்டுபிடிங்க. பிகாஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது VR, இது VL மைனஸ் VC, இது வந்து VNet அப்படின்னா இதுதான் நம்மளோட 5. இதை tan எழுதுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? tan 5 will be equal to VL minus VC divided by VRன்னு கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அடுத்தது cos 5 எழுதிக்கலாம். ஏன்னா cos 5 வர்றப்ப நம்ம Z-ல தான் எழுதுவோம். எஸ் ஆர் நோ? R divided by Z. ஆனால் இங்கே ஆரும் கொடுக்கல, Z-ம் கொடுக்கல. அப்போ இதுதான் வந்து அறிவாளித்தனமான ஒரு வழி. ஓகேவா? அப்போ VL என்ன கொடுத்துட்டாங்க? ஸோ VL is 100. அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து 80 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கெப்பாசிட்டன்ஸ் 40, ரெசிஸ்டன்ஸ் வந்து 80 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 3/4 சம்திங் கிடைக்கும். அப்போ 3/4 அப்படின்னா 5 என்னவாக இருக்கும்? ஸோ 3/4 அப்படின்னா tan 5 வந்து நம்மளுக்கு 37 டிகிரியாக இருக்கணும். கரெக்டா? ட்ரிப்ளெட் அப்படிங்கிற கான்செப்டில் படிச்சிருப்பீங்க. அப்போ tan 30, அப்போ 5 என்னது நம்மளுக்கு? 37 டிகிரி. அப்போ cos 37 அப்படின்னா அது 4/5. cos 37 அப்படின்னா 4/5. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 0.8 தான் வரும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 0.8 தான் வரும். இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சுது மேம். டன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு சால்வ். அண்ட் நவ் here comes you the next question. All India pre-medical testல 2007ல கேட்ட question பசங்களா. ஆன்சர் பண்ணுங்க. your timer starts in 3, 2, 1. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஷாரு 1 சொல்லியிருக்காங்க, பிளிங்கு 2 சொல்லியிருக்காங்க, பேண்டமிக் 1 சொல்லியிருக்காரு. ஓகே, கண்டுபிடிச்சிடலாம் யாரு கரெக்ட் யாருன்னு. கைப்புள்ளா இதுக்கு என்ன ஆன்சர்? டக்குன்னு இங்கி பிங்கி பாங்கி போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன ஆன்சர்? செல்வப்பிரியா தமிழன் 2 சொல்லியிருக்காங்க, செல்வப்பிரியா 1 சொல்லியிருக்காங்க, அபி 1 சொல்லியிருக்காங்க, கீர்த்திகா 1 சொல்லியிருக்காங்க, விஜய் 2 சொல்லியிருக்காங்க, ஜனனி 2 சொல்லியிருக்காங்க, தனுஷ் வந்து 3 சொல்லியிருக்காரு. செக் பண்ணிடலாமா? ஷால் வி செக்? இன்னும் வந்து 20 செகண்ட்ஸ் இருக்கு. ஒரு டைம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஒரு டைம் பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் 3 தான் சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் சரி மேம், 3 தான் கரெக்டு. ஸ்ரீதர் வந்து 2 சொல்லியிருக்காரு. ஸோ செக் பண்ணிடலாமா? ஸோ லெட்ஸ் செக் பசங்களா. லாஸ்ட் 1 செகண்ட் அண்ட் யுவர் டைமர் ஸ்டாப்ஸ் நவ். ஸ்டாப் ஆயிடுச்சு. நிறுத்துங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே, உங்கள் கோட்டா முடிஞ்சுது. ஓகே, பீக்கா வந்து 1 சொல்லியிருக்காரு. டன். நவ் பசங்களா, ஃபஸ்ட்டு இதை யார் கரெக்டாக சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சொன்னவங்க தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ யார் ஃபஸ்ட்டு சொன்னா? ஷாரு தான் கரெக்டு. ஸோ எகெயின் இன்னைக்கு நாளில் ஷாரு லீடிங்கில் இருக்காங்க. இன்னொரு 10 கொஸ்டின் இருக்குது. நினச்சா நீங்கள் அதை மாற்றலாம். ஓகே, ஸோ ஷாரு ஒரு ஹார்ட் பிடிச்சிக்கோங்க. இதுக்கு ஏ தான் கரெக்டு. ஏன் ஏ கரெக்டு? அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. செகண்டரி காயில், பிரைமரி காயில் கொடுத்துட்டாங்க.
ஸோ NP வந்து 15 கொடுத்துட்டாங்க, NS அப்படிங்கிறது 1500ன்னு கொடுத்துட்டு 5க்கு வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இப்படி தான் கொடுப்பேன், உனக்கு வேணும் அப்படின்னா நீ வந்து டிவைட் பண்ணி, அதாவது நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். அப்போ E is equal to ES, ஏன்னா இது பிரைமரி காயில் இது. அப்போ EP will be equal to என்னாகும், நம்மளுக்கு வெறும் 4 வோல்ட் அப்படின்னு மட்டும் கிடைக்கும். கரெக்டாக இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா is in the time t seconds constant, the output voltage will be, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ ES divided by EP is equal to NS divided by NP, because voltage and number of turns will be directly proportional to each other. அப்போ என்ன ஆகும், 4 into 1500 divided by 50 அப்படின்னு கிடைக்கும். So finally you will be getting 120 degree, 120 volt, degree இல்ல 120 volt. ஓகே, கிளியரா இருக்கா பசங்களா, கிளியரா இருக்கு இல்லையா? ஸோ இப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ நான் லெட்ஸ் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டில் 2012 கேட்ட கொஸ்டின். அண்ட் யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1. ஆன்சர் பண்ணுங்க. என்னை இப்படி ஆக்கிட்டீங்களே. ஓகே, அன்னோன் NMCல இருந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு மேம். அஃபீஷியலா மேம்? எஸ், அஃபீஷியல். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் அதோட ஃபுல் கேஸ் ஸ்டடி நம்ம படிச்சுட்டு தானே சொல்லணும். டக்குன்னு ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா உங்களை பயமுறுத்த முடியாது. அது நம்மளுக்கு பாசிட்டிவா நெகட்டிவாங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம். புரியுதா பசங்களா? அது வரைக்கும் படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அது எல்லாமே உங்களுக்கு நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். கிளியர்? ஓகே, ஸோ ஸ்ரீதர் வந்து 1 சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து லவ்லி பிளிங்க் வந்து 3 சொல்லியிருக்காங்க, பிளிங்கு 4 சொல்லியிருக்காங்க, ட்ரீம் குவீன் 3 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜனனி 2, சுதர்ஷன் 2, ஷாரு 3 சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. பசங்களா லாஸ்ட் 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 1 செகண்ட் முடிஞ்சது. டைம்ஸ் அப், டைம்ஸ் அப், டைம்ஸ் அப். ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம் குவீன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கோஸ் டு ட்ரீம் குவீன். வச்சுக்கோங்க ட்ரீம் குவீன். ஃபைனலி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டார் இல்லை ஹார்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது ரொம்ப ஈஸி பசங்களா. இங்கே கவனிங்க, ஃபோக்கஸ் ஓவர் ஹியர். ஓகே, அது இருக்கட்டும், இதை கவனிங்க. ஓகே, இதை கவனிங்க. ஓகே மேம், லவ்லி பிளிங்க் தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? இருங்க, அதையும் நான் செக் பண்ணிடுறேன். எஸ், லவ்லி பிளிங்க் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, லவ்லி பிளிங்க் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, லவ்லி பிளிங்க் தான் ஃபர்ஸ்ட். ஸோ பசங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? பவர் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் ஃபேக்டர் அப்படின்னா cos 5 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ cos 5 மேக்ஸிமம் எப்படி இருக்கும் பசங்களா? 0.8 இருக்கும். அண்ட் இதை எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது எதுவுமே 0.8க்கு பக்கத்தில் வராது. கரெக்டா? இது எதுவுமே என்ன பண்ணாது, நம்மளுக்கு 0.8க்கு பக்கத்தில் வராது. அப்போ இந்த 1 அப்படிங்கிறது தான் 0.8க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ 1 கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். இல்லை மேம், அந்த 5%ல் எனக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சால்வ் பண்ணுங்க. ஆனால் இவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ், இம்பிடன்ஸ் எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு tan 5 கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடணும். tan 5 அப்படிங்கிறது என்னது? tan 5ல் 5 கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடணும். புரியுதா? ஸோ tan 5 அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு? தட் இஸ் VL minus VC divided by VR. இதுதான் நம்மளோட tan 5. கரெக்டு தானே? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஏன்னா இம்பிடன்ஸ் இங்கே கொடுக்க கிடையாது. ஸோ tan 5 இங்கே என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு? இந்த இடத்துல வந்து எந்த வேல்யூவுமே கொடுக்கல, எல்லு ரிமூவ்டு இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு நியூ ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க, எல் நம்ம இண்டக்டரை வந்து ரிமூவ் பண்ணுறப்ப நம்மளோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்திருக்கு, நம்மளோட ஆங்கிள் எப்படி இருந்திருக்கு? π/3 இருந்திருக்கு. இப்போ எல்லுக்கு பதிலாக சியை ரிமூவ் பண்ணுறப்ப என்ன ஆயிருக்கு? அப்பையும் எனக்கு π/3 இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ψL ψC அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாமா? ஸோ தட் மீன்ஸ்
tan phi will be equal to psi L minus psi C divided by R அப்படின்னு எழுதலாமா? We can write like this, right? So psi L psi C என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். And we people know அதை எப்படி ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம்? psi L psi C அப்படிங்கறதை எப்படி நம்ம எழுதலாம்? psi L psi C எப்படி எழுதலாம்? கேரளா Xylem Center offline available. I think கேரளால எல்லா இடத்துலயுமே Xylem offline center இருக்கு, அவைலபிளா தான் இருக்கு. புரியுதா? புரியுதா பசங்களா? எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இருக்கு. ஓகே, எவ்ரிவேர் இட் இஸ் அவைலபிள், எவ்ரிவேர் இட் இஸ் அவைலபிள். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு psi C வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன மட்டும்தான் இருக்கும்? π/3. ஓகேவா? ஸோ tan π/3 அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு? தட் இஸ் √3. அப்போ psi L டிவைடட் பை ஆர்னு இருக்கும். இது இந்த பக்கம் போச்சு அப்படின்னா √3r இஸ் ஈக்குவல் டு psi Lனு வரும். ஒருவேளை நம்ம psi L எடுத்துட்டு psi C மட்டும் வச்சிருக்கோம்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? எகெயின் வந்து √3r இஸ் ஈக்குவல் டு psi C அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு? ஸோ tan phi will be equal to √3r minus √3r divided by r which is equal to 0. அப்ப 0 ஆன்சர் வரணும் அப்படின்னா நம்ம psi என்னவாக இருக்கணும்? What should be the psi's value? என்னவாக இருக்கணும்? இது வந்து நம்மளுக்கு 0வாக இருக்கணும். and tan 0 will be 0. கரெக்டா? அப்ப phi வந்து 0. ஸோ cos phi அப்படின்னா என்னது நம்மளுக்கு? 1 ஆயிடும். ஸோ 1 தான் கரெக்டான ஆன்சர். அப்ப இந்த மாதிரியும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். tan 45 is 1. tan 45 is 1. ஓகே, ஓகே, டன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க சால்வ் பண்ணணும் பசங்களா. இப்படி தான் சால்வ் பண்ணணும். this will be easy. and now this is your 18th question. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து 10ல கேட்டிருக்காங்க, 2010. டைமர் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆன்சர் பண்ணுங்க. சாரி மேம், ஐ தாட் 1. நோ வரிஸ், பட் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்கங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். யார் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷாரு 1 சொல்லியிருக்காங்க, ஸ்ரீநிவி 1 சொல்லியிருக்காங்க, பிளிங்கு 2 சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிடலாம். டைம் இருக்கு பசங்களா, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? படிச்சிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. நிக்கில் 1 சொல்லியிருக்காங்க, ஸ்ரீமதி வந்து 1 சொல்லியிருக்காங்க, தனுஷ் மேம் வெயிட். ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் 15 செகண்ட் இருக்கு. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. செல்வப்பிரியா 1 சொல்லியிருக்காங்க, அனந்தி வந்து 1 சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிடலாம், செக் பண்ணிடலாம், செக் பண்ணிடலாம் பசங்களா. ஸோ உங்க டைம்ஸ் அப், டைம் முடிஞ்சது. ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க பசங்களா. நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை கரெக்டாக சொல்லி இந்த கொஸ்டினுக்கு ஹார்ட் வாங்குறது ஷாரு. ஸோ ஷாரு இந்தாங்க உங்களுக்கு ஒரு ஹார்ட். ஓகேவா? கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷாரு தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? எஸ், சாரு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சாருக்கு தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் போயிருக்கு. அண்ணா இது ஏ எப்படி மேம் கரெக்டான ஆன்சர்? ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கோங்க, ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எஃபிஷியன்சி வில் பி ஈக்குவல் டு விஎஸ் ஐஎஸ் டிவைடட் பை விபி ஐபி அப்படிங்கிறதுல சால்வ் பண்ண முடிஞ்சுது. எஃபிஷியன்சி 80% சொல்லியிருக்காங்க. அப்போ 0.8 அப்படின்னு வரும். என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம பிரைமரி கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம பேலன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ பிரைமரி கரண்ட், நம்மளோட செகண்டரி கரண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? செகண்டரி கரண்ட் வந்து 440 வோல்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. 2 ஆம்பியர்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 220 இன்டூ ஐபின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா ஐபி வில் பி ஈக்குவல் டு 5 ஆம்பியர். ஐபி வில் பி ஈக்குவல் டு 5 ஆம்பியர். ஓகேவா மேம்? இது வெற்றி பேட்ச் பிடிஎஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இது வெற்றி பேட்ச் பிடிஎஃப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த யூனிட் நான் நடத்தி, அதனால எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஓகேவா பசங்களா? நான் எனக்கு தெரியல. ஓகே, மேபி இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு. ரைட்டா? நான் இந்த யூனிட் நடத்தி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால எனக்கு தெரியல. ஓகே பசங்களா, இட்ஸ் a easy peasy lemon squeezy question. Now so next question will be NEET 2015ல கேட்டிருக்காங்க இந்த question. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Your timer starts in 3 2 1. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க.
சேம் கொஸ்டின் இல்லை, ஓகேவா? தெரியல எனக்கு, வெற்றி பேட்ச்ல இருந்திருக்கலாம், தெரியல. தட் மீன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் செய்யுக. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீம் குயின் ஆன்சர் பண்ணியிருக்காங்க 3ன்னு, ஸ்ரீதர் அதுக்கப்புறம் 4 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 4 சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பிளிங்கு 3 சொல்லியிருக்காங்க, பிளிங்க் 1 சொல்லியிருக்காங்க, ஸ்ரீநிவி 4, அதுக்கப்புறம் ஜனனி 3 சொல்லியிருக்காங்க, சாரு 4, அலோன் பிளிங்க் 2 சொல்லியிருக்காங்க, ஸ்ரீமதி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ரீமதி வந்து 3 சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன் யார் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்கிறத. ஓகே, டன் 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 டன். ஸோ பிக்கா வந்து 4 சொல்லியிருக்காரு. பசங்களா, டைம்ஸ் அப் டைம்ஸ் அப் டைம்ஸ் அப். இந்த மொக்க கொஸ்டினோட மொக்க ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அண்ட் இந்த ஆப்ஷன் டியை ஃபஸ்ட்டு கரெக்டாக யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர். இன்னைக்கு ஆட்ட நாயகன் ஸ்ரீதர் தான். ஃபஸ்ட்டு டைம் இன்னைக்கு செஷனில் பையனோட பேர் வந்திருக்கு. ஸோ ஸ்ரீதர், இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிக்கோங்க, ஒரு ஹார்ட், உங்களோட ஹார்ட் இது, உங்களுக்கு தான் இந்த ஹார்ட். ஓகே, ஃபைனலி தி பாய்ஸ் அந்த டீம்ல இருந்து ஸ்ரீதர் பேர் வந்தாச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க ஸ்ரீதர்? நீங்க இந்த இன்டர்வியூலாம் எடுப்பாங்க இல்லையா? ஓ, பேண்டமிக் நீங்களும் பையனா? ஓகே, அப்ப பேண்டமிக் ஃபர்ஸ்ட் வந்தாச்சு. ஓகே ஹரிஷ், ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்ரீதர் வந்தாச்சு. பரவாயில்ல, பசங்களும் இன்னைக்கு ஆன்சர் பண்றாங்க. ஓகே, ஃபைன். நான் பசங்களா, இது ஒரு மொக்க டபரா கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பவர் ஃபேக்டர் எவ்வளோ, பவர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பவர் அப்படின்னா என்னது? விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் 5, கரெக்டா? அப்போ இதை எப்படி எழுதலாம் நம்ம? விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் 5. விஆர்எம்எஸ்க்கு பதிலாக என்ன எழுது? விஆர்எம்எஸ் அப்படியே இருக்கட்டும். ஐஆர்எம்எஸ்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? வாட் வி கேன் ரைட். ஸோ ஜென்ரலாக பார்க்குறப்ப இவங்க எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி மாடல் கொஸ்டினுக்கு அவங்க எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரெசிஸ்டர் ட்ராஸ் அ பவர் வென் கனெக்டட் வித் அன் ஏசி சோர்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா V² டிவைடட் பை R. இதான் பவரோட ஃபார்முலா. ஓகே, திஸ் இஸ் த பவர்ஸ் ஃபார்முலா. அப்போ இதை கொடுத்துட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. இஃப் இண்டக்டர் இஸ் நவ் கனெக்டட் இன் சீரீஸ், இது கூட ஒரு இண்டக்டர் கனெக்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆர் மட்டும் இருக்காது, நம்மளுக்கு இது இம்பிடன்ஸாக மாறும். ஸோ இந்த இடத்துல விஆர்எம்எஸ், இந்த இடத்துல ஐக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? விஆர்எம்எஸ் டிவைடட் பை Z அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா ஒரு இம்பிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. இது என்னது நம்மளுக்கு? ஆர் டிவைடட் பை Z. அப்போ VRMS ஸ்கொயர் டிவைடட் பை Z ஸ்கொயர் இன்டூ ஆர் அப்படின்னு இருக்கும். நான் மேலே கீழே என்ன பண்ணுறேன்? ஒரு ஆறால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன், பிகாஸ் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக. அப்போ என்ன ஆகிடும் நம்மளுக்கு இந்த இடத்துல? இது Z ஸ்கொயர் ஆயிடுச்சா, ரைட்? ஸோ இது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. VRMS டிவைடட் பை, பசங்களா ஏதோ இடத்துல பிழை நடந்து விட்டது, கரெக்டா? ஏதோ ஒரு இடத்துல பிழை நடந்து விட்டது. என்ன இடத்துல பிழை நடந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல if an inductor is now placed in series with a resistance, okay, such that the impedance of the circuit becomes Z. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இதில் வெறும் ரெசிஸ்டர் மட்டும் இருந்ததுல இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டர் கூட ஒரு இண்டக்டரும் வச்சுட்டாங்க. இப்போ we have to identify it. VRMS IRMS இங்கேயும் பிழை நடந்திருக்கு. எந்த இடத்துல? Same formula repeating more than 7 times. Correct தான். Same formula will be repeating more times. Correct தான், correct தான். Yes. Hi ma'am. Hi Bala. இல்ல கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். let us do it. ஸோ என்ன ஆகும் இந்த இடத்துல? இதை VRMS ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு எழுதிட்டு இதை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை Z ஸ்கொயர்னு மாற்றிக்கலாமா? அப்போ இது ஹோலாக என்னது நம்மளுக்கு? இது நம்மளோட ஃபஸ்ட்டு பவர். அப்போ நம்ம நியூ பவர் வில் பி ஈக்குவல் டு ஓல்டு பவர் இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை Z ஸ்கொயர். இதானே? எஸ். லைட்டாக ஒரு ஜர்க் ஆயிடுச்சு பசங்களா. கரெக்டாக தான் சால்வ் பண்ணியிருக்கோம், லைட்டாக ஒரு ஜர்க்கு. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது? இந்த ஆன்சரை சால்வ் பண்ணவே முடியாது. யூ பீப்புள் கான்ட் சால்வ் திஸ். ஓகே, நவ் லெட்ஸ் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். தட் இஸ் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2016 கேட்டிருக்காங்க. உங்கள் டைமர் 3 to 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஹாய் பிரகாஷ். ஹாய் மேம். ஹாய் பிரகாஷ். ஸோ லவ்லி பிளிங்க் இந்த கொஸ்டினுக்கு 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஜனனி 3 சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஓகே, டன்.
ஷாரு 3 சொல்லிட்டாங்க. இது என்ன அவ்வளோ ஈஸியான கொஸ்டினா? எல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க. The power factor of the circuit will be. The power factor of the circuit will be. God damn. இதுக்கு வந்து நம்ம டைமர் வேற வச்சிட்டோம் பசங்களா. டைமர் வேற வச்சிட்டோம். ஸோ டைமரை கேன்சல் பண்ணிடலாமா? பாஸ் பண்ணிடலாம், ரீசெட் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து ஒரு மொக்கையிலையும் மொக்க கொஸ்டின். ஏன்னா பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க. இது எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இது மட்டும்தான் பர்ஃபெக்ட் ஃபோக்கஸில் இருக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரைட். அண்ட் இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி லவ்லி பிளிங்க். அவங்க தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கோஸ் டு லவ்லி பிளிங்க். ஓகே. ஸோ லவ்லி பிளிங்க் இந்தாங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டார், உங்களுக்கு ஒரு ஸ்டார், உங்களுக்கு ஒரு ஸ்டார். நான் ஃபஸ்ட்டு இல்லையாங்க மேம்? யார் ஃபஸ்ட்டு சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க, யாரு ஃபஸ்ட்டு சொன்னா? லவ்லி பிளிங்க்கு அப்புறம் தான் ஜனனி இருக்கு. லவ்லி பிளிங்க்கு அப்புறம் தான் ஜனனி வந்திருக்கு. ஓகே ஜனனி, நோ வரிஸ், இட் ஹேப்பன்ஸ். பட் இதுக்கெல்லாம் நம்ம மனம் தளர்ந்துடக்கூடாது. ஓகே. நோ தனுஷ், தட் இஸ் நாட் ட்ரூ. ஓகேவா? அது எப்படி நான் இந்த கொஸ்டின் தான் எடுக்க போறேன்னு உங்களுக்கு தெரியும்? அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ நான் பசங்களா அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். தட் இஸ் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2007ல கேட்டிருக்காங்க. யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1. ஆன்சர் பண்ணுங்க. என்ன இப்படி பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்களே மேம்? நோ, நிக்கல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ரைட், நிக்கல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க போல இருக்கு நம்ம செஷனுக்கு. அப்பெல்லாம் பசங்க பண்ண மாட்டாங்க. தே won't do it. தெரிஞ்சா தெரிஞ்சதுன்னு ஆன்சர் பண்ணுவாங்க, தப்பா சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க தவிர காப்பி அடிக்க மாட்டாங்க. அப்படி அடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்காரு. யார் அது? நம்ம கிட்ட காப்பி அடிக்கிறதுக்குன்னே நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்காரு. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? பேண்டமிக் ஹரிஷ் கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க. அதுக்கும் நாங்கள் ஆள் வச்சிருக்கோம், கவலையே வேண்டாம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டனுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக யார் ஆன்சர் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிடுறேன். ஓகே, எங்கே இருக்கு? ஓகே, ஸ்ரீநிவி வந்து 4 சொல்லியிருக்காங்க. பிளிங்க், லவ்லி பிளிங்க் வந்து 4 சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் பசங்களா டைம்ஸ் அப், டைம்ஸ் அப், டைம்ஸ் அப், டைம்ஸ் அப். உங்கள் டைம் முடிஞ்சுது. அண்ட் இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக யார் ஆன்சர் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிவி தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸ்ரீநிவி ஒரு ஹார்ட் பிடிச்சிக்கோங்க, இது உங்களோடது. ஓகே, திஸ் இஸ் யோர் கொஸ்டின். யூ மேட் இட், யூ மேட் இட், யூ மேட் இட். உங்கள் கொஸ்டின். ஓகேவா பசங்களா? இது ஒரு டபரா கொஸ்டின். யூ பீப்புள் நோ. என்ன கேட்டிருக்காங்க உங்ககிட்ட? த வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஒரு மொக்கையிலையும் மொக்க கொஸ்டின். வி பீப்புள் நோ இண்டக்டன்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? ஹவ் வி வில் பி ரைட்டிங்? என்ன கண்டிஷனில்? ஸோ மேக்ஸிமம் இன் எல்ஆர் சர்க்கிட். ஸோ இண்டக்டர் மேக்ஸிமமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம என்ன எடுத்திருப்போம்? அது வந்து குவாலிட்டி ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். குவாலிட்டி ஃபேக்டர் எங்கே நம்ம செக் பண்ணுவோம்? ரெசனன்ஸில் செக் பண்ணுவோம். ஸோ தட் மீன்ஸ் எல்என்சிஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் இந்த இடத்துல? வாட் வி வில் பி டூயிங்? ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு √2π எல்சி அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். எழுதிட்டு நம்மளுக்கு எல்லு தானே தேவை. அப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிடலாமா? ரீஅரேஞ்ச் பண்ணி வெறும் எல்லு மட்டும் எடுத்தோம் அப்படி என்றால் யூ வில் பி கெட்டிங் 100 மில்லி ஹென்ரி. 100 மில்லி ஹென்ரி. இவ்வளோதான். ஒரே ஃபார்முலா, ஒரே மாத்திரை, எல்லாம் முடிஞ்சிடணும். ஒரே மாத்திரை எல்லாம் முடிஞ்சிடணுங்கிற மாதிரி ஒரே ஆன்சர் தான். ஓகே, எஸ், கரெக்டு தான், கரெக்டு தான், கரெக்டு தான், கரெக்டு தான். 2π வராது, √LC மட்டும்தான். ஓகே, √LC மட்டும்தான். 2π எதுக்கு வரும்? நம்ம ஃப்ரீக்வன்சி, நம்ம நார்மலான ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறப்ப தான் 2π வரும். இல்லாட்டி அதுக்கு முன்னாடி வராது. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, பிளட் கண்டிப்பாக வந்து இருக்கே. கேரளாவில் நம்மளோட தமிழ் பேட்ச் இருக்கு, மாறா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தமிழில் தான் நடத்துகிறாங்க. தமிழ் பேட்ச் பசங்க இருக்காங்க, கேரளாவில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? கேரளாவில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. மேம் கேரளா Xylem இன்ஸ்டிடியூட்டில் ஆஃப்லைன் கோர்ஸில் தமிழ் டீச் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக தமிழில் தான் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஆல்ரெடி மாறா பேட்ச் பசங்க இருக்காங்க. ஓகே, தே ஆர் லேர்னிங். டன். அண்டர்ஸ்டுட் மேம்? எஸ் மேம். ஜனனி, அடுத்தது பார்த்துடலாமா? நீட் 2021ல கேட்டிருக்காங்க. யோர் டைமர் ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1. ஐயோ, 3, 2, 1. ஓகே,
ஸோ ஸ்ரீநிவி 2 அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பிளிங்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுதர்ஷன் வந்து 3 சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதர் 3, லவ்லி பிளிங்க் வந்து 4 சொல்லியிருக்காங்க. பசங்களா இது ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின், ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸியான ஒரு கொஸ்டின். ஒன் ஷாட் பார்த்தவங்களுக்கு இது ஈஸி. சிவமாறன் 2 சொல்லியிருக்காரு. தனுஷ் 3 சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிக்கா பிக்கா வந்து 1 சொல்லியிருக்காங்க. கீர்த்திகா 2 சொல்லியிருக்காங்க. நிக்கில் 2 சொல்லியிருக்காங்க. பேண்டமிக் வந்து 2 சொல்லியிருக்காங்க. அபி 2 சொல்லியிருக்காங்க. அடுத்தது செக் பண்ணிடலாமா பசங்களா? லாஸ்ட் 15 செகண்ட்ஸ். அண்ட் ஐ நோ இந்த கடைசி நிமிஷத்தில், இந்த 3 நிமிஷத்தில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் என்ன படிச்சதோ அது வரட்டும், நான் பயாலஜியில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பயாலஜிக்கு நிறைய கான்சென்ட்ரேஷன் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க பசங்களா. பிகாஸ் பயாலஜி அலோன் உங்களை வந்து என்ன பண்ணாது, நீட்டில் வந்து டாப்பராக கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஒரு சீட் வாங்க வைக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சு தான் ஆகணும். சூப்பர் பேண்டமிக், சூப்பர் சூப்பர். அதனால வெறும் நான் பயாலஜி மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. ஓகேவா? அந்த மைண்ட் செட் என்ன பண்ணாதீங்க, வச்சுக்காதீங்க. டன் பசங்களா. எப்போவோ டைமர் முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு அது தெரியாமல் நம்ம கதை பேசிகிட்டே இருக்கோம். அண்ட் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஸ்ரீநிவி தான் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து யாருக்கு போகுது, ஸ்ரீநிவிக்கு போகுது. ஓகே, ஸ்ரீநிவி வச்சுக்கோங்க. இது ஒரு மொக்கையான கொஸ்டின். பிகாஸ் ஒமேகா நாட் நம்மளோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இங்கே ஒமேகா 1 இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒமேகா 2 இருக்கும். கரெக்டா? ஒமேகா 1 நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஒமேகா நாட் மைனஸ் ஆர் டிவைடட் பை 2L அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஒமேகா 2 எப்படி கண்டுபிடிப்போம், ஒமேகா நாட் பிளஸ் ஆர் பை 2L அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க, எல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்படியே உள்ள தூக்கி பிளஸ் அண்ட் மைனஸ்ல கண்டுபிடிச்சிங்கன்னா இது 46 வரும், இது வந்து 54 வரும். ஸோ ஆப்ஷன் 4 தான், ஐ மீன் 2 தான் கரெக்ட். ஓகே, அதுதான் நான் சொல்கிற பேண்டமிக். ஸோ இந்த லாஸ்ட் டைமில் என்னதான் நீங்கள் வந்து ஒரு வருஷமாக படித்தாலும் அந்த எக்ஸாமுக்கு காலையில் படிச்சுட்டு போகிறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஈவன் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் யூனிட்ஸை கூட, கெமிஸ்ட்ரி யூனிட்ஸை கூட படிக்காமல் பயாலஜியை மட்டும் அது ரிவைஸ் பண்ணாமல் பயாலஜிக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஈவன் நீங்கள் வந்து 360 மார்க்ஸ் அப்படியே நீங்கள் ஸ்கோர் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னவாக இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த வருஷம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், கேட்டகரி வைஸ் நம்மளுக்கு கிடைக்காது. புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டைம் சீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருக்காதீங்க. சீட் கூட சேர்ந்து காம்படிஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. தெரியுது இல்லையா? காம்படிஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ 22 லட்சத்துல இருந்து எச்சு தான் ஆகுமே ஒழிய கம்மி ஆகாது. ஓகே, ஸோ பசங்களா இங்கே கவனிங்க. ஜோ இது வந்து அவுட் ஆஃப், இப்போ வந்து இது தேவையில்லாத ஒரு டாபிக். நான் ரே ஆப்டிக்ஸ் எடுக்கிறப்ப வாங்க உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டைரக்ட் ஃபார்முலாஸ் வச்சு எத்தனை கொஸ்டின் வரும் மேம் எனக்கு தெரியல, யாராலையுமே சொல்ல முடியாது பசங்களா. ஒருத்தங்க இவ்வளோ கொஸ்டின் தான் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் நம்பாதீங்க. பிகாஸ் அது அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து இந்தந்த ஜோனர்லேருந்து வரலாம் சொல்லாமே தவிர இத்தனை மார்க்குக்கு வந்துடும், இத்தனை கொஸ்டின் வந்துடும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. we can only predict. okay, omega is angular frequency or angular velocity ma'am? angular velocity அப்படின்னு சொல்லுவோம், angular frequency அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட், டன். ரெண்டுமே நம்ம சொல்லுவோம். நம்ம சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறப்ப அது ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி படிச்சிருப்போம். ஓகே, இங்கே வந்து நம்ம வெலாசிட்டி வச்சு எதுவும் பண்ண போகிறதில்ல, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே மேம், ஃப்ரெஷர்ஸ்க்கு Xylem 1 ஷாட்ஸ் போதுமா மேம்? அதில் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம், ரொம்ப எஃபர்ட் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, அது கூட நீங்கள் வந்து நியூமரிக்கல் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, எஸ், டன். ஸோ பசங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தட் இஸ் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2005 கேட்ட கொஸ்டின். யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் இன் 3, 2, 1. ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க.
ஸோ பிளிங்கு 1 சொல்லியிருக்காங்க, ஷாரு 1 சொல்லியிருக்காங்க, அலோன் 1 சொல்லியிருக்காங்க, ஸ்ரீநிவி 1 சொல்லியிருக்காங்க, சுதர்ஷன் 2 சொல்லியிருக்காரு, பாலா 1 சொல்லியிருக்காங்க, கனா வந்து ஓகே மேம் சொல்லியிருக்காங்க, செல்வப்பிரியா 3 சொல்லியிருக்காங்க, நிக்கில் 3 சொல்லியிருக்காங்க, நம்மளோட கைப்புள்ள வந்து பிபி டேப்லெட் போட்டு சுகர் டேப்லெட் போட்டு வந்துட்டாரு 1 சொல்லியிருக்காரு. செகண்ட்ஸில் மிஸ் ஆகுது. எஸ், அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அப்போ பயாலஜியை மட்டும் வச்சு நான் டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த இதுலேருந்து வாய்ப்பு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். பிளிங்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிளிங்கு, ஷாரு அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி வராங்க. ஓகே பசங்களா, ஓகே டைம்ஸ் அப் பசங்களா, டைம்ஸ் அப். ஸ்டாப் பண்ணுங்க பார்க்கலாம், ஸ்டாப் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் இந்த கொஸ்டினோட பர்ஃபெக்ட் ஆன்சர் பிளிங்கு சொன்ன மாதிரி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இந்தாங்க ஹார்ட் வச்சுக்கோங்க. பிளிங்கு உங்களுக்கு தான் இது, உங்களோட ஹார்ட் தான் இது, வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. ஓகே பசங்களா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் எதுவுமே தேவையில்லை. அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்கள். கரண்ட் லீட்ஸ் பை 45 டிகிரி. கரண்ட் லீட்ஸ் பை 45 டிகிரி அப்படின்னா அது என்ன சர்க்கியூட் நம்மளுக்கு? ஸோ த கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் பை 45 டிகிரி. அப்போ அந்த இடத்துல கெப்பாசிட்டர் வந்து என்னவா இருக்குது நம்மளுக்கு? கரண்ட் லீட்ஸ். கெப்பாசிட்டர் அந்த இடத்துல வோல்டேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு, கரண்ட் லீடிங்காக இருக்குது. கரண்ட் லீடிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது என்னது நம்மளுக்கு? ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ரெசனன்ஸ் அப்படின்னா தட் இஸ் √2π இன்ட்டு √LC அப்படின்னு சொல்லி எழுதுவோமா? இது ரெண்டுத்துக்கு வேல்யூ எழுதுவோமா? எஸ் ஆர் நோ? வேல்யூ எழுதுறப்ப சியோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அப்போ ரெசனன்ஸுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, இந்த மாதிரி கரண்ட் லீடிங் அப்படின்லாம் சொல்கிறப்ப நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். Okay, done. Okay, I fear not the ma'am. When I practiced 100,000 tricks once, but I fear the man who has practiced times. Yes, அதான் கரெக்ட். நான் 100 கொஸ்டின் போடுறேங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு கொஸ்டினை ஒருத்தர் 100 டைம் சால்வ் பண்ணியிருக்கா அப்படின்னா அவங்க கிட்ட தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, அவங்க தான் நம்மளோட காம்படிஷனே, அவங்க தான் நம்மளோட காம்படிஷனே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா பசங்களா? டெய்லி கிளாஸ் எடுக்கிறீங்க, ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு மேம்? இல்லையே, எப்படியாச்சும் நீங்கள் கிளியர் பண்ணணும் இல்லையா? ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி வந்து படிக்க வேண்டான்னு விட்டு வச்சுருப்பீங்க, அட்டன் பண்ண வேண்டான்னு வச்சுருப்பீங்க. பட் இருந்தாலும் அதில் கொஞ்சம் பேர் என்ன நினச்சிக்குவீங்க, மேம் எப்படியாச்சும் நான் ஃபிசிக்ஸ்லேயும் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த பசங்களுக்காக தான் டெய்லி வரேன். ஓகேவா? ஓகே, ஸோ பசங்களா, இது NEET 2016. நான் டெய்லி வந்து உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்கலன்னா வேறு யார் சொல்லி கொடுப்பா? ஓகே, தட்ஸ் வாட் ஐ எம் ஹியர், ரைட்? டோன்ட் வரி. நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் சூப்பராக ஃபிசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி எனக்கு நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து சொல்லணும், மேம் ஐ காட் த சீட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் இயர் நான் உங்களை வந்து அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்லணும். அப்போ தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் பசங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே நான் ஸோ பசங்களா, இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு என்ன தேவையில்லை, டைமர்லாம் தேவையில்லை. NEET 2016 கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 3 வந்து பிளிங்கு 3 சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஷாரு 2 சொல்லியிருக்காங்க, ஸ்ரீநிவி 2 சொல்லியிருக்காங்க, ஜனனி 3 சொல்லியிருக்காங்க, அபி 2 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பசங்களா, ஓகே ஸோ பசங்களா, இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியை கரெக்டாக ஃபஸ்ட்டு யார் சொன்னது? ஷாரு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ரீநிவி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் கொஸ்டின் கோஸ் டு ஷாரு. ஓகே, ஷாரு தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஹார்ட் வாங்கியிருக்காங்க. பசங்களா, இது ஒரு மொக்க கொஸ்டின். ஏன் இதுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு ஏன் தப்பு பண்ணியிருக்கீங்க? என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு? ஐடியல் கெப்பாசிட்டரை பற்றி கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஐடியல் கெப்பாசிட்டர் எப்படி ஒர்க் ஆகும் நம்மளுக்கு? ஒரு ஏசி ஒரு டிசி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? அதுவே ஏசியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? நான் வந்து அடிக்கடி ஒன் ஷாட்டில் சொல்லுவேன், ஃபேன் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லுவேன். எல்லா டைமும் ஒரே சைடு தான் ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் சைக்கிளில் கெப்பாசிட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகும், சார்ஜ் பண்ணிக்கும். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன பண்ணும்? அந்த சைக்கிளை வந்து கட் பண்ணி விட்டுட்டு கெப்பாசிட்டர் வந்து என்னது பேட்டரியாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் எல்லா டைமும் ஒரே டைரக்ஷனில் நம்ம எக்யூப்மெண்ட் சுற்றுது. அதுக்கு பேர் தான் கண்டென்சர் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தனா இல்லையா? அப்போ
இங்கே ஸ்டோர் பண்ணதை இங்கே ரிலீஸ் பண்ணுது. அப்போ அதுக்கிட்ட என்ன எனர்ஜி இருக்கும்? அதுக்கிட்ட இப்போ என்ன பேலன்ஸ் இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஓவரால் ஃபுல் சைக்கிள் த கெப்பாசிட்டர் டஸ் நாட் கன்சியூம் எனி எனர்ஜி ஃப்ரம் த வோல்டேஜ் சோர்ஸ். அதனால தான் இது கரெக்ட். புரிஞ்சுதா? அப்போ நான் ஒவ்வொரு வார்த்தை அதில் சொல்கிறதும் முக்கியம். ஓகே, மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க பசங்களா. த பிரம்மாஸ்திரா கொஸ்டின் அடுத்தது வந்து என்னது? 25th கொஸ்டின். மறக்காம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க, இல்லாட்டி மாட்டிக்குவீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் 25th கொஸ்டின். ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. 1 2 3 யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். அதுக்குள்ளார யாராச்சும் சொல்லிட போறீங்க. ஸோ ஷாரு அதுக்குள்ளார 4 சொல்லிட்டாங்க. நான் என்னதான் ஃபாஸ்ட்டாக வந்தாலும் அதுக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணி ஒருத்தங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க. 4. ஜனனி 3 சொல்லியிருக்காங்க. பிளிங்கு 3 சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநிவி 4 சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதர் வந்து 3 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் Xylem NEET தமிழ், அதாவது நம்ம கைப்புள்ள சார் வந்து 2 சொல்லியிருக்காரு. செக் பண்ணிடலாமா? பாலா வந்து 4 சொல்லியிருக்காரு. அபி 4 சொல்லியிருக்காங்க. கனா வந்து 3 சொல்லியிருக்காங்க. ஜூனியர் வந்து 4 சொல்லியிருக்காங்க. ஸோ பசங்களா செக் பண்ணிடலாமா? இன்னும் டைம் இருக்கு. யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. ஓகே, யாரு கரெக்டாக ஆன்சர் பண்ணதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். ஆல் தி அபவ் மேம். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் நீட்டுக்கு ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். பசங்களா மணி அடிச்சாச்சு, எல்லாம் லஞ்சுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஆசை. பட் இல்லை, இப்போ லாஸ்ட் கொஸ்டினும் முடிஞ்சிச்சு. இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. இதை கரெக்டாக யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷாருக்கு தான் இன்னைக்கு நம்ம கடைசி ஹார்ட் போயிருக்கு. சாரு நீங்கள் தான் வந்து கடைசி ஹார்ட் வாங்கியிருக்கீங்க. அண்ணா இது ஒரு டபரா கொஸ்டின், ரைட்? நம்ம பாஷையில் சொல்ல போனோம்னா பவர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக பவர் என்னது? விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் 5. அப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம்? விஆர்எம்எஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? V0 I0 கொடுத்துட்டாங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த இடத்துல என்ன ஆகும்? 1/√2 டிவைடட் பை √2, 1/√2 டிவைடட் பை √2. காஸ் 5க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? R/Z அப்படின்னு சொல்லி எழுதலாம். எஸ் ஆர் நோ? R/Z அவங்க கொடுக்கவே இல்லையே. cos π/3 கொடுத்துருக்காங்க. அப்போ cos π/3 அப்படின்னா என்ன அர்த்தம்? that will be cos 60. அப்போ cos 60 அப்படின்னா that will be 1/2. அப்போ இது 1/2 into 1/2 into 1/2, that will be 1/8 watts. That will be 1/8 watts. Okay, super. ஸோ பசங்களா இன்னைக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் முடிச்சாச்சு. அண்ட் ஜனனி வந்து சொன்ன மாதிரி எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, மேம் எனக்கு சுத்தமாக புரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சோ அது இப்போ வந்து ஈஸியாக மாற்றி கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதே தான் எல்லாத்துக்கும். அண்ட் இப்போ எல்லாரும் நம்மளோட சம்பிரதாயத்தை பண்ணுங்க பார்க்கலாம். டக்கு நம்ம ஆன்சர்ஸை போடுங்க. அண்ட் யார் இன்னைக்கு வந்து நம்மளோட அதிகமான ஹார்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? ஹூ டெட்? ஐ திங்க் ஷாரு டிட்னு நினைக்கிறேன், ரைட்? ஷாரு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஹார்ட் வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருந்தது. எல்லாரும் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு இருந்தீங்க, ரைட்? எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒன்று வாங்கிட்டு இருந்தீங்க. ஃபைனலி ஷாரு மேனேஜ்டு டுடே. அண்ட் ஷாரு தான் இன்னையோட ஆட்ட நாயகன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கைப்புள்ள 1 out of 25. அண்ட் இன்னைக்கு யார் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ரீநிவி வந்து 24 out of 25 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து டாப்பர் ஸ்ரீநிவி. ஓகே, 24 out of 25 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஷாரு வந்து இன்னைக்கு ஹார்ட்ஸ் நிறையா வாங்கியிருக்காங்க. ஓகே மேம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டுட்டு இருந்தாங்க. பிசி கேட்டகரிக்கு நீங்கள் 500+ நீங்கள் வச்சுருக்கணும். ஓகே, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வீடியோ வந்து நம்மக்கிட்ட இருக்குது, போய் பாருங்கள். அதிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகே, எஸ், திஸ் இயர் வந்து 545 அப்படின்னா நீங்கள் 570 ஆச்சு வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு கேஸுக்கு. ஓகே, டன்.
ஸோ பசங்களா இன்னைக்கு நாள் முடிச்சாச்சு. இதே மாதிரி ஜிஐபியில் எப்போல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் யூனிட் வருதோ அடிச்சு நொறுக்கிடுங்க. கிளியராக இருக்கா? அதை மறந்துடாதீங்க. அண்ட் மறக்காமல் ஜிஐபி 2க்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. கைப்புள்ளையும் இப்போ லிங்க் போடுவார். ஸோ என்ன பண்ணுங்க, மறக்காமல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாத்தையுமே டாப் 10ல் யார் வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். ஓகே, ஸோ இந்த நோட்ஸை இன்னொரு 20 மினிட்ஸில் நான் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போட்டுருவேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கிடைக்கும். ஸோ 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எங்கே இருக்குது? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். ரொம்பவே தேங்க்ஸ் பசங்களா, ரொம்ப உட்காந்து ஆன்சர் பண்ணி சீரியஸாக நீங்கள் கவனிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறப்ப கண்டிப்பாக எனக்கு டயர்ட் இருக்க போகிறதில்ல. நாளைக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்க தான் போகிறேன். ஓகே, ஸோ நாளைக்கு கிளாஸில் சந்திப்போம். நாளைக்கு எப்பவும் போல் நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு 5 மணி ஸ்லாட். நான் 5 மணிக்கு நான் வந்துடுவேன் கரெக்டாக. அண்ட் வெற்றி பேட்ச் பசங்க பி ரெடி. நாளைக்கு நம்மளுக்கு கிளாஸ் இருக்கு காலையிலேயே. ஓகே, அண்ட் யூ பீப்புள் ஹேவ் டு ரிமெம்பர் வென் ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர். ஸோ என் சைடில் இருக்க ஒர்க்கை நான் 1000% பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் 100% பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பாய் எவ்ரி ஒன், டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டே, லவ் யூ லாட்ஸ். நாளைக்கு சந்திக்கலாம் எவ்ரி ஒன். பாய் எவ்ரி ஒன்.
ஹலோ நம்ம லைவ் வந்துட்டோமா? எஸ். வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பயோடெக்னாலஜி இந்த சாப்டரை போட்டு முடிக்க போறோம். சரியா? எஸ், யாரா ரெடியா இருக்கீங்க? ஸோ இந்த சாப்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த சாப்டரோட மைண்ட் மேப்பை பார்க்க போறோம். பேசிக்கா மைண்ட் மேப்னா கம்ப்ளீட் சாப்டரை குயிக்கா நான் ரிவைஸ் பண்ண போறேன். அதுக்கு அடுத்ததா நம்ம 50 கொஸ்டின். சரியா? இந்த சாப்டர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி வந்து ஹை வெயிட்டேஜ் டாபிக். பயோடெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் டாபிக். சரி, இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு நீட் எக்ஸாம்லயே. ஸோ டோட்டலா நம்ம 50 கொஸ்டின்ஸ் பண்ண போறோம். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல வந்திருக்கு, அதை எப்படி ஆன்சர் பண்ணணும் அது கூட பார்க்கலாம். ஓகே? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் வச்சு கூட நீங்க வந்து கம்ப்ளீட் 50 கொஸ்டின்ஸை வச்சு செஞ்சிடலாம். எஸ், ரெடியா? எல்லாரும் ரெடியா? ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்க இப்போ வரைக்கும் இந்த சாப்டர் படிக்கலைனாலும் இந்த செஷன் அட்டென்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ராம், பென் எங்க ராம்? எஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெடி ஆயிட்டீங்களா? ஒரே நிமிஷம், நம்ம வந்து பென் எடுத்துட்டு வரல நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாமா? எஸ், பிக்கா ரெடியா? வெரி குட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாய் என்ன சொல்லிக்கலாம்? ஹாய் ஹாய் ஜனனி, ஹாய் லவ் பிளிங்க். வேற யாருப்பா வந்திருக்கீங்க? குயிக்கா ஹாய் சொல்லுங்கப்பா கமெண்ட் பாக்ஸ்ல. ராம் சார் ஃபேஸ் ரிவீல் பண்ணுமா? ராம் சார் ஓடி போயிட்டாரு. எஸ் பசங்களா, குயிக்கா ஹாய் சொல்லுங்க. வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், கம் ஆன். எஸ், ஹாய் பா செல்வப்பிரியா, ஹாய் ஷாரு ரெடி ஆயிட்டாங்க, ஜனனி ரெடி ஆயிட்டாங்க, பிளிங்க்கு. எஸ், தேங்க்யூ ராம். ராம், பசங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்களா? வரமாட்டேங்களா? ராம் ஓடி போயிட்டாருப்பா. பசங்களா ஏன்ப்பா இப்படி பயப்படுத்தி வச்சிருக்கீங்க எல்லாரையும்? கீதா, ஹாய் கீதா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் கனிகா ஸ்ரீ. ராம் இஸ் ஈக்குவல் டு கைப்புல்ல. இன்னும் ராம் வந்து வேற லெவல், கைப்புல்ல வேற, ராம் வேற. சரியா? எஸ், வெரி குட் வெரி குட். ஆரம்பிக்கலாமா? என்னப்பா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? யாருப்பா கைப்பில்ல? என்னப்பா பேசிட்டு இருக்க? பசங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. எஸ், செந்தில் ஹாய்ப்பா. அப்துல் ஹாய். இந்த செஷனை வந்து உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க, உங்க ஸ்கூலோட கம்யூனிட்டியில ஷேர் பண்ணுங்க, எல்லா இடத்துல ஷேர் பண்ணுங்க. இந்த செஷன் வந்து ஃப்ரீயா இருக்க போகுது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீனிவாசன் சாரோட செஷன் வந்து இன்னைக்கு நடக்கல. ஏன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம்ப்பா. சரியா? ஸ்ரீனிவாசன் சார் வந்து 3 மணிக்கு எடுக்க முடியல. இந்த செஷனை நாங்க ரீஷெடியூல் பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. ஆனா ஷோபிகா மேம் ஆல்டர்னேட்டிங் கடந்து எடுத்தாங்க. அண்ட் நம்ம வாத்தி அம்ரித் சார் பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் எடுக்க போறாரு. ஓகே, சரி, இப்ப ஆரம்பிக்கலாம். சோ யாரெல்லாம் இந்த சாப்டர் முன்னால படிச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னால இந்த சாப்டரை யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க குயிக்கா சொல்லுங்க. எஸ் சார், நான் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றேன். வெரி குட் பா ஜூனியர், தேங்க்யூப்பா. எஸ், யாரெல்லாம் இந்த சாப்டரை முன்னால படிச்சிருக்கீங்க குயிக்கா சொல்லுங்க. ஹாய் மனிஷா, ஹாய் டாக்டர் ஆஷா, பர்வீன், ஹாய் பேண்டமிக் வைட்டி. முன்னால படிச்சிருக்கீங்களா? வெரி குட். மீனாட்சியும் படிச்சிருக்காங்க. பர்ஃபெக்ட். படிக்கலைன்னா இந்த சாப்டரோட ஒன் ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம Xylem NEET சேனல்ல நாங்க போட்டிருக்கோம், அதை போய் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? சரிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த செஷன் வந்து இந்த சேனல்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஆடுகளம்னா என்னப்பா? ஆடுகளம் 2 ரெஜிஸ்டர் நான் போட்டிருக்கேன். என்ன ஆடுகளம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாம் மாதிரிப்பா. இது வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி. ஆடுகளம் 2 பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னால் ஆரம்பிச்சோம். நாங்க வந்து ஆடுகளத்துல கம்ப்ளீட் கிளாஸ் 11th கம்ப்ளீட் கிளாஸ் 12th சிலபஸை முடிக்க போறோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் February 4 நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸோட டெஸ்ட் வைக்க போறோம். சரி, அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அந்த டெஸ்ட்டை நீங்க எப்படி எழுதலாம்னா இந்த ரெஜிஸ்டர் இருக்குல்ல, அந்த பாருங்க Xylem NEET தமிழ்ல கைப்புல போட்டிருக்காருல, GIB ரெஜிஸ்டர் ஃபார் GIB. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணா? நம்ம யூடியூப் இருக்குல்லப்பா, இந்த வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா பாருப்பா, எங்கப்பா போச்சு? எஸ், இங்க பாருங்க நம்ம வீடியோ இருக்கா? இந்த வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க GIB ரெஜிஸ்டர் நவ். இந்த ரெஜிஸ்டர் நவ்ல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ஃப்ரீ எக்ஸாம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். சரியா? இந்த எக்ஸாம்ல டாப் 10 பசங்க
டாப் 10 யார் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து Xylem சார்பாக ஒரு gift box கொடுக்கப்படும். சரி சார், இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா Xylem crash course. நம்ம Xylem crash course நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து February 5 ஸ்டார்ட் ஆகுதுப்பா. February 5 ஸ்டார்ட் பண்ணி April 10, சரியா, April 10th வந்து நாங்க வந்து இந்த crash course முடிக்க போறோம். இந்த crash course பாத்தீங்கன்னா டோட்டலா இட் இஸ் ஜஸ்ட் 1999 rupees. சரி, 1999 1999 rupees பா, or 2000 rupees சொல்லலாம். சரி, இதுல என்னென்ன இருக்குன்னா லைவ் கிளாஸஸ், கம்ப்ளீட் கிளாஸ் 11th, கம்ப்ளீட் கிளாஸ் 12th, ஒரு இதுல பார்த்தா டோட்டலா நாங்க 20 மாடியூல்ஸா நாங்க டிவைட் பண்ணிருக்கோம்ப்பா. ஓகே, 20 மாடியூல்ஸ்ல டிவைட் பண்ணிருக்கோம். கம்ப்ளீட் கிளாஸ் 11th, கம்ப்ளீட் கிளாஸ் 12th சிலபஸ் 20 மாடியூல்ஸா நாங்க டிவைட் பண்ணிருக்கோம். பாருப்பா, நம்ம Xylem NEET சேனல் இருக்குல்ல, இதுல லைவ்ல போங்க. இந்த லைவ்ல வந்தீங்கன்னா பாருங்க, இது இருக்குல்ல ஸ்கோர் 650 out of 720. இதுல வந்து கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸோட பிளானை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எஸ் பார்த்துட்டு நீங்க வந்து இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேயா? எஸ், வெரி குட். அண்ட் பாருங்கப்பா, இது வந்து ஏப்ரல் 10th முடியாது இந்த கிராஷ் கோர்ஸ். ஏப்ரல் மாசம் நீங்க பாத்தீங்கன்னா மோர் தென் 15 டெஸ்ட் நாங்க ஏப்ரலே பண்ண போறோம். எவ்ரி ஆல்டர்னேட் டே நாங்க ஒரு டெஸ்ட் வைக்க போறோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது கிராஷ் கோர்ஸ். ஸோ இது வந்து கூடி சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன, இந்த லீட் சீட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், ஆடுகளத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், கிராஷ் கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு Xylemோட ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா மூணாவது இன்னொரு லிங்க் இருக்கு. சரியா, காமிக்கட்டா? பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா மூணாவது லிங்க் இருக்கும். ஃபார் மெட்டீரியல் ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபார்ம். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா எங்க டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணும். நீங்க Xylemோட ஸ்டடி மெட்டீரியல் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Xylem ஸ்டடி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அகைன் 2000 rupees. 2000 rupees கிராஷ் கோர்ஸ், 2000 rupees Xylem ஸ்டடி மெட்டீரியல். ஓகே, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க டீம் வந்து கால் பண்ணும். ஓகே, எஸ் பசங்களா, ரெடியா? சார் அப்ளை பண்ணிட்டேனா? வெரி குட். ஜூனியர் ரிஷிதீஷ் பண்ணிட்டாரா? மீனாட்சி அப்ளை பண்ணிட்டாங்களா? ஸ்டடி மெட்டீரியல் 2000 rupees பா, கிராஷ் கோர்ஸ் 2000 rupees பா. ஓகே, வெரி குட், பர்ஃபெக்ட். ஆரம்பிக்கலாமா? சரிப்பா. பர் பயோடெக்னாலஜினா என்ன, ஃபர்ஸ்ட் அதை நமக்கு படிச்சுக்கலாம். சரி, பயோடெக்னாலஜினா என்னப்பா? எஸ், பயோடெக்னாலஜினா என்ன? பயோடெக்னாலஜினா ஃபார் எக்ஸாம்பிள் மனிஷா சிவகுமார் இருக்காங்க. சரியா, மனிஷா சிவகுமார் இருக்காங்க, ஜனனி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. சரியா, மனிஷா இருக்காங்கல்ல, இவங்களோட டிஎன்ஏ எடுத்து நான் ஜனனிக்குள்ள போட்டேன்னா அதுக்கு தான் பயோடெக்னாலஜி. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் மனிஷா இருக்காங்கல்ல, மனிஷாவோட ஹைட் வந்து, சரியா, மனிஷோட ஹைட்டை வந்து நான் ஜனனிக்கு கொடுக்கணும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கப்பா, இதெல்லாம் வந்து ஃபிக்ஷனல். சரியா, மனிஷா சொல்லக்கூடாது நான் எனக்கு ஹைட் நான் டாலா இல்லை சார், ஜனனி வந்து சார் நான் ஷார்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரியா, நம்ம ஜனனி வந்து ஷார்ட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், மனிஷா வந்து டால் இருக்காங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா, நமக்கு என்ன வேணும், நம்ம ஜனனியை வந்து டால் ஆக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மனிஷா டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த டிஎன்ஏல டால் ஆக்குற ஜீன் இருக்கும். அந்த ஜீனை கட் பண்ணி எடுத்து ஜனனியோட டிஎன்ஏல சேர்த்துட்டோம்னா ஜனனி கூட டால் ஆயிடலாமா? ஜனனி கூட டால் ஆகலாம். புரியுதா? சோ இதை நம்ம பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். டிஎன்ஏயோட விளையாடுறது, டிஎன்ஏ கட் பண்ணி ஒட்டுறது. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் பாலா வந்திருக்காரு. சரியா, பாலோட கண் வந்து பார்த்தீங்கன்னா பிரவுன் கலர். சரியா, எனக்கு வந்து பிரவுன் கலர் பிடிக்கல, பாலா கண் வந்து நான் ப்ளூ கலரா மாற்றணும்னு நினைக்கிறேன். சரியா, நான் என்ன பண்ணுவேன், சரியா, பீக்காக்குன்னு வச்சுக்கோ. அந்த பீக்காக்கு ப்ளூ கலர் ஐஸ் இருக்கு. பீக்காவை பிடிச்சு அதோட டிஎன்ஏல இருந்து ப்ளூ கலர் ஐ டிஎன்ஏ கட் பண்ணி நம்ம பாலாக்கு வச்சுட்டோம்னா பாலா கண் என்னவா மாறிடும், பாலா கண் வந்து ப்ளூ கலரா மாறிடும். புரியுதா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங். நம்ம டிஎன்ஏ கட் பண்ணி ஒட்டுறதை தான் சொல்றோம். சரி, இது வந்து சிம்பிள் வேர்ட்ஸ்ல பேட்ச் ஒர்க் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறாங்க மீனாட்சி. ஓகே, சரியா, அந்த மாதிரி ஷார்லத்தாக்கு சிரிப்பா வருது. ஓகே, லவ்லி பிளிங்க். எஸ், இது புரிஞ்சிருச்சா? இதான் பண்ண போறோம். ஸோ இது பண்றதுக்கு நமக்கு வந்து சில டூல்ஸ் தேவைப்படுது. சரியா, பாரு, இதுல என்ன, ஆல்டரிங் டிஎன்ஏ, இன்ட்ரோடியூசிங் இன்டு த ஹோஸ்ட். பாருப்பா, ஹோஸ்ட்னா யாரு, மீனாட்சி டிஎன்ஏ நான் ஜனனிக்குள்ள போட்டது, ஜனனி தான் ஹோஸ்ட். பீக்காவோட டிஎன்ஏ பாலாக்குள்ள போட்டேன், ஸோ பாலா தான் ஹோஸ்ட். அந்த டிஎன்ஏ எடுத்து பாலாக்குள்ள போடுறது. சரியா,
இதெல்லாம் ஏன் சாத்தியமாச்சு? நம்மளால இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது? ஏன்னா என்கிட்ட இப்ப டூல்ஸ் இருக்கு. என்கிட்ட என்ன டூல்ஸ் இருக்கு? என்கிட்ட டிஎன்ஏ கட் பண்ற டூல்ஸ் இருக்கு. முன்னாலாம் என்கிட்ட இல்ல. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட இல்ல, சயின்டிஸ்ட் கிட்ட. நீங்க சார் எனக்கும் காமிங்களே சார், எப்படி கட் பண்றீங்களே? நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட இருக்குன்னு அர்த்தம். சரியா? நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட இப்ப வந்து டிஎன்ஏ கட் பண்ற டூல் இருக்கு. அந்த டிஎன்ஏ பாலாக்குள்ள வைக்கிறதுக்கு டூல் இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? நம்ம வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரியா? நீங்க சொல்லக்கூடாது சார் அது எனக்கும் கிடைக்குமா, உனக்குலாம் கிடைக்காதுப்பா. சரியா? அதெல்லாம் வந்து நீ இப்போ ஒரு சயின்டிஸ்டா மாறேன்னு அப்பதான் உனக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் ஏன் சாத்தியமாச்சு? பிகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட டூல்ஸ் வந்துருச்சு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெரைல் என்வாயர்மெண்ட், ஸ்டெரைல் கண்டிஷனை வந்து நம்மளால பண்ண முடியும். ஸ்டெரைல் கண்டிஷன் பாத்தீங்கன்னா சார், ஸ்டெரைல் கண்டிஷன்னா என்ன சார்? ஸ்டெரைல் கண்டிஷன்னாப்பா பாக்டீரியா ஃப்ரீ, மைக்ரோ ஆர்கானிசம் ஃப்ரீ கண்டிஷன்ஸ். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் பாலா கூட பீக்கா இருக்கல, பீக்காவோட ஜீனை வைக்க போறேன்ல, அதுல வந்து நடுவில் பாக்டீரியா வந்துருச்சு. சரியா? இந்த ஜீன்ல பீக்கா ஜீன்ல பாக்டீரியா ஒட்டுக்குச்சு. அது பாலா கூட்டு கொடுத்ததால என்னாச்சு? பாலாக்குள்ள பாக்டீரியாவும் போயிருச்சு. சரியா? பாலாக்கு ப்ளூ கண்ணு வந்துருச்சு, ஆனா பாலா வந்து பாக்டீரியாவா மாறிட்டான். சரியா? சோ அது நடக்கக்கூடாது. சோ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வந்து ஒரு ஸ்டெரைல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ண முடியுது எங்களால இப்போதைக்கு. அதனால இந்த பயோடெக்னாலஜி வந்து சாத்தியமாகுது. இன்னொன்னு, சரியா, பாலாக்கு வந்து ப்ளூ கன் கொடுத்துறேன். பாலாக்கு ப்ளூ கன் கொடுத்த உடனே சரியா பெரில் வந்தான், அதுக்கப்புறம் ராகேஷ் ரோஷன் வந்தான், சரியா, ஷார்லதா வந்தாங்க. எல்லாரும் வந்து சார் எனக்கும் ப்ளூ ஐஸ் வேணும், எனக்கும் ப்ளூ ஐஸ் வேணும், ஏன்னா நான் ப்ளூ ஐஸ் ஹிப்னோடைஸ் பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னேன். பேசிக்கா எல்லா பசங்களும் வந்து சார் எனக்கும் ப்ளூ ஐஸ் வேணும், எனக்கும் ப்ளூ ஐஸ் வேணும்னு சொன்னாங்க. ஸோ இதை நான் வந்து சரியா லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல ப்ளூ ஐஸ் பசங்களை கிரியேட் பண்ணுனா அது கூட என்னால் இன்னைக்கு முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து பயோடெக்னாலஜி வந்து இவ்வளோ இந்த டூல்ஸ் நம்ம கிட்ட வந்திருக்கு, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஓகே, இதுதான் பேசிக். புரியுதா? இப்போ இந்த சாப்டர்ல நம்ம என்ன படிக்க போறோம்? இந்த சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டூல்ஸை பத்தி படிக்க போறோம். அந்த பயோடெக்னாலஜி டூல்ஸை பத்தி படிக்க போறோம். டிஎன்ஏ நம்ம எப்படி கட் பண்ணலாம், இதை எப்படி நம்ம பாலாக்குள்ள வைக்கலாம், சரியா, அதை நம்ம வந்து படிக்க போறோம். அதுவும் இல்லாம பாலாக்கு கொடுத்ததை எல்லா பசங்களையும் ப்ளூ கன் பசங்களை நம்ம எப்படி மாத்தலாம், சரியா, லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் நம்ம எப்படி பண்ணலாம், அதை கூட நம்ம வந்து இந்த சாப்டர்ல படிக்க போறோம். ஓகே, இங்க வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சா? எஸ், வெரி குட், கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா ப்ராசஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. நான் வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பண்ண எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, பீக்கா கிட்ட இருந்து டிஎன்ஏ எடுத்து பாலாக்குள்ள டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்றது, இதுதான் என்ன சொல்லுவோம்? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதில் என்னவா இருக்கும்பா? DNA with desired characteristics isolated from an organism. So சொல்லுங்கப்பா, DNA with desired character என்னங்க? What is the desired character? Desired character என்னப்பா இங்க? என்னப்பா பேச மாட்டேங்கிறீங்க? Desired character வந்து பாத்தீங்கன்னா எஸ் பாலாவா? பாலா இல்லப்பா. Desired character என்ன? Blue eyes. Very good ராகேஷ். Desired character வந்து blue eyes. Isolated from பீக்கா கிட்ட தானே ப்ளூ ஐஸ் இருந்தது. பீக்கா கிட்ட இருக்கிற ப்ளூ ஐஸை நம்ம எடுத்து அந்த டிஎன்ஏல இருந்து எடுத்துட்டோம். ரெண்டாவது, the desired DNA is integrated with the DNA of a vector. வெக்டர்னா என்ன பாருப்பா, நான் பீக்கா கிட்ட இருந்து ப்ளூ ஐஸ் டிஎன்ஏ எடுத்துட்டேனா, ஆனா நான் பாலாக்கு கொடுத்தேன்னா பாலா வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்கிறான். புரியுதா? சோ நம்ம என்ன பண்ணோம்? நான் அந்த ப்ளூ ஐ டிஎன்ஏ ஒரு சாக்லேட்குள்ள ஒளிச்சு பாலாக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். சரியா? சோ அந்த ஜீனை வந்து நான் ஒரு ஏதாவது ஒரு வெக்டர் கூட சேர்த்து தான் பாலாக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். சரியா? அந்த அதுதான் அது பேர் தான் வெக்டர் டிஎன்ஏ. திஸ் இஸ் டன் as DNA fragments needs to be replicated. புரியுதா? அந்த டிஎன்ஏ நான் வந்து பாலாக்குள்ள கொடுக்கிறதுக்கு ஒரு வெக்டர் எனக்கு தேவைப்படுது. The desired DNA is linked with the origin of replication of a vector and thus multiplies itself in the host. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாப்பா பாரு, நான் வந்து பீக்கா கிட்ட இருந்து டிஎன்ஏ எடுத்துக்கிட்டேன். சரி, ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பாலாக்குள்ள கொடுத்தேன், அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு.
ஸோ நான் என்ன பண்ணணும், திருப்பி பீக்காவை பிடிச்சி அதோட நியூக்ளியஸ்ல இருந்து அந்த டிஎன்ஏ திருப்பி எடுக்கணும். இது வந்து கம்பர்சம் ப்ராசஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு தடவை பீக்காவை பிடிச்சேன்னா அதோட டிஎன்ஏ இருந்து அந்த ப்ளூ ஐஸை எடுத்தேன்னா அந்த ப்ளூ ஐஸை நான் மல்டிபிள் காப்பீஸ் ஆக்கிக்குவேன். புரியுதா? நான் இந்த இடத்துல ஐ வில் மேக் மல்டிபிள் காப்பீஸ் ஸோ தட் ஈவன் இஃப் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில்ஸ், என்கிட்ட மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணி அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து பாலாக்குள்ள கொடுத்துடலாம். புரியுதா? ஸோ ஏதாவது இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் மேக் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் அ டிஎன்ஏ. ஓகே, ஸோ அதான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. The newly formed DNA is called as recombinant DNA. பாருப்பா, நிறைய பசங்களுக்கு வந்து recombinantனா என்ன, சரியா, டிரான்ஸ்ஃபார்மன்ட் என்ன அது புரியாது. பாருப்பா, இப்ப பாலாவோட சரி அப்துல் இருக்கான், அப்துலோட டிஎன்ஏல இது அப்துலோட டிஎன்ஏ, இதுல நான் வந்து அந்த ப்ளூ கலர் டிஎன்ஏ ஆட் பண்ணிட்டேன்னா இது என்ன ஆயிடுச்சு, இது வந்து இப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாறிடுச்சு. புரியுதா? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அர்த்தம் the modified DNA is called recombinant DNA. புரியுதா? recombinant DNA னா modified DNA நம்ம என்ன சொல்றோம், recombinant DNA அப்படினு சொல்றோம். சரி, this DNA is inserted into the organism, incorporate the desired characteristics, or the vector is used for production of genetically modified products. இந்த DNA நான் அதுக்கப்புறம் பாலாக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னோட டிசைர்ட் ரிசல்ட்டை நான் வந்து அட்டைன் பண்ணிக்கலாம். என்னோட டிசைர்ட் ரிசல்ட் என்னப்பா, இங்க வந்து என்னோட டிசைர்ட் ரிசல்ட் என்ன, டிசைர்ட் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஐஸ். ப்ளூ ஐஸ் தான் என்னோட டிசைர்ட் ரிசல்ட். இங்க வரைக்கும் புரிஞ்சதா பசங்களா? எஸ், வெரி குட், வெரி குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பர்ஃபெக்ட். முன்னால பார்க்கலாம். ஸோ பாருப்பா, நம்ம என்ன பண்ணோம், this is foreign DNA. foreign DNA இது வந்து வெக்டர். வெக்டர்னா என்ன அர்த்தம், இந்த டிஎன்ஏ யூஸ் பண்ணி தான் நான் இது என்ன பார்த்தா இதுதான் பாலா. சரி, இது வந்து இதுதான் பாலா, இவர் தான் பாலா. ஸோ நான் என்ன பண்ணேன், இதுதான் ப்ளூ ஐ, திஸ் இஸ் ப்ளூ ஐ ஜீன். பாரு, இது வந்து பீக்காவோட டிஎன்ஏ. பீக்கா டிஎன்ஏ நான் கட் பண்ணி எனக்கு வந்து இது மட்டும் தான் தேவை. பாரு, எனக்கு வந்து பீக்காவோட கம்ப்ளீட் டிஎன்ஏ வேண்டாம், அதோட சின்ன பார்ட் மட்டும் தான் வேணும். ஸோ அந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்தேன்னா அதை வந்து வெக்டர் கூட, பாரு இந்த வெக்டர் இருக்குல்ல, இந்த வெக்டர் கூட இதை வந்து சேர்த்துக்கிட்டேன். புரியுதா? பாருப்பா, டிஎன்ஏ கட் பண்ற என்சைமை நம்ம என்ன கூப்பிடுறோம், டிஎன்ஏ கட் பண்ற என்சைமை நம்ம என்ன சொல்றோம், எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். எண்டோ நியூக்ளியஸ் என்சைம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? டிஎன்ஏ கட் பண்ற என்சைம் என்ன, எண்டோ நியூக்ளியஸ். இந்த கட்டான டிஎன்ஏ சேர்க்கிற அந்த க்ளூ மாதிரி ஒற்ற டிஎன்ஏ சொல்றோம் லைகேஸ். லைகேஸ் என்னது, க்ளூ மாதிரி. எண்டோ நியூக்ளியஸ் சிசர் மாதிரி, இது வந்து க்ளூ மாதிரி. அதனால தான் எண்டோ நியூக்ளியஸ் மாலிகுலர் சிசர் அப்படின்னு கூட சொல்லுவோம். சரியா? ஓகே சார், இந்த ரெண்டு டிஎன்ஏ சேர்த்துட்டேன்னா இது என்ன ஆச்சு, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆயிருச்சு. ஏன்னா ரெண்டு செப்பரேட் டிஎன்ஏ நான் சேர்த்ததால என்ன ஆச்சு, இந்த டிஎன்ஏ வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து ஈகோலைக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஈகோலை என்ன பண்ணோம், ஏன் ஈகோலைக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஏன்னா இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட மல்டிபிள் காப்பீஸ் பண்றதுக்காக. நான் சொன்னேன்ல, டிஎன்ஏ எடுத்து அதை நான் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதோட மல்டிபிள் காப்பீஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணேன், இதை வந்து ஈகோலைல பண்ணேன். ஈகோலை வந்து ஒரு பாக்டீரியா, அதுக்குள்ள போட்டேன்னா இந்த ஈகோலை டிவைட் ஆக ஆக என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட டிவைட் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளூ ஐ வந்து நான் பாலாக்கு மட்டும் கொடுக்காம உங்க எல்லாருக்கும் நான் அந்த ப்ளூ ஐஸை கொடுக்கலாம். புரிஞ்சதா? ஏன் எப்படி மல்டிபிள் காப்பீஸ் பண்றது? எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், புரிஞ்சதா? பர்ஃபெக்ட் பா, வெரி குட். ஸோ இதுதான் பாருப்பா. நவ் what are the steps, again பாருங்க, isolation of the genetic material. பாருப்பா, இப்ப பீக்கா இருக்காங்கல்ல, பீக்கா ஓட டிஎன்ஏ எங்க இருக்கு, பீக்காவோட நியூக்ளியஸ் இருக்கு, ஆமாவா இல்லையா? அந்த ப்ளூ ஐஸ் ஜீன் இருக்குல்லப்பா, அது எங்க இருக்கு, அது வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கு, ஆமாவா இல்லையா? ஸோ இந்த நியூக்ளியஸ்குள்ள இருந்து நான் டிஎன்ஏ எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் செல் மெம்பரேன்ல டிசால்வ் பண்ணணும். I will dissolve the cell membrane using lipase. Lipase என்ன,
fat digesting enzyme. Yes, lipase என்னப்பா fat digesting enzyme. Ligase tani, lipase tani. Ligase is a glue. Lipase is, hi Pajoti. Lipase is fat digesting. Then again lipase யூஸ் பண்ணி இதை டைஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து DNA கிடைக்கும். புரியுதா? ஐசோலேஷன் ஆஃப் DNA. DNA ஐசோலேட் பண்ணதுக்கு அப்புறம் I will cut the DNA. DNA ஐசோலேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து நான் கட் பண்ணேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆம்பிளிஃபிகேஷன் என்ன அர்த்தம்? மேக்கிங் மல்டிபிள் காப்பீஸ். ஆம்பிளிஃபிகேஷன் என்ன அர்த்தம்ப்பா? ஐயோ என்னப்பாச்சு, எங்கவா போயிட்டோம்? ஆம்பிளிஃபிகேஷன் அர்த்தம் மேக்கிங் மல்டிபிள் காப்பீஸ். Yeah, that is amplification. Amplification is also making multiple copies. Yes, very good. Multiple copies பண்ணதுக்கு அப்புறம் insertion of recombinant DNA into the host cell. Host யாரு? பாலா. சரி, multiple copies பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வந்து பாலாக்குள்ள கொடுத்துட்டேன், இன்னொன்னு வந்து ஜோதிக்கு கொடுத்தாச்சு, வேற ஓகே அந்த மாதிரி. Obtaining the foreign gene product. Foreign gene product என்ன? Obtaining green color. That is yes, that is foreign gene color. Very good pa. Yes pa. Cell wall la irukkum lipids the digest பண்றது enzyme தானே சார்? இல்லப்பா, செல் வால்ல பார்த்தனா செல்லுலோஸ் இருக்கும் பா. பாரு, பங்கையோட செல் வால்ல கைட்டின் இருக்கும், பிளான்ட் செல் வால்ல செல்லுலோஸ் இருக்கும். சரியா? ஸோ கைட்டினேஸ் என்சைம் இருக்கும், செல்லுலேஸ் என்சைம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு சரியா குறிப்பிட்ட என்சைம்ஸ் இருக்குப்பா, அவ்வளோ டீட்டெயிலாக போக வேண்டாம். பர்ஃபெக்ட், வெரி குட். நான் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாப்பா டூல்ஸை பத்தி பேசலாம். டூல்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்னப்பா? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்ம என்ன சொல்லுவோம்? இதை வந்து மாலிகுலர் சீசர் அப்படின்னு கூட சொல்லுவோம். மாலிகுலர் சிசர். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? மாலிகுலர் சிசர்ஸ் அப்படின்னு கூட சொல்றோம். சிசர்ஸ் தான் இது வந்து கட் பண்ணும். சரி, இந்த சிசர்ஸ் வந்து ரெண்டு விதமானது. இப்போ ஒன்று வந்து எக்ஸோநியூக்ளியஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எண்டோநியூக்ளியஸ். எக்ஸோநியூக்ளியஸ் என்ன பண்ணும்னா கட்ஸ் த டிஎன்ஏ அட் த எண்ட்ஸ். எக்ஸோநியூக்ளியஸ் என்ன பண்ணும்? டிஎன்ஏ எண்ட்ல கட் பண்ணும். எண்டோநியூக்ளியஸ் கட்ஸ் டிஎன்ஏ இன் சென்டர். புரியுதா? பேசிக்கா பாரு, எக்ஸோநியூக்ளியஸ் சைடுல இருந்து கட் பண்ணும், எண்டோநியூக்ளியஸ் டிஎன்ஏ நடுவில் கட் பண்ணும். ஓகே, so exonuclease forms blunt ends and endonuclease forms sticky end. புரியுதா என்ன சொல்லுவோம்? exonuclease forms blunt end and endonuclease forms sticky end அப்படி நம்ம சொல்றோம். எஸ், புரிஞ்சதா பசங்களா? புரிஞ்சதா புரியலையா? எஸ், வெரி குட். சரியா? வெரி குட். அடுத்தது பார்க்கலாம். தென் அடுத்தது நம்ம பார்த்தோம், இந்த எண்டோநியூக்ளியஸ் என்சைம் இருக்குல்லப்பா, இது வந்து டிஎன்ஏ வந்து எல்லா இடத்துல கட் பண்ணாது. இது வந்து டிஎன்ஏ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் கட் பண்ணும். அந்த இடம் பேர் என்ன? அது பேர் தான் ரெகக்னிஷன் சைட். அது பேர் தான் ரெகக்னிஷன் சைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிஎன்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டிஎன்ஏ இந்த என்சைம் வந்து பார்க்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இதோட ரெகக்னிஷன் சைட் இங்க இருந்ததுன்னா இங்க மட்டும் தான் கட் பண்ணும், இங்க மட்டும் தான் கட் பண்ணும். இந்த ரெகக்னிஷன் சைட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸா இருக்கும். பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸா இருக்கும். palindromic sequence என்னப்பா? palindromic sequence it reads same when you read from the both side. For example, பாருப்பா, இந்த action of restriction enzyme, இந்த restriction enzyme வந்து பார்த்தீங்கன்னா GAATTC. பாரு, GAATTC, GAATTC. புரியுதுலப்பா? ரெண்டு ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்கு. இது பாரு, so இங்க GAATTC again GAATTC
TC. So the DNA will cut here also and it will cut here between G and A. புரியுதா? இது வந்து பார்த்தேனா வெக்டர் DNA. இது வந்து வெக்டரோட DNA. இது பார்த்தேனா ஃபாரின் DNA. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ப்ளூ ஐயோட DNA, இது வந்து வெக்டரோட DNA. ஸோ இது ரெண்டும் செப்பரேட் DNA. ஆனா நான் சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்றதால இது ரெண்டையும் ஒரே இடத்துல தான் கட் பண்ணோம். கட் பண்றதால இதை வந்து ஒட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதா? இது வந்து ஸ்டிக்கி அண்ட் ஃபார்ம் பண்றதால ஸோ இது ரெண்டும் ஒரே இடத்துல கட்டாத இது வந்து ரெண்டும் சேர்ந்து ரீகாம்பினன்ட் DNA நம்ம வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். புரிஞ்சதா? குளோனிங் சைட்டும் ரெகக்னிஷன் சைட்டும் ஒன்று தானப்பா? ஆமா. ஓகே, எஸ், புரிஞ்சதா? ரெகக்னிஷன் சைட் புரிஞ்சதா? ஸோ எஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் cuts the DNA at palindromic sequence. Recognition site என்ன? இது வந்து ஒரு palindromic sequence. Palindromic na it reads the same. For example, GAATTC, GAATTC, here also GAATTC, GAATTC. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னால போலாம். எஸ், பர்ஃபெக்ட். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாப்பா வெக்டரை பத்தி படிக்கலாம் கொஞ்சம். வெக்டர்னா என்ன? நான் சொன்னேன் வெக்டர்னா என்ன? ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து டைரக்டாவே ஆர்கானிசம் கொடுத்தா அது வந்து ஏத்துக்காது. ஸோ இதை நான் வந்து ஒரு வெக்டர் மூலியமா தான் ஹோஸ்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த வெக்டர் இருக்குல்ல, இந்த வெக்டருக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பார்க்கலாம். எஸ், ஒரு வெக்டர் இருந்ததுனாப்பா அதுகிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். A vector must have a ori. Orina என்ன அர்த்தம்? Origin of replication. Origin of replication அர்த்தம் இங்க தான் அந்த வெக்டரோட என்ன ஆகும்? இங்க தான் ரெப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். எஸ், இங்க தான் ரெப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரி வந்து பார்த்தீங்கன்னா பாருப்பா, ஒரு வெக்டர் என்ன? வெக்டர் நீ பார்த்தா இட்ஸ் அ சர்க்குலர் DNA ஃபவுண்ட் இன் த பாக்டீரியா. இது வந்து நம்ம பிளாஸ்மிட்னு கூட சொல்லுவோம். புரியுதாப்பா? ஜென்ரலா நீ வெக்டர் பார்த்தேன்னா வெக்டர் வந்து ஒரு பிளாஸ்மிடா இருக்கும். அது வந்து ஒரு பாக்டீரியாவோட நம்ம நேத்து தானே படிச்சோம். there is a DNA and there is a extracellular DNA. This is plasmid. This acts as a vector. இந்த வெக்டர் பார்த்தேன்னா இது கிட்ட it is also DNA. இது கிட்ட ஒரு சின்ன சீக்வென்ஸ் இருக்கும் which is capable of making the entire plasmid multiply. புரியுதாப்பா? ஒரின்னு பார்த்தேன்னா இட்ஸ் a sequence of DNA where replication of plasmid will start. புரியுதா? ஸோ நம்ம ஒரு வெக்டரை சூஸ் பண்ணோம்னா அதுக்கிட்ட ஓரி இருக்கணும். இருந்தாதான் அந்த வெக்டரோட மல்டிபிள் காப்பீஸ் நம்ம பண்ண முடியும். புரியுதா? ஏன்னா பாருப்பா, நமக்கு என்ன தேவை? நம்ம இப்பதானே பார்த்தோம். இங்க நம்ம என்ன பார்த்தோம்? வெக்டர்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வெக்டரை வந்து இங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது மல்டிப்ளை பண்ணதால என்னாச்சு? இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட மல்டிபிள் காப்பீஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த வெக்டர் இருக்குல்ல, இந்த வெக்டர் கிட்ட ஓரி இருக்கணும். ஓரி இருந்தாதான் இந்த வெக்டர் வந்து மல்டிப்ளை ஆகும். இந்த வெக்டர் மல்டிப்ளை ஆனாதான் இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிப்ளை ஆகும். புரியுதா? ஸோ ஓரி வந்து ஒரு வெக்டர்ல இருக்கிறது அவசியம். ஏன் அவசியம்? அப்பதான் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம மல்டிபிள் காப்பீஸ் பண்ண முடியும். சரியா? அது இல்லாம எத்தனை காப்பீஸ் வரும்? 10 காப்பீஸா, 100 காப்பீஸா, 1000 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுமா? அது யார் டிசைட் பண்ணா? அது கூட நம்ம ஓரி தான் டிசைட் பண்ணுவோம். இது என்ன சொல்லுவோம்? காப்பி நம்பர் ஆஃப் வெக்டர். ஓகே, copy number of ori. If copy number is 100 copies of gene of interest will be formed. Copy number is 1000 copies will be formed. Okay, yes Ankita, thank you pa. இங்க வரைக்கும் புரிஞ்சதாப்பா? ஒரு வெக்டர்னு இருந்தா அதுகிட்ட என்ன இருக்கணும்? அதுகிட்ட ஓரி இருக்கணும். ஒரு வெக்டர்னு இருந்தா அதுகிட்ட என்ன இருக்கணும்? ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கணும். ஆமா தானே? அப்பதானே நம்ம இந்த DNA கட் பண்ண முடியும். ரெகக்னிஷன் சைட் இருக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் கிட்ட வேற என்ன இருக்கணும்? ஒரு வெக்டர் கிட்ட செலக்டபிள் மார்க்கர் இருக்கணும். செலக்டபிள் மார்க்கர்னா என்னப்பா? எஸ், செலக்டபிள் மார்க்கர்னா என்ன? குயிக்கா சொல்லுங்க. செலக்டபிள் மார்க்கர்னா என்ன? செலக்டபிள் மார்க்கர்னா பாருப்பா, நான் சொன்னேன்ல பாரு, ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா, ஒரு DNA இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாருப்பா, இந்த DNA வந்து இந்த செல்குள்ள போச்சா போகலையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த DNA போட்டேன், இது வந்து இதுக்குள்ள போயிருச்சு, இது வந்து இதுக்குள்ள வரல. இது வந்து என்ன ஆயிடுச்சு? இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு. This is the transformant. இது வந்து நான் புரிஞ்சதாப்பா?
டிரான்ஸ்ஃபார்மெண்ட்னா என்ன? இந்த நான் கொடுக்குற டிஎன்ஏ ஒரு செல்லுக்குள்ள போயிருச்சா வித் சே வெக்டர் வித் a gene of interest, has it entered into the cell, then it become transformed. என்டர் ஆகலைன்னா அது வந்து நான் டிரான்ஸ்ஃபார்ம். புரியுதா? நான் உனக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறேன், சரியா? நீ அந்த சாக்லேட் வாங்கிட்டேன்னா நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டேன்னு அர்த்தம். நீ சாக்லேட் வாங்கலைன்னா நீ வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மன். புரிஞ்சுதா? ஸோ அதான். தென் இன்னொன்று வந்து நீங்க பார்த்தீங்கன்னாப்பா பாரு, ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இந்த வெக்டர், சரியா? நான் வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வெக்டர் கிட்ட கொடுக்குறேன், ஆனா சில வெக்டர் வந்து அதை ஏத்துக்கும், சில வெக்டர் வந்து அதை ஏத்துக்காது. புரியுதா? some will take it, some will not take it. So the one which takes it becomes recombinant, and the one which do not take it is called as non-re. புரிஞ்சுதா? The one which takes the foreign DNA becomes recombinant, and the one which does not take the foreign DNA is called as non-recombinant. புரியுதா? இந்த வெக்டர் இருக்குல்லப்பா, இந்த வெக்டர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் to identify which cell has transformed, which cell has not transformed. It also helps to understand which cell has become recombinant and which has become non-recombinant. புரியுதா? ஸோ இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது புரிஞ்சிருக்கா? ஸோ அதனால செலக்டபிள் மார்க்கர் கூட தேவை. ஜெனரலா பார்த்தீங்கன்னா a gene coding for antibiotic resistance is generally a selectable marker. ஒரு ஜீன் வந்து ஆன்டிபயோட்டிக், ஃபார் எக்ஸாம்பிள் ampicillin resistant gene or tetracycline resistant gene or kanamycin resistant gene, இதெல்லாம் வந்து செலக்டபிள் மார்க்கர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பார்ப்பா, உனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாரு, PBR 322, இது வந்து ஒரு வெக்டர் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. இதுல பாருப்பா, இங்க பாரு. So this is BAM H1, HIND2, HIND3, CLAV1, ECO-R1, PVU1, PST1, ஒரு இருக்கா, PVU2, SAL1. இதெல்லாம் என்ன பார்த்தா, these are all restriction enzyme or endonuclease enzyme. புரியுதா? இதெல்லாம் வந்து enzyme. Again பாரு, இந்த பிங்க் கலர் இருக்குல்ல, this is also tetracycline resistant gene. This pink color is tetracycline resistant gene, and this also, this one, this is ampicillin resistant gene. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் வந்து ஒரு ஃபாரின் டிஎன்ஏ வந்து BAM H1 என்சைமை யூஸ் பண்ணி இதை கட் பண்ணிட்டு, புரியுதா? BAM H1 எண்டோநியூக்ளியஸ் என்சைமை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த டிஎன்ஏ கட் பண்ணி ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆச்சு, இந்த வெக்டர் வந்து டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸை லூஸ் பண்ணிருச்சு. இதுகிட்ட இப்போ வந்து டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா அந்த டெட்ராசைக்ளினோட ஜீனுக்கு பதிலா நான் வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன். புரியுதா? ஸோ அதனால என்னாச்சு, டெட்ராசைக்ளினோட ரெசிஸ்டன்ஸ் இல்லாம போச்சு. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் திஸ் வெக்டர் கோஸ் இன்டு அ செல், the cell will not have tetracycline. For example, இப்போ நான் டெட்ராசைக்ளின் ஊத்துனேன்னா இந்த செல் வந்து செத்து போயிடும். ஸோ செத்து போச்சுன்னா என்ன அர்த்தம், இது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆயிருச்சுன்னு அர்த்தம், அண்ட் த செல் ஆல்சோ ஹேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னு அர்த்தம். ஆனால் அது சாகலைன்னு என்ன அர்த்தம், அது சாகலைன்னு அர்த்தம் டெட்ராசைக்ளின்ஸ் வந்து ஆக்டிவா இருக்குன்னு என்ன அர்த்தம், இந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து ஆட் ஆகலைன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி, ஸோ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் எந்த இன்ட்ரடியூஸ் பண்றோம், அதை பேஸ் பண்ணி சரி அந்த செல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா ஆகல நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதான் செலக்டபிள் மார்க்கர் சொல்றேன். இன்னொரு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன், இப்போ நான் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா என்ன ஆகும், அந்த செல் வந்து ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸை லூஸ் பண்ணிடும். ஸோ ஆம்பிசிலின் ஊத்துனா என்ன ஆகும், இந்த செல் வந்து செத்து போயிடும். ஸோ செத்து போச்சுன்னா அது வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம். சாகலை என்ன அர்த்தம், அது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஏத்துக்கல, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா புரிஞ்சுதா? புரியலையா? ஸோ ஆல்ரெடி பார்ப்பா, இது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக நம்ம Xylem NEET சேனல்லையே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? போய் பாருங்க, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ ஜென்ரலி த ஜீன் கோடிங் ஃபார் ampicillin, chloramphenicol, tetracycline, kanamycin are considered as useful selectable marker. Yes, புரிஞ்சுதாப்பா? வெரி குட். தென் இன்னொன்று இருக்குப்பா, அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு.
அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த டிஎன்ஏ நான் கட் பண்ணிட்டேன், எண்டோநியூக்ளியஸ் ஊற்றி டிஎன்ஏ கட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த டிஎன்ஏ கட் பண்ண டிஎன்ஏ நான் எப்படி செப்பரேட் பண்ணுறது, அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அதுக்கு தான் நம்ம வந்து எலக்ட்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அதை யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருப்பா, நம்ம டிஎன்ஏ பார்த்தேன்னா நம்ம டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். சரியா, நம்ம டிஎன்ஏ பார்த்தோன்னா நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் போட வைப்பேன். ஐ வில் புட் இட் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் the DNA will start moving towards the positive pole. The DNA will start moving towards the positive pole. So ஒரு பெரிய ஃப்ராக்மெண்ட்டாக இருந்தால் அது வந்து நிறையா தூரத்துக்கு மூவ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருந்தால் இட் வில் மூவ் ஃபார்தர். புரியுதா, பெரிய டிஎன்ஏ இருந்தால் அதால் நிறைய மூவ் பண்ண முடியாது. ஆனால் சின்ன டிஎன்ஏ இருந்தால் அது வந்து குடு 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 குடுன்னு ஓடி முன்னால் வந்துடும். ஸோ ஐ கேன் செப்பரேட் த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பாருப்பா, த மேட்ரிக்ஸ் இஸ் agarose gel. அந்த இதில் இருக்கிற fluid பார்த்தீங்கன்னா agarose gel இருக்கும்பா. ஓகே, polymer extracted from the seaweed. The separate DNA fragments can be visualized by staining the DNA with a compound called as ethidium bromide. பாருப்பா, நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்ஏ இதில் போட்டேன்னா அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஊற்றினா அந்த டிஎன்ஏ வந்து கட் ஆயிடுச்சு. கட் ஆனதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போட்டேன்னா அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து செப்பரேட் ஆயிடுச்சு. செப்பரேட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அதை எடுத்து அதில் இத்தீடியம் புரோமைடு ஊற்றுவேன். சரியா, ஏன் இத்தீடியம் புரோமைடு, ஏன்னா டிஎன்ஏ வந்து என் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இத்தீடியம் புரோமைடு ஊற்றினாலும் என்ன ஆகும், இத்தீடியம் புரோமைடு ஊற்றினதுக்கப்புறம் நான் ஒரு அல்ட்ரா வயலட் ரேடியேஷனில் பார்த்தேன், அது வந்து எனக்கு வந்து ஆரஞ்சு கலரில் தெரியும். ஓகே, த செப்பரேட்டட் bands of DNA are cut from the agarose gel and extracted from the gel piece. This is called as elution. Elution என்ன, அந்த கட்டான டிஎன்ஏ அந்த agarose gel இருந்து எடுக்கிற ப்ராசஸ் நம்ம எல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதா, அந்த இத்தீடியம் புரோமைடால என்னாச்சு, நம்மளோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து பிரைட் ஆரஞ்சு கலர்ல தெரியுது. ஓகே, எஸ், எக்ஸாம்ல கேட்பாங்க எந்த கெமிக்கலை யூஸ் பண்றோம், நம்ம வந்து இத்தீடியம் புரோமைடை யூஸ் பண்ணோம் எலக்ட்ரோஃபோரசிஸ். அது என்ன கலரில் தெரியுது, ஆரஞ்சு கலரில் நமக்கு தெரியுது. ஓகே, டிஎன்ஏ ஏன் செப்பரேட் ஆகுது, ஏன்னா டிஎன்ஏ நெகட்டிவாக சார்ஜாக இருக்குது. அது நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் போடுறதால அது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கிட்ட போகுது. எஸ், வெரி குட், பர்ஃபெக்ட். இதுவும் பார்த்தாச்சா, வெரி குட், பர்ஃபெக்ட். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரியே இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் என்ன அர்த்தம், அதுதான்ப்பா. நம்ம கிட்ட இருக்கிற ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பாரு, இங்க நான் வந்து ஒரு ஃபாரின் டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஜீனோட எஃபெக்டிவிட்டி வந்து போயிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ், a recombinant DNA is inserted within the coding sequence of beta galactosidase. பாரு, இது வந்து பீட்டா கேலக்டோசிடேஸை கோட் பண்ணுது. நான் என்ன பண்ணேன், இங்க வந்து ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன ஆச்சு, இதால இப்போ பீட்டா கேலக்டோசிடேஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே வந்து நான் கொலர்படி பண்ணிட்டேன். சரி, அதுதான். The presence of chromogenic substrate gives blue colored colonies if it is non-transformant. அப்படின்னு அர்த்தம் பாருப்பா, ஒரு குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்ல நம்ம பீட்டா கேலக்டோசிடேஸ் இருக்கிற செல்லை க்ரோ பண்ணோம்னா என்ன ஆகும், ப்ளூ கலர் காலனிஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆன செல்லை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண என்ன ஆகும், ஒயிட் கலர் காலனிஸ் ஃபார்ம் ஆகும் பிகாஸ் ஆஃப் இன்ஆக்டிவேஷன் ஆஃப் பீட்டா கேலக்டோசிடேஸ். புரியுதா, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருப்பா. ஸோ இது வந்து இங்க வந்து குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட் இருக்குன்னு அர்த்தம். பசங்க சொல்லுவாங்க சார் குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட் என்ன அர்த்தம், ரா மெட்டீரியல் வச்சுக்கோ. சரியா, ரா மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கோ. இங்கேயும் ரா மெட்டீரியல் இருக்கு, இங்கேயும் ரா மெட்டீரியல் இருக்கு. சரியா, இதுல நான் என்ன பண்ணேன்னா, இதுல ஒரு இந்த பாக்டீரியா இருக்குல்ல, இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு, இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. சரி, இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. சரியா, ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம், எஸ், டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம், இங்க வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பீட்டா கேலக்டோசிடேஸ் ஃபார்ம் ஆகலைன்னா இங்க வந்து ப்ளூ கலரா மாறிடும். பீட்டா கேலக்டோசிடேஸ் ஃபார்ம் ஆகுது, இது வந்து ஒயிட் கலராகவே இருக்கும்.
ஸோ ஒயிட் கலர் வந்துருச்சுன்னு என்ன அர்த்தம், இது செல் வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட், அந்த செல் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம். ப்ளூ கலர் ஆயிடுச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இட் இஸ் ஆல்சோ அ வே ஆஃப், இட் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் செலக்டபிள் மார்க்கர் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். இதுதான் செலக்டபிள் மார்க்கர் இருக்கிறதால இது கூட ஒரு செலக்டபிள் மார்க்கர் தான். எக்ஸாம்பிள் கேட்பாங்க, the presence of chromogenic substrate gives what color colonies if the cell is non-transformant. The presence of chromogenic substrate gives blue colored colonies in case of non-transformant, and transformant show yes colorless colonies due to inactivation of the beta galaxy. Oh, நான் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேனா? மாத்தி சொன்னா கரெக்டா சொன்னா இதாப்பா கரெக்ட். ஓகே, the presence of chromogenic gives blue colored colonies if it is a non transform ஆகலைனா blue colored colonies கொடுக்கும், transform ஆயிடுச்சுன்னா white color colonies கொடுக்கும். எஸ், எஸ், டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், பீட்டா கேலக்டோசிடேஸ் ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். ஃபார்ம் ஆகலைன்னா அது வந்து ஒயிட் கலர் காலனிஸ் வரும். எஸ், மாற்றி சொல்லியிருந்தேன்னா இல்லை கரெக்டாக சொன்னேன்னா? எஸ் பா, மாற்றி சொன்னா புரிஞ்சதா? வெரி குட். சரிப்பா, லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன். ஆம்பிளிஃபிகேஷன் அர்த்தம் மேக்கிங் மல்டிபிள் காப்பீஸ். சரியா? அந்த மல்டிபிள் காப்பீஸ் பண்றதுக்குப்பா 3 ஸ்டெப் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் இஸ் டீநேச்சுரேஷன், செகண்ட் இஸ் பிரைமரி annealing, and third is extension. புரியுதா? ஒரு என்கிட்ட டிஎன்ஏ இருக்கு, அதில் மல்டிபிள் காப்பீஸ் பண்ணி கொடுங்க சார் என்கிட்ட கேட்டா நான் வந்து என்ன சொல்லுவேன், 3 ஸ்டெப்ஸ் பா. டீநேச்சுரேஷன், பிரைமரி annealing, எக்ஸ்டென்ஷன். டீநேச்சுரேஷன் என்னப்பா? டீநேச்சுரேஷன் என்ன பாரு, நம்ம டிஎன்ஏ வந்து இப்படி காயில்டா இருக்குல்ல, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றது, அதுதான் நம்ம டீநேச்சுரேஷன் சொல்றோம். அதை நம்ம டீநேச்சுரேஷன் எப்படி பண்ணலாம்? பை ஹீட்டிங். ஹீட்டிங் பண்ணா அது டீநேச்சர் ஆயிரும். ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? பிரைமர் annealing. annealingனா என்ன அர்த்தம் பாரு, பிரைமர் என்ன அர்த்தம்? பிரைமர் ஆர் டிஎன்ஏ சீக்வென்சஸ். பிரைமர் ஆர் டிஎன்ஏ சீக்வென்சஸ், ஸ்மால் டிஎன்ஏ சீக்வென்சஸ். இந்த சீக்வென்ஸை வந்து ஒட்ட வைக்கிறது, இங்க இருந்து இங்க ஒட்ட வைக்கிறது, making it stick over here, making it stick over here. This is called as primer annealing. Third step பார்த்தேன்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது, எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் இதை இப்படி இழுக்கிறது. இதை என்ன ஆயிடுச்சு, என்கிட்ட ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து 2 ஸ்டாண்ட் வந்துருச்சு. புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஆம்பிளிஃபிகேஷன். இதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, என்ன என்சைம் யூஸ் பண்றோம்? நம்ம வந்து தர்மஸ் அக்வாட்டிகஸோட டாக் பாலிமரேஸ் என்சைமை யூஸ் பண்றோம். என்ன என்சைமா? டாக் பாலிமரேஸ் என்சைமை யூஸ் பண்றோம். இது எங்க இருந்து கிடைச்சது? தர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குப்பா, அதுல இருந்து நம்ம கிட்ட இருந்து இது கிடைக்குது. இதை மட்டும் ஏன் யூஸ் பண்றோம்? டாக் பாலிமரேஸை ஏன் யூஸ் பண்றோம்? ஏன்னா இந்த டாக் பாலிமரேஸ் இருக்குல்லப்பா, இது வந்து ஹை டெம்பரேச்சர்ல டெஸ்ட்ராய் ஆகாது. the டாக் polymerase does not get destroyed in high temperature. That is why we are using it. ஏன் பாருப்பா, நான் என்ன சொன்ன, டீநேச்சுரேஷன் எப்படி பண்றோம்? பை ஹீட்டிங் இட். ஸோ மற்ற என்சைம்ல ஹீட் பண்றப்ப இது வந்து டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதனால நம்ம வந்து தர்மஸ் அக்வாட்டிகஸ் டாக் பாலிமரேஸை யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து டெஸ்ட்ராய் ஆகாம இருக்கு. ஓகே, தர்மோஸ்டேபிள். வெரி குட் பா திவ்யா. திவ்யா சொல்றாங்க சார் இது வந்து தர்மோஸ்டேபிள் சார். எக்ஸாக்ட்லி, பர்ஃபெக்ட். இன்னொரு டாபிக் பா பார்த்தீங்கன்னா கம்பீட்டன்ட் ஹோஸ்ட். நான் சொன்னேன்ல, நான் பாலா கிட்ட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா பாலா வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பாலாவை வந்து நம்ம வந்து கம்பீட்டன்ட் ஆக்கணும். கம்பீட்டன்ட் எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், அண்டர்ஸ்டாண்ட், specific concentration of divalent cations such as calcium increases the efficiency with which DNA enters through the pores of its cell. For example, இப்போ இந்த செல் இருக்குல்ல, இதுக்கிட்ட நான் வந்து வெக்டரோட கொடுத்துட்டு இருக்கேன், பட் இட் இஸ் நாட் டேக்கிங். ஸோ வாட் வில் ஐ டூ? நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கால்சியம் அயனை போடுவேன். தென் the rDNA then can be forced into the cell by incubating the cell with rDNA in a ice. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இதை வந்து ஐஸ்ல போடுவேன். ஓகே, அண்ட் தென் அதை வந்து அப்புறம் இது வந்து ஹீட் ஷாக் கொடுப்பேன். ஹீட் ஷாக், தட் இஸ் 42 டிகிரி சென்டிகிரேட்ல வைப்பேன். தென் புட்டிங் இட் பேக் ஆன் ஐஸ். புரியுதா? இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி நான் ஹோஸ்ட் ஏத்துக்க வைப்பேன்? இது ஏத்துக்க மாட்டேங்க நான் ஹோஸ்ட். நான் உனக்கு அம்மா சாப்பாடு கொடுக்க நீ சாப்பிட மாட்டேன், என்ன பண்ணுவேன், அம்மா ஒரு அரைவாங்களே, சாப்பிட்றா இல்லை சாப்பிடுமா அப்படின்னு நினைப்பாங்களே. தட் இஸ் உனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் தேவை. அதே மாதிரி நான் கொடுத்தனே இதை வாங்க மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், கால்சியம் அயன் ஊற்றுவேன், தென்
அவனை ஐஸ் உட்கார வைப்பேன், அதுக்கப்புறம் ஹீட் ஷாக் கொடுப்பேன், அதுக்கப்புறம் திருப்பி ஐஸ் உட்கார வச்சா இது வந்து உள்ள போயிடும். ஓகே, ஐ வில் மேக் இட் டேக் இட். ஓகே, கொடுமையா இருக்கா? வேற என்ன பண்ணலாம்? வேற வந்து நம்ம மைக்ரோ இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணலாம். டைரக்ட்லி இன்ஜெக்ட் இன்டு த நியூக்ளியஸ் ஆஃப் அனிமல் செல். இல்லைன்னா ஜீன் கன் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீன் கன் என்ன யூஸ் பண்ணுவேன்? The cell are bombarded with high velocity micro particles of gold and tungsten. கோல்ட் டங்ஸ்டன் மேல அந்த டிஎன்ஏ ஸ்டிக் பண்ணி அதோட நியூக்ளியஸ்ல அடிச்சா இது வந்து ஜீன் கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைரக்டாக நியூக்ளியஸ்குள்ள போயிடும். இது வந்து நம்ம பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சரியா? அது இல்லாமல் டிஸ்ஆர்ம் பேத்தோஜன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேத்தோஜன்னா வைரஸை பாரு, நிறைய வைரஸ் வந்து நமக்கு டிசீஸ் கொடுக்கல, அந்த வைரஸை மாடிஃபை பண்ணி அதை ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா அந்த வைரஸ் வந்து நமக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துரும். ஓகே, எஸ், கிளாப் பண்ணுங்கப்பா குயிக்கா. ஏன் கிளாப்ஸ்? ஓகே, பேண்டமிக் வைட்டி கேட்குங்க சார், ஏன் கோல்ட் அண்ட் டங்ஸ்டன்? ஏன்னா அது வந்து ரொம்ப சூட்டபிளாக இருந்தது. பார்க்க gold and tungsten are more suitable, that is why we are using gold and tungsten. Okay, yes, very good. Quick revise pannu. And crash course பத்தி நான் already starting ல சொன்னதால இப்போ நான் explain பண்ணல. Okay, I will not explain about the crash course. யாரெல்லாம் crash course enroll பண்ணனும்னா there is a link in the description box pa. Link in the description box, அந்த click பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டாவே crash course ல சேர்ந்துக்கலாம். क्वेश्चन आंसर ஆரம்பிக்கலாமா? எஸ், வெரி குட். பேண்டமிக் வைட்டி, ஷாருலதா, பாலா, ஜனனி. எஸ், क्वेश्चन आंसर ஆரம்பிக்கலாமா? குயிக்கா சொல்லுங்கப்பா. பசங்கள ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி குட். பாலா, ஷாருலதா, ஸ்ரீநவி, ராகேஷ், பேண்டமிக், திவ்யா. வெரி குட் பா. क्वेश्चन ஆரம்பிக்கலாமா? எஸ், வெரி குட். சொல்லுங்கப்பா. Okay. Upon exposure to UV radiation, DNA stained with ethidium bromide will show. Par 2023 la vandirukku. Yes, it will show orange color. Very good. Yes, it will show bright orange color. Perfect. Next question. During the purification process for recombinant DNA technology, addition of chilled ethanol precipitates out. நம்ம வந்து என்ன பண்றோம்? DNA செப்பரேட் பண்றப்ப என்ன ஆகும்னாப்பா, நம்ம chilled ethanol ஊத்துனா அந்த DNA வந்து precipitate ஆயிடும். ஓ, DNA precipitate நானே சொல்லிட்டேனா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. புரியுதாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருப்பா, இது செல் இருக்குல்ல, நியூக்ளியஸ் இருக்கு. இந்த நியூக்ளியஸ்க்குள்ள தான் நம்ம DNA இருக்கு. சரி, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் பாரு, செல் வால் இருந்தா கூட வச்சுக்கோ, செல் வால் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் செல்லுலேஸ் என்சைமை யூஸ் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? செல்லுலேஸ் என்சைமை யூஸ் பண்ணுவேன். செல் வால் டிசால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து லைபேஸை யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னாகும்? செல் மெம்பரேன் டிசால்வ் ஆயிடும். அகைன் லைபேஸை யூஸ் பண்ணேன்னா இது டிசால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் டிஎன்ஏ நேக்கட் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் நான் சில்ட் இத்தனால் ஊற்றுனேன்னா அந்த டிஎன்ஏ வந்து ப்ரெசிபிடேட்டாக மேலே வந்துடும். புரியுதா? அதை நான் வந்து ஸ்பூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பூலிங்னா அது மேலே ப்ரெசிபிடேட் ஆகுது, அதை வந்து ஸ்பூலிங் சொல்லுவோம். அந்த ஸ்பூலிங்கால அந்த ப்ரெசிபிடேட்டை நான் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து அந்த எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க, சாரி என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், addition of chilled ethanol precipitates out DNA. கடைசியில் chilled ethanol ஊத்துனேன்னா அந்த DNA வந்து வெளியே வந்துடும். In gene gun method used to introduce alien DNA into the host cell, microparticles of which metal are used? Yes, interesting. அப்பா again 2023 எவ்வளவு சிம்பிளான क्वेश्चन வந்திருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்களேன், நான் இப்போ சொல்லி கொடுத்த டாபிக்ஸை வச்சு உங்களால் இதை ஆன்சர் பண்ண முடியுதா? நான் இப்போ சொல்லி கொடுத்தால ஒரு 45 மினிட்ஸ் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதா? கமெண்ட் பாக்ஸில் குயிக்காக சொல்லுங்க. எஸ் பா, த ஆன்சர் இஸ் tungsten and gold. Very good. The answer is tungsten and gold. Perfect. Next one. Very good, Asha, Parveen, Bala. Next one. Main step of formation of recombinant DNA are given below. Arrange these in a correct sequence. இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து இது வந்து கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டினாக இருந்தது. சரியா? இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல். Insertion of recombinant DNA into the host cell.
cutting of DNA at specific location by restriction enzyme, isolation of desired DNA fragment, amplification of gene of interest using PCR, that is polymerase chain reaction. சொல்லுங்கப்பா. Yes. Very good. All of you are giving right answer. Yes. Perfect. It is. Yes. Oh. Perfect. Let us see. B என்ன சொல்லுது? B is cutting DNA at specific location by restriction enzyme. Okay. Then C is isolation of desired DNA fragment. பாரு, அதை கட் பண்ணாதான் நம்ம அந்த fragment எடுக்க முடியும். Yes. Then is D, amplification of gene of interest using PCR, then insertion into the host. Yes or no? நீங்க வந்து பாரு, please understand. Isolation of desired DNA fragment இங்க போட்டிருக்கு. Please understand. பசங்க சொல்றாங்க பாரு, இதான், that is what it is. It was a controversial question pa. I'll just tell you it is a controversial question. It was either 2 or 4. I'll just show you. பாரு, if you see in the book, see, it is isolation of genetic material or DNA. Please understand this. Yes, please understand this. Isolation of genetic material. First, what I am doing, I am isolating the genetic material. Then cutting off the DNA at specific location. Okay, this is correct. Okay, then it is amplification. This is also correct. See, please understand. Here it is genetic material. What I am saying, isolation of DNA fragment. In our question, it is DNA fragment. Yes or no? In our question, it is DNA fragment, not DNA. Yes. Please understand here. See, please understand. You are telling this is the answer, right? See, let's see. Isolation of the desired DNA fragment. DNA fragment already na the fragment பண்ணிட்டேனா அதை நம்ம திருப்பியே கட் பண்ணணும். Then why would I have to cut it if I have made it into a fragment? If I have already got a fragment, DNA fragment, why would I have to cut it? Are you understanding? Please look at the word fragment. It is not a complete DNA. என்கிட்ட வந்து fragment இருக்கு, அந்த DNA fragment இருக்கு. இது வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலாக தான் இருந்தது. நிறைய பசங்க வந்து டி பண்ணாங்க, சரியா? ஸோ இட் வாஸ் அ கான்ட்ரோவர்ஷியல் கொஷின் ஒன்லி. 2020 பயங்கரமான கான்ட்ரோவர்சி நடந்தது. எஸ், எக்ஸாக்ட்லிப்பா. இப்போ புரியுதா? இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? So first you have to cut using resin, then the fragment has to be separated, then it has to be amplified, then inserted into the host. Make sense or not? Words விளாண்டாங்களா? ஷார்ட்ல தான் சொல்றாங்க சார், வார்த்தையால விளாண்டாங்க. ஆமா, வார்த்தையால விளாண்டாங்க. புரிஞ்சதா? வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா. பாலாக்கு பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சாப்பா. எஸ், வெரி குட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Now, thermostable DNA polymerase used in PCR was isolated from 2023 ல கேட்டிருக்காங்க. thermostable polymerase எங்க இருந்து எடுத்தோம்? நான் சொன்னேன்ல, ஒரு பாக்டீரியா கிட்ட இருந்து எடுத்தோம். அந்த பாக்டீரியா பேர் வந்து எக்ஸாக்ட்லி, அந்த பாக்டீரியா பேர் வந்து thermus aquaticus. எஸ், வெரி குட் பா. Perfect. Next one. Ligation of foreign DNA at which of the following site will result in loss of tetracycline resistant of PBr 322. பாரு, என்ன கேக்குறாங்க? டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் வந்து எப்ப போயிடும்? PBr 322 ஓட சொல்லுங்கப்பா. PST1 ல கட் பண்ணா, PVU1 ல EcoR1 னா BAMH1 னா? எஸ், வெரி ராங். பாலா, ஜனனி தப்பா பண்றீங்களேப்பா. பாருப்பா, பாரு, டெட்ராசைக்ளின் எங்க இருக்கு? இங்க இருக்கா? சோ
நான் BAM H1 தான் ரெகக்னிஷன் சைட் இங்க இருக்கு. இங்க BAM H1 நான் கட் பண்ணா என்ன ஆகும்? டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து போயிடும். இட் இஸ் BAM H1. சரியா? இது பாரு அடுத்த வருஷம் கேட்கலாம். At which site ampicillin resistance will be lost? PST1 PVU1 ல கட் பண்ணீங்கன்னா ampicillin resistance வந்து போயிடும். Yes, very good. Okay, BAM H1. Which of the following statement is incorrect about Agrobacterium tumefaciens? Agrobacterium tumefaciens வந்து எது தப்பா இருக்கு? It is used to deliver gene of interest in both prokaryotic as well as eukaryotic host cell. TI plasmid from Agrobacterium tumefaciens used for gene transfer is not pathogenic to plant cells. It transforms normal plant cells into tumor cells. It delivers tDNA into plant cells. சொல்லுங்கப்பா. Yes. Which of them is incorrect கேட்டிருக்காங்க? Yes, exactly one is incorrect. பாரு, Agrobacterium tumefaciens வந்து நம்ம பிளான்ட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். சரியாப்பா, இந்த Agrobacterium tumefaciens இருக்குல்ல, இது வந்து நம்ம பிளான்ட்ஸ்க்குள்ள ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்றோம், மத்ததுக்கு இல்ல. ஓகே, into plants only. Next one. Which of the following can act as a molecular scissor? Molecular scissor நம்ம எதை சொல்லலாம்? Restriction enzyme, DNA ligase, RNA polymerase, DNA polymerase. சொல்லுங்கப்பா. Yes, exactly. Restriction enzyme நம்ம என்ன சொல்லலாம்? Molecular scissor னு கூப்பிடலாம். Now 9 assertion. Polymerase chain reaction is used in DNA amplification. Okay. The ampicillin resistant gene is used as a selectable marker to check the transformation. Seri, A is not correct, but R is correct. Both A and R are correct. R is not the correct explanation of A. Both A and R are correct, but R is not the correct explanation of A. A is correct, but R is not correct. சொல்லுங்கப்பா. Yes. Exactly pa. This is also correct, this is also correct, but it is not explaining it. இது வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. புரியுதா? வெரி குட் பா. அசர்ஷன் இது பார்த்தா ரொம்ப சப்பையா தான் வரும். சில அசர்ஷன் இது பார்த்தா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். Which of the following statement is not true regarding gel electrophoresis? எது வந்து gel electrophoresis வந்து ட்ரூவா இல்ல? Bright orange colored bands of DNA can be observed in the gel when exposed to UV. The process of extraction of separated DNA strand from the gel is called as elution. The separated DNA fragments are stained by using ethidium bromide. The presence of chromogenic substrate gives blue colored DNA bands on the gel. பாருப்பா, என்ன பண்ணுவோம்னா அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டீங்கன்னா அது வந்து ராங்கா போயிடும். நாட்டை வந்து எங்கேயாவது நாட்டை பார்த்தீங்கன்னா இப்படி சர்க்கிள் பண்ணிடுங்க. ஓகே, இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்ட் அப்படின்னு போட்டு இருப்போம். Exactly, answer is this. It gives orange color band, not blue colored band. Very good pa Rakesh, perfect pa. தேவி, அந்த டயத்தில் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒன்று என்னப்பா போகுது? தேவி கேட்குறாங்க, சார் ஜைலம் பிரீமியர் லீக்ல டெஸ்ட் எப்போ வேணாலும் அட்டென்ட் பண்ணலாமா? ஏன் டயத்தில் அட்டென்ட் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன? டயத்துக்கு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாமல் உனக்கு என்ன வேலை? உன்னை மாதிரி பசங்களுக்குலாம் நான் விடவே கூடாது. எஸ் தேவி, புரியுதாப்பா? தேவி ரவிக்குமார், பாருப்பா, கோபிச்சிக்க கூடாது. ஆனால் நான் சொல்கிறது வந்து, நீ இப்போ இருந்தே நீ டெஸ்ட்டை மிஸ் பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு வச்சிருக்கே, எப்படி நடக்கிறது அதெல்லாம்? இப்போவே நான் வந்து மிஸ் பண்ணிட்டு நான் திருப்பி எழுத அப்படின்னு யோசிக்கிறேன். இது கோர்ஸே ஸ்டார்ட் ஆகலை, டெஸ்ட்டே வரல, அதுக்கு முன்னாலே நீ மிஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறேன். ஏன் இந்த மாதிரிலாம் தாட் ப்ராசஸ் வச்சு நம்ம எப்படிப்பா கிளியர் பண்ண முடியும்? ஓகே, எதுவானாலும் சரி நான் டெஸ்ட்டை மிஸ் பண்ண மாட்டேன், அந்த ஒரு மைண்ட் செட் வேணும். புரியுதா? எது நடந்தாலும் நான் விட மாட்டேன்.
Yes, Devi தாக்கப்பட்டாரா? Devi தாக்கப்பட்டார். Very good. So புரிந்தாப்பா? இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டீங்கன்னா எனக்கு கடுப்பாயிரும். Okay? சரி, next. In the following palindromic base sequence of the DNA, which can be cut easily by a particular restriction enzyme? சொல்லுங்கப்பா. GTATTC, CATAAG, pare 5 prime 3 prime, GATACT, CTATGA, GAATTC, CTTAG, CTCAG, GT, GAGTCA. சொல்லுங்கப்பா. Yes, very simple answer is option 3. That's a palindromic sequence. Okay. Question number 12. Restriction endonucleases recognize specific sequence to cut DNA known as palindromic nucleotide sequence. Statement 2. Restriction endonucleases cuts DNA strand a little away from the center of the palindromic site. One is incorrect, 2 is correct, 1 and 2 are correct, 1 and 2 are incorrect, 1 is correct, but statement 2 is incorrect. Tell me, ba. Yes, both the statements are correct. Very good, pa. All of you, good job. Yaar, pa, pandemic white, yeah, pa, 3. 2 eppadi, pa. Restriction endonuclease cuts the DNA little away from the center of the palindromic site. Pare. GAATTC. GAATTC. So it cuts here, no. This is the end. So it is cutting little away from the end, right? Yes or no? Pandemic whitey, purinjada? It is not cutting here, la. It is cutting little away from the end here. Yes, purinjada pa? Very good. Pandemic whitey ki purinjiruchu. Which of the following is not a desirable feature of a cloning vector? Presence of 2 or more recognition sites, presence of ORI, marker gene, single restriction enzyme site. Yes, Sarvada சொல்றாங்க 4, செல்வப்பிரியா 4 சொல்றாங்க, வித்யா 4 சொல்றாங்க, ஜனனி 3 சொல்றாங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்லுங்கப்பா. எஸ், ஒருத்தரும் கரெக்ட் ஆன்சர் கொடுக்கல. Very good, Akshaya, Divya. Hey, presence of more recognition site is not desirable. For example, let us say this is there, okay? So this is PBR 322. Okay, here BAM H1 can cut. Okay, so the BAM H1 should have only one recognition site. If it has 2 recognition site, இது வந்து piece உடைஞ்சிரும். ஆமாவா இல்லையா? Guys, recognition site for one enzyme. ஒரு என்சைமுக்கு ஒன்னு மட்டும் தான் இருக்கணும். பாரு, நீங்க சொல்லலாம் சார் இங்க PS1, இங்க PST1, PSV1 ல இருந்ததுல. பாரு, this is a separate enzyme, this is a separate enzyme. One enzyme should have only one recognition site. See, PS1 cannot have more than one site. PS1 இங்க இருந்து PS1 க்கு recognition site இங்க இருந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த DNA வந்து எல்லா இடத்துல கட் ஆயிரும், தூளா போயிடும். பசங்களா புரிஞ்சதா? பாரு எவ்வளவு சிம்பிளான மிஸ்டேக். This is a 2022 question. சிம்பிளான மிஸ்டேக்ல. ஸோ அதனால தான் நம்ம இந்த வந்து கொஷின்ஸ் பண்றோம், ஸோ தட் இந்த சிம்பிள் மிஸ்டேக்ஸ் நீங்க வந்து எக்ஸாம்ல பண்ணக்கூடாது. Very good. Next one. 14. Restriction enzyme is a type of endonuclease. Restriction enzyme cuts the 2 strands of a DNA at a specific position within the DNA. Yes, A is correct, R is correct. Sorry, A is not correct, R is correct. Both A and R are correct.
R is the correct explanation of A. A and R are correct. R is not the correct explanation. A is correct, R is not correct. Tell me, ba. Very good, everyone. Both A and R are correct, and this explains all. So, because potrunga. Because restriction enzyme cut the two strands of the DNA at specific position within the DNA. Very good. In our DNA technology, non-recombinants transformed bacteria grow on a medium containing ampicillin as well as medium containing tetracycline. Recombinant plasmid contains the foreign gene of interest. Tell me, ba. DNA technology, non-recombinant transformed bacteria. Okay, non-recombinant transformed bacteria grow on the medium containing ampicillin as well as, yes, tetracycline. Recombinant plasmid contains the foreign gene of interest. சொல்லுங்கப்பா, கொஞ்சம் சுத்தி வளைச்சு கேட்டிருக்காங்க. Again 2022 ல கேட்டிருக்காங்க. Very good. எல்லாரும் ஒன்னொன்னா சொல்லுங்கப்பா. எல்லாரும் ஒன்னொன்னா சொல்லிருங்க. எல்லாரும் ஒரு ஆன்சர் விதவிதமான ஆன்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. Yes, answer is option 3. பாருப்பா. See, here it is non-recombinant. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிளாஸ்மிட் கிட்ட gene of interest இல்ல. Non-recombinant, it does not have. Transformed என்ன அர்த்தம்? The vector is inside the cell. Vector உள்ள போச்சு. ஆனா இந்த gene of interest வந்து modify ஆகல. So it has both tetracycline resistance and ampicillin resistance. ரெண்டுமே இருக்கு இதுகிட்ட. புரிஞ்சுதா? நான் ரீகாம்பினன்ட் என்ன அர்த்தம்? இந்த பிளாஸ்மிட் வந்து gene of interest ஏத்துக்கல. டிரான்ஸ்ஃபார்ம் இந்த பிளாஸ்மிட் இதுக்குள்ள போயிருச்சு. ப்ளீஸ் ஒரு வேர்ட நல்லா படிங்க. ஓகே, so this is a true statement because it will survive in both ampicillin as well as tetracycline. ரெண்டுலயும் இது வந்து சர்வைவ் பண்ணும். ஆமாவா இல்லையா? ரெண்டுலயும் இது சர்வைவ் பண்ணும். Recombinant plasmid contains foreign DNA. Yes, recombinant DNA. But இது வந்து non-recombinant. It does not have foreign DNA. Recombinant has foreign DNA. So this is a true statement. But does this explain this? No. இது because இது explain பண்ணுதா? In our DNA technology, non-recombinant transformed bacteria grow on the medium containing ampicillin as well as medium containing tetracycline because recombinant plasmid contain foreign gene of interest. No lie. It should have been because non-recombinant DNA does not have, gene of interest. அது இருந்தா கூட நம்ம யோசிக்கலாம். புரிஞ்சதா புரியலையா? Both statements are individually correct, but this is not explaining it la. புரிஞ்சதாப்பா? Yes or no? Quick comment box சொல்லுங்கப்பா. ஐயா, எஸ், ஸ்ரீநிவிக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஆஷா பர்வீனுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. பாரு, இந்த கொஸ்டினை நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? அண்ட் பாருங்கப்பா, இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து திருப்பி பண்ணக்கூடாது. ஓகே, இந்த கொஸ்டின் திருப்பி வந்தா நம்ம திருப்பி தப்பு பண்ணக்கூடாது. Question number 16. The construction of first recombinant DNA emerged from the possibility of linking gene encoding antibiotic resistance with native plasmid of which of the following? First time நம்ம இது வந்து எப்படி பண்ணோம்? No pa, it is wrong. Very good Ankita. Viveda, very good. It is Salmonella typhi murium. The first recombinant DNA emerged from the possibility of linking gene of encoding antibiotics with a native plasmid of Salmonella typhi murium. இது வந்து NCERT ஓட லைன். ஓகே, வெரி குட். போய் படிக்கணும் சரியா? எந்த கொஸ்டின்ல நீங்க தப்பு பண்றீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் பசங்களா.
இந்த செஷன்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் பாரு. இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு எதெல்லாம் புரியலையோ எதெல்லாம் தப்பு பண்ணியோ அதை நீ வந்து என்சிஆர்டியில் போய் பார்க்கணும். இட் வில் எத்தனை டைம் எடுக்கும்? இட் வில் டேக் 5 or 10 minutes. ஆமாவா இல்லையா? இந்த சேம் பாயிண்ட்டை நீ என்சிஆர்டியில் பார்க்கறது உனக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 5 to 10 minutes தான் ஆகும். ஆனால் எத்தனை பேர் பார்க்க போறீங்க? ஒருத்தனும் பார்க்க மாட்டாங்க. சரி, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செஷன் அப்புறம் நீங்கள் பார்க்கணும். ஓகே, பார்ப்பீங்களா? யாரெல்லாம் போய் பார்ப்பீங்க? பார்ப்பீங்களா? வெரி குட். ஜனனி பார்ப்பாங்களாப்பா. In a cell, the separation of DNA strands is brought about by enzyme DNA helicase. Whereas PCR, the separation of DNA strand is due to high temperature, 2 set of primers, tag DNA polymerase, deoxynucleotide. சொல்லுங்கப்பா. Yes. நான் சொன்னேன்ல, இந்த strands of DNA நம்ம எப்படி பிரிக்க போறோம்? By high temperature. சொன்னேனா இல்லையா? denaturation என்ன அர்த்தம்? இதானப்பா denaturation, separating the two strands of DNA. நான் சொன்னேன் எப்படி பண்ணுவோம்? By heating it. சொன்னேனா சொல்லலையா? யாருப்பா அந்த மனிஷா சிவகுமார்? எப்படிப்பா 4 எப்படிப்பா சொன்னேன்? deoxynucleotides என்னப்பா? Yes. How are you saying 4? மனிஷா அப்படியே delete பண்ணிட்டாங்க. மனிஷா பரவாயில்லப்பா, ஆனால் தப்பு பண்ணிடுனா ஓகே, ஆனால் திருப்பி பண்ணக்கூடாது. ஓகே மனிஷா? பாருங்க பசங்களா, என் கிட்ட தப்பு பண்ணாமல் வேற யார்கிட்டயும் பண்ண மாட்டேங்க. லைக் புரியுதா? லைக் என் கிட்ட தப்பு பண்ணலாம் வேற யார்கிட்ட பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. ஓகே, நான் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்தேன்னா கவலைப்படாதீங்க. அது வந்து ஃபார் தட் மூமெண்ட் ஒன்லி. ஓகே? எஸ் மனிஷா, பயப்படாதப்பா. ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட், identify properties of good vector used in recombinant DNA technology. எஸ் பா பாலா, கொஷன் அப்படியே ரிப்பீட் ஆகலைனாலும் அந்த கான்செப்ட் வந்து ரிப்பீட் ஆகும். புரியுதா? கொஷன் ரிப்பீட் ஆகலைனாலும் அந்த கான்செப்ட் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஐடென்டிஃபை த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் வெக்டர்ஸ் யூஸ் இன் ஆர்ட். ஏன்னா நீயே யோசிப்பானே பாலா, நம்ம புக்கில் எத்தனை டாபிக்ஸ் இருக்கு? இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பாரு, ஒரு சாப்டரில் எத்தனை இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும்? 10 20 40? அதுக்கு மேலே இருக்காதுல்ல. அதுலேருந்து அந்த கொஷின் கேட்டே ஆகணும். நம்ம நீட் எக்ஸாம் வந்து எவ்வளோ வருஷமாக நடந்துட்டு இருக்கு? நீட்டுக்கு முன்னாடி வந்து ஏஐபிஎம்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ இது வந்து அப்போலேருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா கொஷின்ஸ் எல்லா டாபிக்ஸையும் அவங்க வந்து போட்டிருப்பாங்க. புரியுதா? உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, நீ அதை வந்து எப்படி படிக்கிற, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, it should have origin of replication supporting high copy number. It should have preferably more than 2 recognition site. The restriction site in vector should be in antibiotic resistance gene. It should have a suitable marker gene. Marker gene is selectable marker. சரியா? It should be easy to isolate and purify. சொல்லுங்கப்பா. Yes. ஆஷா பர்வீன், நான் பார்த்துட்டேன் ஆன்சரை. ஆஷா பர்வீன் 3ன்னு போட்டிருந்தாங்க. ஆஷா பர்வீன் பார்த்துட்டேன். எஸ் ஆஷா பிரவீன், எஸ். பாரு, நீ இங்க ஆன்சரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனா மெயின் எக்ஸாம்ல சேஞ்ச் பண்ண முடியாது. எஸ், ஆஷா பிரவீன் எங்க போயிட்டாங்க? ஆஷா பிரவீன் வந்து 3ன்னு போட்டு மாத்திட்டாங்க ஆன்சரை. மெசேஜ் டிலீட்டடா. எஸ், பாருங்கப்பா, அவசரப்படாதீங்கப்பா. நான் எங்கேயாவது ஓடி போறோமா? மெல்ல படிங்க. இட் should not have to. இப்பதானே சொன்னேன் 2 ரெகக்னிஷன் சைட் இருக்கக்கூடாது. பாருப்பா, ரெகக்னிஷன் சைட் நான் சொல்றப்ப என்னன்னா, ஒரு என்சைம்க்கு 2 ரெகக்னிஷன் சைட் இருக்கக்கூடாது. புரியுதா? வெரி குட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே,
Very good. 19th question. Assertion. When a particular restriction enzyme cuts strands of a DNA, overhanging stretches or sticky ends are formed. Okay. Reason? Some restriction enzymes cut the strands of DNA little away from the center of palindromic site. Yes, சொல்லுங்கப்பா. இதோட ஆன்சர் என்ன இருக்கும்? A is not correct, R is correct. A and R are correct, but R is the correct explanation of A. A and R are correct, but R is not the correct explanation. A is correct, R is not. Tell me, pa. Yes. Charulata, Divya, Bala. Very good. Exactly. Both A and R are correct. R is the correct explanation of A. Very good. Another question pakalama. Separation of DNA fragments is done by a technique known as PCR, recombinant technology, southern blotting, gel electrophoresis. Sollungappa. Yes, guys, tell me. Separation of DNA fragments is done by technique known as exactly gel electrophoresis. ரொம்ப easy, simple question. The enzyme A is needed for isolating genetic material from the plant cell and enzyme B for isolating genetic material from fungus. சொல்லுங்கப்பா. Yes, plant cell or fungus. Plant cell ஓட outer covering என்னவா இருக்கும்? Plant cell outer covering வந்து cell wall இருக்கும். Cell wall is made up of cellulose. சரியா? fungi ஓட cell wall என்னவா இருக்கும்? fungi ஓட cell wall is made up of chitin. So you need cellulase enzyme and chitinase enzyme. Option is answer 2. Yes. Very good. Cellulase destroys cellulose. Chitinase will destroy chitin. Which of the following methods is not commonly used for introducing foreign DNA into plant? Which of the following method is not commonly used for introducing foreign DNA into the plant? Agrobacterium mediated transformation, or mediated, gene gun, disarmed pathogen vector, or bacteriophages? Tell me, ba. Yes. Yes, not commonly used for into plant cell. Yes, pa plant cell use panna matom. Answer is bacteriophages. They are not used for plant cell. Idla plant cell நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. Gene gun கூட plant cell யூஸ் பண்ணுவோம்ப்பா. For example பாருப்பா. Retroviruses in animals have ability to transform a normal cell into cancerous cell. Modified into cloning vector for animal. Retrovirus partner animals. Bacteriophage can also be used for a cloning vector of animals, not plant. Okay. Retroviruses and the NCRT line pa. Retroviruses and bacteriophage are used for cloning of animals. Yes, Asha Parveen. Purinjadappa. Yes, Asha. See, you make it wrong. Divya also made it wrong. See, ஏன் கூட தப்பா பண்ணிக்கோங்க ஆன்சர். பட் ஆனா மெயின் எக்ஸாம்ல தப்பா பண்ணக்கூடாது. ஏன்ப்பா மனிஷா, காயு எல்லாரும் தப்பா பண்ணிருக்கீங்க. பட் புரிஞ்சதா? என்சிஆர்டியோட லைன் இது. என்சிஆர்டி லைனே தப்பா பண்ணீங்கன்னா தப்பு. எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஷா, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் இதை பார்க்கணும். சரியா? ஈவன் வாட் திவ்யா, வேற யார் பார்த்தா மனிஷா, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லைன் வந்து நம்ம பயோடெக்னாலஜி சாப்டர்ல எங்க இருக்கு அதை போய் பார்க்கணும். பாப்பீங்களா? எஸ், பர்ஃபெக்ட். பாரு, அப்பதான் கத்துக்குவோம். பாரு, இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் 90% ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் பண்ணுவாங்க. தப்பு பண்ணோமா, சரி அப்படியே மறந்துடுவாங்க. தப்பு பண்ணோமா, அதுக்கப்புறம் அதை போய் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பி தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் 23.
refer to the following statement for agarose par idellame neat question da pa 2022 la vandirukku. Agarose is a natural polymer of obtained from seaweed. The separation of DNA molecule in agarose gel electrophoresis depends on the size of DNA. The DNA migrates from negatively charged electrode to positively charged electrode. The DNA migrates from positively charged electrode to negatively charged electrode. எது கரெக்டா இருக்குப்பா? Which of them is correct? Yes. This is a wrong statement. Yes. Very good. A, B, C are correct. This is the wrong statement. DNA is negatively charged and moves towards the positive pole. Yes. Pathogenic bacteria gains resistance to antibiotics due to change in their cosmate, plasmid, nucleus, nucleoid. சொல்லுங்கப்பா. Yes. Very good. Exactly, it is plasmid. ரொம்ப simple question. Next. DNA strands on a gel stained with deuterium bromide when viewed under UV radiation appears dark red, blue, bright blue, yellow band, bright orange band. Yes, quick சொல்லுங்க. ரொம்ப simple ஆனது orange band. Which of the following is the correct sequence of steps in PCR? Extension, denaturation, annealing, annealing, denaturation, extension, denaturation, annealing, extension, denaturation, extension, annealing. சொல்லுங்கப்பா. Yes. Exactly. Denaturation, annealing, and extension. Okay. Very good. During the purification process of recombinant DNA technology, addition of chilled ethanol precipitates out. என்னடா question repeat ஆன மாதிரி இருக்கே. பாலா பாத்தியா 2021 வந்திருக்கு. 2022 2023 வந்தது, அதுக்கப்புறம் 2021 கூட வந்திருக்கு. Yes, DNA. A specific recognition sequence identified by to make cuts at a specific position within the DNA is palindromic nucleotide sequence, poly-A-tail sequence, generate primer sequence, or Okazaki sequence. Younger cut panno exactly at the palindromic sequence. Okay. Very good. During the process of gene amplification using PCR, if a very high temperature is not maintained in the beginning, which of the following process will be, following PCR will be affected? Denaturation, ligation, annealing, or extension. சொல்லுங்கப்பா. High temperature maintain பண்ணலனா எது affect ஆகும்? Yes, denaturation கரெக்டா நடக்காது. பாருங்க, யாருக்கெல்லாம் இந்த சாப்டர் வந்து ஈஸியா தெரியுது? பாலா என்னடா பாலா, பாலா 2 சொல்லிட்டா. பசங்கள பாலாவை பிடிங்க, பிடிச்சு அடிங்க. பாலா எங்க? என்னப்பா பாலா இங்க வாயேன். பாலா நம்பர் 2ன்னு சொன்னா. பாலா நான் பார்த்துட்டேன். பாலா வந்து மெசேஜை ரீட்ராக்ட் பண்ணிட்டான். பாலா பசங்களா பாலாவை பிடிச்சிட்டு வாங்களேன். பாலா வந்து 2ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பாலாவை பிடிங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட். டேய் பாலா எங்கடா ஓடிட்ட? வா, எங்க போயிட்டாவன்? பாலாவை பிடிங்க வா ஃபர்ஸ்ட். பாலா போ, பாலா எங்கடா போயிட்டா? பாலா பிடிங்க ஃபர்ஸ்ட். எங்க போயிட்டா பாலா? சாரி சாரா, என்ன நான் பார்க்கலன்னு நினைச்சியா? ஆன்சர் தப்பா கொடுத்துட்டு அதை வந்து அவர் வந்து டிலீட் பண்ணிடுவாரா? அதை நாங்க பார்க்க மாட்டோமா? எஸ். வாய் இங்கதான் இருக்கியா? தப்பா பண்ணிட்டு இங்கதான் இருக்கியா? ஓடி போயிரு இங்க இருந்து. எஸ் பசங்களா,
பாலா மட்டும் இப்ப என் கை கிடைச்சானா அவர் வந்து தாக்கப்பட்டிருப்பார். எஸ், ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான் சொன்னேன். அப்ப தப்பா ஏன் சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான் சொன்னாரா, ஆனா தப்பா பண்ணிட்டாரா? இருக்கிற ஈஸியான கொஸ்டினை தப்பா சொன்னா எனக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லிருக்கேன், சொல்லல இல்லையா? ஈஸியான கொஸ்டினை தப்பா பண்ணீங்கன்னா உங்க ரேங்க் வந்து ரொம்ப பின்னால போயிடும். ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டினை தப்பா பண்ணு ஓகே, ஆனா ஒரு ஈஸியான கொஸ்டினை தப்பா பண்ணினா ரேங்க் ரொம்ப பின்னால போயிடும். பாலா, பாலா, பாலா நீ ரெண்டு என்ன சொல்லுவாங்க, காதை பிடிச்சிட்டு சிட் அப் பண்ணது என்ன சொல்லுவாங்கப்பா? எஸ், காதை பிடிச்சிட்டு சிட் அப் பண்றது என்ன சொல்லுவாங்க? அது என்னப்பா சொல்லுவாங்க? ஏய் சந்தோஷ் பேசாம இருப்பா. சந்தோஷ் சொல்லுவான் டோன்ட் வேஸ்ட் டைமா. ஆமா, எங்களுக்கு தெரியும் நீங்க டயத்துல வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு. ப்ளீஸ். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தோப்பு கர்ணம். எக்ஸாக்ட்லி. பாலா 5 தோப்பு கர்ணம் போடுப்பா. நீ காதை பிடிச்சு அந்த தோப்பு கர்ணம் போடு, சரியா? எஸ், தோப்பு கர்ணம் போடுறா பாலா. எஸ், வெரி குட். இனி மேல யாராவது தப்பா சொன்னீங்கன்னா தோப்பு கர்ணம் தான். ஓகே, நீங்களாவே சீட்ல இருந்து எந்திரிச்சு 5 தோப்பு கர்ணம் போட்டுறணும். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The sequence that controls copy number linked DNA in the vector is termed as ORI, palindromic sequence, recognition site, select. Tellungappa. Yes, tellunga. Quick tellunga. Yes, answer is ORI. ORI is the thing which is copy number na enna? Copy number na evlo copies நம்ம form பண்ணுவோம். Okay, that is. Identify wrong statement with regards to restriction enzyme. ஏன் பையன் ஜோக் மேல யாரும் சிரிக்கவே இல்லையே? நான் இவ்வளவு நல்ல ஜோக்ஸ் பண்ணேன். எஸ், நோ. ஐயோ, என்னப்பா ஃபன் இல்லாத பசங்க. They cut the strength at palindromic site. They are useful in genetic engineering. Sticky ends can be joined by using DNA ligase. Each restriction enzyme functions by inspecting the length of the DNA sequence. Yes. Yes, boys and girls, tell me the answer. Four. எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. How 3? See, this is the correct statement. This is correct statement. Sticky ends can be joined by using DNA ligase. This is also correct. Each restriction enzyme functions by inspecting the length of the DNA. It will check, no, it will check the length of the DNA and identify the recognition site and then cut it right. Cut it right. Exactly. We can say that it is asking about restriction, it is talking about DNA, but DNA ligase, that is the only thing which we can say. But see, sticky ends are joined by ligase only, right? So sticky ends are formed by restriction enzyme. So that way, if you see this one, YAPA 4, Janani YAPA 4. Each restriction enzyme functions by inspecting the length of the DNA. Obviously, it checks the length of the DNA, identifies the recognition site, and then only cuts right. Yes? Okay. We can go for 3 odd one out. First discovered restriction endonuclease that always cuts the DNA molecule at particular point by recognition of a specific sequence of a 6 base pair is. What's the first restriction enzyme? First restriction enzyme. Very good. HIND2 is the first restriction enzyme. In recombinant DNA technology, antibiotics are used to keep medium bacteria free, to detect alien DNA, to impart disease resistance
to the host plant as selectable marker. Antibiotics, recombinant antibiotics எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஸ்ரீதர் ஏப்பா பாலா பாலா அகைன் கைஸ், பாலாவை பிடிச்சு அடிங்கப்பா. டிசீஸ் ரெசிஸ்ட் பிளான்ட்க்கு வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு நாங்க வந்து அதுக்கு வச்சிருக்கோம் ஆன்டிபயோட்டிக். குமரவேல், ஸ்ரீதர், பாலா, குமரவேல் 3 பேர் ஆன்சரையும் நான் பார்த்துட்டேன். சரியா? ஸ்ரீதர் அண்ட் குமரவேல் பின்னால் எடுத்துக்கிட்டா அது நம்ம என்ன பார்க்க மாட்டோம்னு நினைச்சீங்களா? எஸ், 3 பேரும் 5 தோப்பு கரணம் போடுங்கப்பா. இந்த பாலா சரியில்லைப்பா. இந்த பாலா அம்மா அப்பா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் செலக்டபிள் மார்க்கர்ல, செலக்டபிள் மார்க்கர். எஸ், வெரி குட் சார். பேண்டமிக்கமா என்னப்பா சொல்ற பாலா? 4th ஆப்ஷன் படிக்கலையா? அதானப்பா தப்பு பண்றீங்க. ஸ்பூலிங் இஸ் பாரு. ஸ்பூலிங் பத்தி நான் சொன்னேன்ல, ஸ்பூலிங் அது டிஎன்ஏ precipitation ரொம்ப காமனானது. அகைன் is amplification of DNA, cutting of separate DNA bands from the agarose gel, transfer of separate DNA fragments to synthetic membrane, collection of isolated DNA. ஸ்பூலிங் என்னப்பா? பாலா, என் கண்ணுலாம் உன் மேலே தான்ப்பா இருக்கு. உன்னோட ஆன்சரை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரியா? இன்னொரு தப்பு பண்ணேன்னா உன்னை கிளாஸ் விட்டு வெளியே தூக்கிடுவேன், உன்னை பிளாக்கே பண்ணிடுவேன் கிளாஸ்ல இருந்து. சரியா? ஓகே, எஸ், ஆன்சர் இஸ் collection of isolated DNA. Next one. Following statement describe the characteristics of the enzyme restriction endonuclease. Identify the incorrect statement. The enzyme recognizes a specific palindromic nucleotide sequence in the DNA. The enzyme cuts DNA molecule at an identified position within the DNA. The enzyme binds DNA at specific sites and cut only one of the 2 strands. The enzyme cuts the sugar phosphate backbone at specific site on each strand. Yes. Yes, எது ஆன்சர் என்ன இருக்கும்? வெரி குட். இப்பெல்லாம் பால வந்து யோசிச்சு ஆன்சர் பண்றான். அந்த மாதிரி தான்ப்பா இருக்கணும். சரியா? It does not cut only one. No, it cuts both the, right? It cuts both the strands, not only one. Okay? Very good, guys. Think and answer. Next one. DNA precipitation out of a mixture of biomolecules can be achieved by treatment with chilled chloroform, isopropanol, chilled ethanol, methanol. சொல்லுங்கப்பா. DNA நம்ம எப்படி precipitate பண்ணலாம்? Yes. பாத்தியா பாலா, நீ क्वेश्चन ரிப்பீட் ஆகுமான்னு கேட்ட. ஷாருலதா, ஆஷா பிரவீன், ஷாருலதா, ஆஷா பிரவீன் 5 தோப்பு கரணம் போடுங்கப்பா. எஸ், ஷாருலதா அண்ட் ஆஷா பிரவீன் 5 தோப்பு கரணம். இல்லைன்னா பசங்க சொல்லுவாங்க, சார் நீங்க ரொம்ப பார்ஷியலா இருக்கீங்க, கேர்ள்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பாய்ஸ்க்கு மட்டும்தான் பனிஷ்மெண்டா. எஸ், ஷாருலதா அண்ட் ஆஷா பர்வீன். ஆஷா பர்வீன் இன்னைக்கு சரியில்லை. ஆஷா பர்வீன் நிறைய क्वेश्चंस தப்பா பண்ணிருக்காங்க. ஆஷா பர்வீன் and Sharulata, both of you 5 தோப்பு கரணம். ஆஷா பர்வீன் பாருப்பா, இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாத. ஓகே, ஷாருலதா பாரு எவ்வளோ ஸ்மார்ட்டா. டைப்பிங் மிஸ்டேக்கா? எங்களுக்கு தெரியாது டைப்பிங் மிஸ்டேக், நாங்க பார்க்காத டைப்பிங் மிஸ்டேக்கா? எஸ் கைஸ், பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் எல்லாரும் எங்க கிளாஸ்ல ஈக்குவல் தான். ஓகே, ஸோ எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. சில்டு இதனால்பா, தெரிஞ்ச கொஸ்டினை தப்பா பண்ணீங்கன்னா எப்படிப்பா? சில்லி மிஸ்டேக். This is what is called as silly mistake. If you do silly mistake in the class, silly mistake பண்ணீங்கன்னா exam hall ல pressureல definitely silly mistake பண்ண போறீங்க. Yes. ஷாலுதா சொல்றாங்க promise as a typing error. இங்க டைப்பிங் எங்க எரர், அங்க வந்து எக்ஸாம்ல வந்து பப்ளிங் எரரா? எஸ், பாரு இங்க நடந்தாலும் அங்கேயும் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Which of the following equipment is essentially required for growing microbes on a large scale industrial production? Bioreactor, BOD incubator, sludge digester, industrial oven. பாலா வந்து அவன்னு சொல்ல போறான். ராகேஷ் ரோஷன், எனக்கு வந்து அப்படியே என் ரத்தம்லாம் அப்படியே கொந்தளிக்குது.
ராகேஷ் ரோஷன் நான் பார்த்துட்டேன். ராகேஷ் ரோஷன் எங்க ஓடி போயிட்ட? அஞ்சு தோப்பு கரணம்ப்பா உனக்கும். எக்ஸாக்ட்லி பயோ ரியாக்டர்ல தான் நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஓகே, ஆஃப் பயோமெடிக்கல் ப்ராடக்ட்ஸ். Nidish, we will make it available, but don't worry. The two antibiotic resistance gene on vector PBR322 are ampicillin and tetracycline, ampicillin, chloramphenicol, and tetracycline and kanamycin. Sorry about. Exactly, it is ampicillin and tetracycline. A selectable marker is used for help in eliminating non-transformants so that transformants can be regenerated, identifying the gene for the desired trait in the alien organism, select a suitable vector for transformation in specific crop, mark a gene on chromosome for isolation using a restriction enzyme. Yes, selectable marker is used for eliminating the non-transformants that transformant can be. யார் இப்ப நம்பர் 2 யாரோ போட்டாங்க? வித்யாசாகர். என்னப்பா தப்பா பண்ணிட்டேன்? அஞ்சு தோப்பு கணும். வித்யாசாகர். Next one. An enzyme catalyzing the removal of nucleotide from the ends of a DNA is DNA ligase, endonuclease, exonuclease, protease. சொல்லுங்கப்பா. Yes, quick-ஆ சொல்லுங்க. Yes, exactly. Answer is exonuclease cuts the DNA from the ends of a DNA. The process of separation and purification of expressed protein before marketing is called upstream processing, downstream bioprocessing, post-production process. Yes, ரொம்ப சிம்பிளான क्वेश्चन பா. Pandemic YT. Pandemic YT. அஞ்சு தோப்பு கரணம் நீயும் போடுப்பா. Yes, it is called as downstreaming process. அதை வந்து பியூரிஃபை பண்ணி செப்பரேட் பண்ணி ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பண்ணுற ப்ராசஸ் சொல்லுவோம் டவுன்ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். What is the criteria for a DNA fragment movement in agarose gel electrophoresis? The large and fragment size, the farther it moves. Smaller the fragment size, the farther it moves. Positively charged fragments move to farther end. Negatively charged fragments do not move. Very easy. The smaller the fragment, the farther. சின்னதா இருந்தா ரொம்ப தூரத்து வரைக்கும் அது வந்து போகும். A gene whose expression helps in identify transform cell is known as selectable marker, vector, plasmid, structural gene. சொல்லுங்கப்பா. A gene whose expression helps in identifying transform cell is known as. It is known as selectable marker. DNA fragments are negatively charged, neutral, positive, or depending on their size. Positively charged. Exactly, they are negatively charged. DNA fragments are negatively charged. Stir tank bioreactors have been designed for purification of product, addition of preservatives to the product, availability of oxygen throughout the process, ensuring anaerobic condition in the culture vessel. Stir tank bioreactors have been designed for exactly so that oxygen is available so that they can make product. Okay, ba? Foreign DNA and plasmid cut by the same resident nucleus can be joined to form recombinant plasmid using EcoRI, Taq polymerase, polymerase 3 or ligase. சொல்லுங்கப்பா. Yes. Not Juliet. I'm not tired. I'm all good, pa. Thank you for asking, Juliet. Answer is ligase. Ligase helps in joining the two DNA fragments. Which of the following is not a component of downstreaming process? Separation,
purification, preservation, expression. Downstreaming process oda part எது இல்ல? Exactly, expression is not a expression வந்து it is not a part of downstreaming process. Okay, which of the following enzyme produces blunt ends? Sal1, eco RV, XHO, HIN3. கொஞ்சம் difficult, but yeah, try பண்ணுங்க. Yes, the answer is eco RV. Hey, parpa sal1 நம்ம பார்த்தோம்ல, it's a restriction enzyme. Okay, it does not, it's a endonuclease. See, sal1, HIN3, they are endonuclease. இதுல தான் கொஞ்சம் டவுட் இருந்திருக்கணும், but for now, okay, now eco RV. Okay, like even பாரு எப்பயாவது நமக்கு இந்த மாதிரி क्वेश्चन மாட்டுச்சுனா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து எலிமினேஷன் பண்ணணும். பாரு இது நம்ம எலிமினேட் பண்ணிருக்கலாமா, இது நம்ம எலிமினேட் பண்ணிருக்கலாமா. So now பாரு முன்னால you have 1 out of 4 you have to select. இது ரெண்ட தூக்குனதுக்கு அப்புறம் you have to select between the two. So now your chances are 50%. See, உனக்கு क्वेश्चन தெரியல, நான் என்ன பண்ணணும் பாரு, நீ ஏதாவது வந்து என்ன சொல்றது, நீ வந்து சும்மா லக்க ட்ரை பண்ணணும். எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து எலிமினேட் பண்ணிடு, இல்லாத கண்டிப்பா இது இருக்காதுன்னு அது எலிமினேட் பண்ணிடு. ஸோ அதுக்கப்புறம் நீ சூஸ் பண்ணலாம். சரியா, திஸ் வேஸ் யூ ஹேவ் 50% ஆஃப் கெட்டிங் இட் ரைட். இதில் வந்து ஒன்றை மட்டும் நீ தூக்கியிருந்தாலும் after that also you have 33% of getting it right. Out of 4 option you have 25%, but if you remove even one you have 33%. If you remove 2 you have 50% of getting it right. So இந்த மாதிரி நம்ம எலிமினேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். Okay, which of the following is an endonuclease? Protease, DNase, RNase, restriction and HIND2. It is easy, it is HIND2 because we studied it. Plasmid vector in DNA recombinant technology means a virus that transfers gene to bacteria, extra chromosomal autonomously replicating circular DNA, sticky end of a DNA, any fragment of DNA carrying desirable gene. Plasmid vector in DNA recombinant technology means what? சொல்லுங்கப்பா. Dr. Asha Parveen, enappa tapputavane Sharulata, no, it is an extra chromosomal DNA. See, this is a bacteria, this is a chromosomal DNA. It is a extra chromosomal circular DNA which is capable of replicating on its own. Yes, Raja Mohan, enappa tappa panite. Yes, very good. Claps pasangala, well done. Yes, very good, claps. Perfect. Yes, great job pasangala. நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆல்மோஸ்ட் 4 hours படிச்சிருக்கீங்க. சரியா, ஆல்மோஸ்ட் 4 hours, 2 hours ஷோபிகா மேம் கூட, ஆல்மோஸ்ட் 2 hours ஏன் கூட படிச்சிருக்கீங்க. கிரேட் ஜாப்பா. இன்னைக்கு ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? எஸ் ஆர் நோ, இன்னைக்கு ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? நம்ம வந்து 2 சாப்டர், ஒரு ஃபிசிக்ஸ்ல ஒரு கெமிஸ்ட்ரியில் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ளஸ் நீங்கள் கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 75 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. 15 in biology and 25 in physics. கிரேட் ஜாப் பாப்பா. சண்டே உட்காந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, அவங்க வந்து உங்கள் கூட ரேஸ்லேயே இல்லை. சரி, மற்ற பசங்களை விட நீங்கள் வந்து ரேஸில் கொஞ்சம் முன்னால் போயிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னால் போய் நம்ம வந்து நீட்டை போட்டு தாக்கிட போகிறோம். அண்ட் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், நீட் ரிசல்ட் வந்து எங்கள் சேனல்லேருந்து தான் வரப்போகுது. அண்ட் நீங்கள் எல்லோரும் பண்ண போகிறீங்க. சரியா, ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் இருக்குப்பா. ஹோம்ஒர்க் கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, எஸ் வாட் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின் பார்த்தீங்கன்னா, விச் என்சைம் இஸ் யூஸ் இன் amplification of a DNA. Okay, in PCR, or you can say which enzyme is used in PCR technique. Okay, comment box la answer solunga and all the best. சரியா, ஹோம்ஒர்க் சொல்லிருக்கேன்ல, யார் எந்தெந்த கொஸ்டின் தப்பா பண்ணீங்களோ அதை போய் திருப்பி படிங்க. இந்த சாப்டர் இருக்குல்லப்பா, இந்த பயோடெக்னாலஜி சாப்டரை நீங்க திருப்பி போய் படிங்க. ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், லாட்ஸ் ஆஃப் லவ். சிரிச்சுட்டே இருங்க. நாளைக்கு திருப்பி ஆடுகளம் கிளாஸ் இருக்கு. 3 மணிக்கு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். கவலைப்படாதீங்க, வாங்க. சரியா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான்ப்பா நீங்கள் வந்து முன்னால் போக முடியும். அண்ட் எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
நீட்டாக கிளியர் பண்ணியிருப்பீங்க. சரியா? யாரெல்லாம் கிராஷ் கோர்ஸில் இன்னும் சேரலையோ குயிக்காக சேர்ந்துக்கோங்க. ஏன்னா அந்த சீட்ஸ் வந்து முடிய போகுது. எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அங்கே போய் நீங்கள் வந்து கிராஷ் கோர்ஸில் சேர்ந்துக்கலாம். ஓகே, வெரி குட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? டேக் கேர் அண்ட் பை.